பண்பாட்டு மருத்துவர், இயற்கை மருத்துவர். பல இயற்கை மருத்துவத்தில் பல சித்தாந்தங்களுக்கு சொந்தக்காரர். இன்று நம்மிடையே நோய் எது, மருந்து எது என்ற தலைப்பிலே பேச உள்ளார். அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம். ஐயாவின் பெயர் திருநாவுக்கரசு, ஊர் சென்னிமலை, பாரம்பரிய தமிழ் மருத்துவர், கல்லூரி படிப்பு பிஎஸ்சி, மருத்துவ படிப்பு டிப்ளமோ இன் சித்தா மெடிக்கல் சயின்ஸ் ப்ளஸ் அக்குப்ரெஷர். அவர் பாரம்பரியமாக 121 வருட காலம் வழி வழியாக தமிழ் மருத்துவம் செய்து வருகிறார்கள். சென்னிமலையில் மூலிகை வேர் சிகிச்சை மையம் நடத்தி வருகிறார்கள். மனவளக்கலையில் ஐயா நான் சொன்னது போல மனக்கலையில் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார். ஐயா இன்று நம்மை சிந்திக்க வைக்கும் இருக்கும் தலைப்பு நோய் எது, சிகிச்சை எது. வாருங்கள் நம் உடல் மொழி அறிவோம் அப்படின்னா அவர் என்ன சொன்னார், நான் பாடி பார்த்து நமக்கு என்ன நோய் இருக்குது நமக்கு நாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி சில மருத்துவ அறிவுரைகளை, மருத்துவ சிந்தனைகளை நமக்கு விளக்க உள்ளார்கள். எனவே மன்றத்தின் சார்பாக, அறக்கட்டளையின் சார்பாக மருத்துவர் திருநாவுக்கரசர் ஐயா அவர்களையும் அவர் சொற்பொழிவு கேட்க உங்களையும் மன்றத்தின் சார்பாகவும் அறக்கட்டளையின் சார்பாகவும் வாழ்த்து வளமுடன் வாழ்த்து வரவேற்கிறோம். ஐயா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நான் பாரம்பரிய தமிழ் மருத்துவர் குல திருநாவுக்கரசு. நாம் இன்னைக்கு ஒரு சிந்தனை விருந்துக்கு முன்பாக ஒரு சிறு விளக்கம். கேட்குதா தெளிவா? எங்கிட்ட ஒரு நண்பர் வந்து அடிக்கடி கேட்பார், என்ன எப்போ ஃபோன் பண்ணாலும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் மட்டும் இல்லாமல் எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்கிறாங்க. இந்த வாழ்க வளமுடன்னா என்ன? ஃபோனில் கூட வந்து அலோன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, வாழ்க வளமுடன் சொல்கிறாங்க. இந்த வாழ்க வளமுடன்னா என்ன? இந்த வாழ்க வளமுடன் சொல்கிறவங்களாம் யார்? இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு நான் ஒரு கருத்து சொன்னேன். வாழ்க வளமுடன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா அவர் தன் அறிவை செம்மைப்படுத்தி கொண்டு ஞானம் அடைந்து விட்டார் என்று பொருள் அப்படின்னு. எப்படிங்க ஐயா வாழ்க வளம்னு சொன்னால் எப்படி ஞானம் அடைஞ்சார் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், முன்பொரு காலத்தில் வேதாத்திரி மகரிஷி அப்படிங்கிற ஒரு எளிய மனிதர் இருந்தார். அவர் நம் வழி முன்னோர்கள் வகுத்து கொடுத்த திருக்குறள், திருவருட்பா, திருமந்திரம், திருப்புகழ் போன்ற வேத நூல்களை கற்று கடைபிடித்து தன் அறிவை செம்மைப்படுத்தி கொண்டு ஞானம் அடைந்தார். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற அடிப்படையில் ஆங்காங்கே அறிவு திருக்கோயில்களை கட்டமைத்து அங்கே வரும் மனிதர்களுக்கு மனவளக்கலை என்ற ஒரு அற்புதமான அற வாழ்வியல் பயிற்சிகளை கற்றுக் கொடுத்து அவர்களின் அறிவை செம்மைப்படுத்தி அவர்களையும் ஞானமடைய வைத்தார் அப்படின்னு சொன்னேன். அதனால் ஞானம் அடைந்தவர்கள் எல்லாம் வாழ்க வளமுடன் என்று தான் கூறுவார்கள் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு யாரெல்லாம் ஞானம் வாழ்க வளமுடன் சொல்கிறீங்களோ அவங்கெல்லாம் கைதட்டணுங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இது! ஒரு ஃப்ரீக்வன்சி, அதாவது காந்த அலை. வாழ்க வளமுடன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த அற்புதமான அற வாழ்வியலை நம்மளுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து நம் அறிவை செம்மைப்படுத்தி நம்மையெல்லாம் ஞானம் அடைய வைத்த நம் வழி முன்னோர்கள், நம் பெற்றோர்களுக்கும் நம்மை இந்த அறவாழ்வில் அறிவை செம்மைப்படுத்தி கொண்டு நம்மை ஞானத்தை கற்றுக் கொடுத்த நம் ஆசான்களுக்கும் நன்றி உணர்வோடு ஒரு நிமிடம் தவநிலையிலிருந்து நன்றி செலுத்துவோம்.
வாழ்க வளமுடன். சரி, இப்போ சிந்தனை விருந்துக்கு போகலாம். நாம் இன்றைக்கி சிந்திக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, நோய் எது, சிகிச்சை எது, வாருங்கள் உடல் மொழி அறிவோம் அப்படின்னு நம்ம தலைப்பு வச்சுருக்கோம். இந்த தலைப்பு பார்த்தனையுமே இப்போ நிறைய பேர், இப்போ போன தடவை கூட்டத்துக்கு வந்தவங்கள யார் யார்? ரொம்ப கம்மி தான், எல்லாம் புதியவர் தான் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, தலைப்பை பார்த்துட்டே முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அவர் 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தார் சென்னிமலையிலேருந்து, பாரம்பரிய சித்த மருத்துவர் திருநாவுக்கரசு. தலைப்பு வந்து நோய் எது, சிகிச்சை எதுன்னு போட்டிருக்கிறாங்க. அப்போ போன தடவையே நோய்னா என்ன, நோய் வர காரணம் என்ன, அது தீர்க்கும் வழிமுறை என்ன அப்படின்னு தான் பேசினார். இன்றைக்கும் அதைத்தான் பேச போகிறாராட்டிருக்குது. அப்போ அரைச்சமாகவே அரைப்பாராட்டிருக்குது, துவைச்ச துணியவே துவைப்பாராட்டிருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி வந்து அந்த பழைய அன்பர்கள்லாம் யாரும் வரல. ஆனால் இங்கே கூட்டம் வந்து அரங்கு நிறைஞ்சிருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இல்லை, நிறைய பேர்த்துக்கு வர முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சரி, இங்கே நடக்கிறத வந்து என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு அதான் எல்லாம் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறாங்கல்ல. ஆமாம், வீட்லேயே நம்ம வந்து படுத்துக்கிட்டு அதை வந்து காணொலியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சில பேர் முடிவு பண்ணியிருப்பாங்க. எப்படி இருந்தாலும் அனைவருக்கும் நன்றி. நாம் இன்று கடைபிடிக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு அற வாழ்வியலை அனைவரும் கற்று கடைபிடித்து நோயற்ற ஒரு பெருவாழ்வை வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம திருமூலர் சொல்கிறாரு திருமந்திரத்தில், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்த்தும் உபாயம் அறிந்தே, உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்ல வர்றாரு? சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது அப்படிங்கிறார். நம் உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா நம்மால் ஒரு அணுவை கூட நகர்த்த முடியாது அப்படிங்கிறார். அப்போ உடம்பு எவ்வளவு முக்கியம், அந்த உடம்பை உருவாக்கக்கூடிய அந்த உயிர் எவ்வளவு முக்கியம், அந்த உயிரை பாதுகாக்கக்கூடிய உடல் மொழி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இங்கே சந்திக்க போகிறோம். அப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும், அதையவே நம்ம இன்றைக்கும் பேச போகிறோம். அப்போ அரைச்சமாகவே அரைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, இதில் துவைச்ச துணியவே துவைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை இல்லை. ஸோ அதைத்தான் நம்ம இங்கே மறுபடியும் வந்து அந்த வாழ்வியலை தான் நம்ம இங்கே கற்பிக்க போகிறோம். அதே மாதிரி கடுவொளி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் சொல்லியிருக்காரு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்னு ஐயா சொல்லியிருப்பான். என்ன சொல்ல வர்றாரு? நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. என்ன ஆண்டினா? ஆண்டினா உயிர், அதான் பேராற்றல், பரம்பொருள். இதைத்தான் திருமூலவர் சொன்னார், ஆதி பகவன் என்றார். திருமூலர் என்ன சொன்னார்னா சிவன் சிவம் அப்படின்னார். வள்ளல் பெருமான் என்ன சொன்னார்னா அருட்பெரும் ஜோதி அப்படின்னார். நம்ம வேதாத்திரி மகரிஷி என்ன சொன்னார் அப்படின்னா அருட்பேர் ஆற்றல் அப்படின்னார். அப்போ இந்த ஆண்டி அப்படிங்கிற உயிர், அந்த உயிர் தான் வந்து இந்த உடம்பையே படைக்குது. எப்படி படைக்குது இந்த உயிர்? அந்த பேராற்றல் 4 மாதமாய், 4 6 10 மாதம், 10 மாதம் உள்ள தவம் இருந்து அந்த உடலை வந்து கட்டமைக்குது இந்த உயிர். இப்போ இந்த உயிரும் உடம்பும் சேர்ந்து இப்போ நம்ம ஒரு குழந்தையா பிறந்து வெளியில் வர்றோம். அதுதான் வந்து கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. தோண்டினா மண் குடம்னு வச்சுக்கோங்களேன். மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்படிங்கிறார். மெத்த அப்படின்னா அளவுக்கு அதிகமாக, கூத்தாடி கூத்து அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக, மகிழ்விக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக. அப்போ இந்த மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக இந்த தவம் இருந்து நம்மளுக்கு நம்ம இந்த உயிர் கொடுத்த அந்த உடம்பை போட்டு உடைக்கிறான் அப்படின்னு ஐயா சொல்கிறேன். எப்படி போட்டு உடைக்கிறான்? இப்போ இந்த குழந்தை பிறந்து வெளியில் வருது, உயிர் உடம்பும் இது இருக்குது. இதுக்கு முதல் உணவே என்ன? காற்று. இந்த காற்றை இந்த மனிதன் என்ன பண்ணிக்கிறான்னா அவனோட மகிழ்ச்சிக்காக வண்டி வாகன புகையை அதை கலந்துருக்கிறான், தொழிற்சாலை புகையை அதில் கலந்துருக்கிறான், குப்பையை போட்டு எரிக்கிறான். இதெல்லாம் ஏகப்பட்ட நஞ்சு காற்று வந்து அந்த காற்றுல கலந்துருக்கு. இந்த குழந்தைக்கு அந்த காற்று தான் இப்போ சுவாசம் பண்ணும். ரெண்டாவது தாய்ப்பால். முதல் உணவே தாய்ப்பால் தான். இன்றைக்கி அந்த தாய்ப்பாலில் மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற கொடிய நஞ்சு கலந்துருக்கு அப்படின்னு இப்போ சமீபத்தில் 2 நாளுக்கு முன்னாடி கூட பேப்பரில் பார்த்தா யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க.
கோயம்புத்தூரில் ஒரு மருத்துவமனையில் ஒரு ஆய்வில் கண்டெடுத்து சொல்கிறாங்க, தாய்ப்பாலில் பிளாஸ்டிக் நஞ்சு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட விட்டானா, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சத்து மாவு ரசாயனம், செரலாக்குங்கிறான், டெக்ஸோலக்குங்கிறான், ஹார்லிக்ஸுங்கிறான், பூஸ்ட்டுங்கிறான், அப்புறம் எதையோ ஒன்று போட்டு கரைச்சி உள்ளே ஊற்றுறான். அதெல்லாம் விஷம். அது உணவா? எது கொடுக்குறான்? மகிழ்விக்கிறதுக்காக உள்ளே ஊற்றுறான். அதுக்கப்புறம் அது தவுந்து வந்ததுக்கப்புறம் சாக்லேட்டுங்கிறான், ஹார்லிக்ஸ் சாக்லேட்டுங்கிறான், ஐஸ்கிரீமுங்கிறான், பிஸ்கட்டுங்கிறான். இதெல்லாம் எது கொடுக்குறான்? அந்த குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக, நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பீஸாங்கிறான், பர்கருங்கிறான், என்னென்ன கண்டதெல்லாம் ஆசைப்படுதோ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக அதையெல்லாம் தூக்கிக்குள்ளே கொடுக்குறான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி செல்ஃபோனை ஒன்று கண்டுபிடிச்சி வெடிய படம் காட்டுறான். ஒரு கேடுகட்ட ஒரு வாழ்வியல். எதுக்காக? மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக. நம்ம உயிர், அந்த ஆதி பகவன், அந்த பரம்பொருள் 10 மாதம் தவம் இருந்து நம்மளுக்கு கட்டமைச்ச அந்த அற்புதமான உடம்பை எப்படி கெடுக்கிறான் பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பீடிங்கிறான், சிகரெட்டுங்கிறான், பிடிச்சி புகையை பிடிச்சி தள்ளுறான். அப்புறம் போனால் புகையிலைங்கிறான், ஹான்ஸுங்கிறான், பான் பிராக்குங்கிறான், பான் மசாலாங்கிறான், குட்காங்கிறான், தூக்கி போட்டு துப்புறான். அப்புறம் கொஞ்சம் போனால் விதவிதமாக சாராயத்தை காய்ச்சி உள்ளே ஊற்றுறான். அதுக்கப்புறம் குழியை தோண்டி படுத்துக்கிறான். எதுக்கு இதெல்லாம் செய்கிறான்? மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக. அதான் ஐயா சொல்கிறார், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி போட்டுடைத்தாண்டி அப்படின்னு ஐயா சொல்கிறார். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பாட்டை எழுதிட்டு போயிட்டாங்க. இது சமகாலத்துக்கு யூஸ் ஆகுது, பார்த்துக்குங்க. சமகாலத்தில் இருக்கிற வள்ளல் பெருமான் கூட உயிரூறும் உடலையும் உடலூறும் உயிரையும் அயர்வர காத்தருள்வாய் அருள் பெருஞ்சோதிங்கிறது என்ன சொல்றாரு? இந்த உயிர் தான் இந்த உடம்பை படைத்தது, ஆனால் இந்த உடம்பு தான் இந்த உயிரை அழிக்கிறது. இந்த உயிரும் உடம்பும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அழியாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த உடம்பின் மொழியை கற்றுக் கொடுக்கும் நான் அற்புதமான அந்த வாழ்வியலை எனக்கு அருள்வாயாக ஆண்டவனே அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது. அப்போ உடம்பு எவ்வளோ முக்கியம்? அந்த உடம்பை உருவாக்கிய உயிர் எவ்வளவு முக்கியம்? அந்த உயிரை பாதுகாக்கும் உடல் மொழி எவ்வளோ முக்கியம்? அப்போ நம்ம அரைச்சமாக வரைக்கலாமா? துவைச்ச துணையை துவைக்கலாமா? வரும்போது நானும் பூ போடணும் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னங்க ஐயா தலைப்பு என்னங்க ஐயா, மறுபடியும் என்ன பேச போகிறோம் அப்படின்னு. அதே டாபிக் தான், அதான் பேச போகிறோம். இப்போ பாரதி ஐயா சொன்ன மாதிரி, யாம் பெற்ற மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் அப்படின்னார். அதே மாதிரி ஞாம் அறிந்த மருத்துவரிலே திருவள்ளுவை போர் ஆகச்சிறந்த ஒரு மருத்துவர் யாரையுமே நான் பார்க்கல. நம்ம தமிழ் வழி முன்னோர்களில் ஆகச்சிறந்த மருத்துவர்களாக இருந்தாங்க. அகத்தியர், தேரையர், போகர், திருமூலர், வள்ளலார், வேதாத்திரி மகர்ஷி கொண்டு மருத்துவர் தான். நிறைய பிணிகளுக்கு மருந்தை கொடுத்துருக்கார். ஆனால் அனைற்றிலும் ஆகச்சிறந்த மருத்துவர் யாருன்னா திருவள்ளுவர். எப்படி? ஏன்னா அவர் மருந்தே வேண்டான்ட்டார். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்குமான பொதுவான ஒரு திருமருந்தை கொடுத்துருக்கார். அந்த திருமருந்தை தான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போகிறேன். பாரம்பரியமான தமிழ் மருத்துவம் அப்படின்னா என்னென்னா, ஐயா 1330 குறள் எழுதி நம்மளுக்கு மருந்துன்னு ஒரு அதிகாரம் 95வது அதிகாரத்தில் ஒரு 10 குறள் எழுதி ஆகச்சிறந்த, உலகத்திலேயே ஆகச்சிறந்த ஒரு மாமருந்தை கொடுத்துருக்கார். அந்த மாமருந்தை நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிணியும் கிடையாது, எந்த மருந்து மாத்திரையும் தெரியாது. நீங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு காலத்தில் இறக்கத்தான் போகிறோம், இயற்கையை தான் போகிறோம். ஆனால் நோய் இல்லாமல், மருந்து மாத்திரை இல்லாமல் இயற்கை அதெல்லாம் அப்படி ஒரு ஆகச்சிறந்த வழியை நம்மளுக்கு காட்டியிருக்கார். ஆனால் அது இன்றைக்கி உலகமே இன்றைக்கி கிட்டத்தட்ட 58 நாடுகளில் 120க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அந்த ஊரில் பள்ளி, கல்லூரி, இந்த மாதிரி மனவளக்கலை மன்றம் எல்லாத்துலேயும் கற்பித்து அதை கடைபிடித்து வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஆனால் இதை கற்றுக் கொடுத்த யாருன்னா தமிழ், நம்ம ஐயா. ஆனால் நாம் அதை கடைபிடிக்கிறோமா அப்படின்னா எல்லளவும் கிடையாது.
நாமெல்லாம் எங்கே அலைஞ்சிட்ருக்கிறோம்? நம்மளுக்கு என்ன தேவை? மகிழ்ச்சி இருந்தால் இருந்தால் போதும். மகிழ்ச்சி மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. எதுக்கு எடுத்தாலும் மகிழ்ச்சி, எல்லாத்துலேயும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு அப்புறம் போட்டு உடைத்தாண்ட ஆண்டிங்கிற மாதிரி குழியை தோண்டி நம்ம படுத்துக்கிறோம். இப்போ நம்ம அந்த திருமருந்தை எப்படி உள்வாங்கிறோன்னு பாருங்கள். இப்போ பாரம்பரிய தமிழ் மருத்துவம்னா எப்படி இருக்குது அப்படின்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவர் ஐயா சொல்லியிருக்கார். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். அதாவது என்ன நோய் வந்திருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணுமாமா, அதுக்கப்புறம் அந்த நோய் வந்ததுக்கு உண்டான காரணத்தை கண்டறியணுமாமா, 3வது அந்த காரணத்தை சரி பண்ணக்கூடிய வாழ்வியலை கற்றுக் கொடுக்கணுமாமா, 4வது தேவைப்பட்டால் அந்த உண்ணக்கூடிய உணவையே மருந்தாக கொடுக்கணுமா. எப்படி பார்த்துங்க வாழ்வியல்? இன்றைக்கி யார் உண்ணக்கூடிய உணவை மருந்தாக கொடுக்குறா? மருந்துனா கொடுக்கல என்னென்ன வரும்? மெடிக்கல் கடையில் ஏலேருந்து Z வரைக்கும் எழுதி வச்சுருப்பான், ABCD அப்படின்லாம் எழுதி வச்சுருப்பான். அதுதான் மருந்துன்னு நினச்சிட்டுருக்கோம். அதெல்லாம் மருந்து. ஐயா 10 குறள் போட்டு நோய்னா என்ன, நோய் வர்றதுக்கு காரணம் என்ன, அதை தீர்க்கும் வழிமுறை என்ன, இந்த 3 வாழ்வியலை அற்புதமாக கொடுத்துருக்க. இதான்ப்பா மாமருந்து. நீ மருந்தை தேடி ஓடி அலைஞ்சிட்ருக்காத. கையிலேயே வெண்ணெய் வச்சுட்டு எங்கே நெய் கழிகிற? உன் உடம்பே ஒரு டாக்டரு. நீ உண்ணக்கூடிய உணவே மருந்து. இதை சாப்பிடு, இப்படி சாப்பிடு, இப்படி சாப்பிடு, இவ்வளோ சாப்பிடு, அவ்வளோதாங்க மருந்து, முடிஞ்சிருச்சு. அதுதான் இங்கே சிந்திக்க போகிறோம். அப்போ அந்த வகையில் நோய் என்றால் என்ன? முதல் குறளை எழுதுகிறார். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாக எண்ணிய 3 அப்படிங்கிற. அது என்ன எண்ணிய 3? நம்ம உடம்பை 3 மண்டலமாக பிரிச்சிருக்கார். திருவள்ளுவர் கிடையாது, திருவள்ளுவருக்கு முன்னாடி இருந்த நூலோர்கள், மெத்த படித்த விஞ்ஞானிகள், ஞானிகள், டாக்டர்கள், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவங்கெல்லாம் உடம்பை 3 மண்டலமாக பிரிச்சிருக்கிறாங்க. எப்படி? வாதம், பித்தம், கபம் அப்படின்னு 3ஆக பிரிச்சிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு மண்டலத்துலேயும் கொஞ்சம் ஸ்பீக்கர் அதிகமாக இருக்கா? கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கா? ஒவ்வொரு மண்டலத்துலேயும் நிறையா ஆர்கான்ஸ் இருக்கும், உறுப்புகள். இப்போ தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் எடுத்தோம்னா அதில் நிறையா மாவட்டங்கள் இருக்கும். அந்த மாதிரி இப்போ கபம் அப்படின்னு ஒரு மண்டலத்தை எடுத்துட்டிங்கன்னா அதில் நுரையீரல், இதயம், சிறுகுடல், பெருங்குடல், இந்த மாதிரி ஆர்கான்ஸ்லாம் வரும். அப்போ இந்த கப மண்டலம் என்ன வேலை செய்யுது அப்படின்னா படைத்தல் வேலை செய்யுது. நுரையீரலும் இதயம் தான் நம்மளுக்கு, சிறுகுடலும் தான் படைத்தல் வேலை செய்யுது. அதே மாதிரி பித்தம் அப்படின்னா கல்லீரல், மண்ணீரல், இரைப்பை, பித்தப்பை, இதெல்லாம் வந்து பித்த உறுப்பு. இதெல்லாம் என்ன வேலை செய்யுதுன்னா இதெல்லாம் காத்தல், நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிறது, நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிறது கல்லீரலும் மண்ணீரலும் தான். அதில் நோய் வந்தவங்களுக்கு தெரியும், அவ்வளோ பெரிய ஆற்றல் வாய்ந்தது. ஸோ இதெல்லாம் வந்து காத்தல் வேலை செய்யுது. அதுக்கப்புறம் அழித்தல், சிறுநீரகம், சிறுநீர் பை, அது அப்புறம் நம்ம உடம்புலேயே மிகப்பெரிய கழிவு வெளியேற்றக்கூடிய உறுப்பு யாருன்னா தோல். இதெல்லாம் என்ன வேலை செய்யுது? அழித்தல் வேலை செய்யுது. அப்போ இந்த வாதம், பித்தம், கபம், படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 கோட்பாட்டில் தான் நம்ம உடம்பை கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னா இந்த மண்டலத்தில் இந்த உறுப்பில் கழிவு சரியாக வெளியேறலை, இல்லை அளவுக்கு அதிகமாக வெளியேறுது, இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நடந்தால் அது நோயாக மாறும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ நோய்க்கு உண்டான விளக்கம் தெரிஞ்சிருச்சா? மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாக எண்ணிய 3. நம்ம உடம்புல கழிவு சீராக வெளியேறினாலும் இல்லை அளவுக்கு அதிகமாக கழிவு வெளியேற்றினாலும் அதுதான் நோய் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். இப்போ கழிவுனா என்ன? இப்போ நோய் என்னன்னு பார்த்தாச்சு, நோய் வர்றதுக்கு காரணம் பார்க்கலாம். கழிவுனா என்ன? நம்ம உடம்புக்கு உள்ளே போயிட்டு வெளியேறதெல்லாம் கழிவு. நம்ம உடம்புக்குள்ள முதல் என்ன உள்ளே போகும்? இப்போ பார்க்குறோம், ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை வந்து பிறந்தோடனே இந்த குழந்தைக்கு என்ன கொடுப்பாங்க? முதல்ல உணவு. தாய்ப்பாலுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்குறது காற்றுன்னு நம்ம முன்னாடி பார்த்தோம், காற்று கொடுக்கும். இப்போ இந்த காற்று வந்து நம்ம உள்வாங்குறோம். அப்போ இது உள்வாங்கி உள்ளே போயிட்டு அது ஆக்சிஜனாக மாறிட்டு நம்மளுக்கு தேவையில்லாத கார்பன்லாம் நம்மளுக்கு வெளியே கொண்டாடும். அப்போ நம்ம முதல்ல வந்து நம்மளுக்கு உள்ளே சுவாசிக்கிறதே வந்து காற்று தான். அப்போ வெளியே போகிறதும் கழிவும் காற்று தான். அப்போ மூச்சு காற்று மூலிமா முதல்ல நம்மளுக்கு வந்து கழிவு வெளியேறும். 2வது வியர்வை துவாரங்கள். நம்ம உடம்புல முடியை விட சின்ன சின்ன ஓட்டைகளாக இருக்கும். இந்த ஓட்டைகள் துவாரங்கள் மூலிமா கழிவு வெளியேறும். 3வது சிறுநீர் மூலிமா, 4வது மலங்கழிக்கிறது மூலிமா, 5வது முடியாகவும் நகமாகவும் வெளியேறும். இந்த முடி நகமெல்லாம் ஒரு கழிவுங்க. மொத்தம் 5 வழிகள் மூலிமா நம்மளுக்கு கழிவு வெளியேறும். மூச்சு காற்றுல, வியர்வையில், யூரினில், மோஷனில், அப்புறம் முடியா நகமால் வெளியேறும். இந்த முடி நகமெல்லாம் ஒரு இறந்த செல்லு. இந்த இறந்த செல்லுக்கு தான் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் செத்து போன பணம். இந்த பணத்துக்கு தான் மாதம் வந்து நம்மளுக்கு பெயிண்ட் அடிக்கிறது,
அப்புறம் வைட்டமின் ஷாம்பு, கால்சியம் ஷாம்புலாம் போட்டு கழுவுறது. கொஞ்சமாவது அறிவு இருக்குமா நம்மளுக்கு? அவன் சொல்கிறானே வைட்டமின் கால்சியம் போட்டால் இப்போ முடியல உள்ளே விட்டு அது செத்து போனோம், அதுக்கு போய் எப்படி வைட்டமின்லாம் ஏறும், அயன் ஏறும்? அப்புறம் டோப்பாக வச்சுக்கிறது, அதுக்கு எதுக்காக? மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக தான் எல்லாத்துக்கும். அப்போ இந்த 5 வழிகள் மூலிமா கழிவை சீராக வெளியேற்றும். யாருக்கெல்லாம் இந்த 5 வழிகள் மூலிமா கழிவை சீராக வெளியேற்ற முடியலையோ அவங்களுக்கு இன்னொரு 5 வழிகள் ஏற்படுத்தி நம்ம உடம்பு சிகிச்சை அளிக்கும். அது என்னங்க சிகிச்சை அளிக்கிறது? அது என்ன 5 வழி அப்படின்னா, சளி, காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, வலி. இந்த 5 விஷயம். இந்த 5 விஷயத்தை பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா, ஐயோ இது நோய்ங்க, வந்தால் சீக்கிரமாக செத்து போயிடுவோம், உடனே மெடிக்கலுக்கு போய் மருந்து மாத்திரை வாங்கி போட்டு தடுத்துட்டு போர்வை போட்டு இழுதி போத்தி படுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 5 நோய் இல்லை, இந்த 5 சிகிச்சை. இந்த 5 சிகிச்சை அப்படின்னா இந்த 5 பற்றி ஓரளவுக்காவது ஒரு புரிதல் இருந்தால் தானே, அறிவு இருந்தால் தானே அதை நம்ம சிகிச்சை அளிக்கிறதுக்கு அனுமதிக்க முடியும். அதான் இன்றைக்கி பார்க்கணும். இப்போ இந்த சளி, காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு வலியில் முதல்ல வலினா என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ மூச்சு காற்றுல, வேர்வையில், யூரினில், மோஷனில், முடியானகமெல்லாம் ஒரு கழிவு வெளியேற்ற முடியல அப்படின்னா அந்த கழிவு ஓரமாக ஒதுக்கி வச்சு, அந்த செல்லுலேயோ அந்த உறுப்புலையோ ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு உடனே மூளையிட்டு போய் முறையிடும், ஏனுங்க இந்த கழிவை என்னால் சீராக வெளியேற்ற முடியல, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு. உடனே மூளை வந்து பார்த்துட்டு அது என்ன கழிவு, என்ன மாதிரி கழிவு, அது எங்கே இருக்குதுன்னெலாம் பார்த்துட்டு உடனே அதை வெளியேற்றுறதுக்காக 2 பேர்த்துக்கு உதவிக்கு அனுப்புவார். யாருக்குன்னா நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் உதவிக்கு அனுப்புவார். இப்போ நுரையீரலுக்கும் இதயத்துக்கு ஆர்டர் வருது. இப்போ உதாரணத்துக்கு காலையில் தூங்கி எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சோன்னே இப்போ மலக்குடல் ரெஸ்ட் ரூமில் போய் உட்காடுறீங்க, இப்போ யூரின் வந்துருச்சு, ஆனால் இன்னும் மலம் வரல, 2 நிமிஷம் ஆகுது, 3 நிமிஷம் ஆகுது, இன்னும் மலம் வரல. மலம் வரல என்ன நடக்கும்? உடனே மூளைக்கு தகவல் போயிடும், இந்த மாதிரி மலக்குடல்னால கழிவை சீராக வெளியேற்ற முடியல, அதுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி போட்டு உடனே மூளை என்ன வேலை பண்ணுவார்னா 2 பேர்த்துக்கு ஆர்டர் கொடுப்பார். யாருக்குன்னா நுரையீரலுக்கும் இதயத்துக்கும். இப்போ இந்த இதய ஆர்டர் வாங்கிட்டு வந்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சி இதயத்தை கொண்டு வந்து இப்போ யாருக்கு தேவை? மலக்குடலுக்கு தேவை. உடனே மலக்குடலுக்கு ரத்த அழுத்தம் கொடுத்து அந்த குடலை சுருங்கி விரி தன்மை ஏற்படுத்தி அப்படியே பெருங்குள்ள இருக்கிற கழிவுகள் அப்படி நகர்ந்து மலக்குடல் மூலிமா வெளியேதல். 2வது நுரையீரல். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற காற்றை அப்படியே உள்வாங்கி பலூன் மாதிரி உள்ளே ஊதி இப்போ யாருக்கு தேவை? மலக்குடலுக்கு தேவை. உடனே மலக்குடலுக்கு மட்டும் அந்த காற்று அழுத்தம் கொடுத்து முக்கி அந்த கழிவு வெளியேற்றதுக்கு உதவி செய்யும். இப்போ ஒரு செல்லோ ஒரு உறுப்போ சீராக கழிவு வெளியேற்ற முடியல அப்படின்னா அதை வெளியேற்றுறதுக்காக நுரையீரல் காற்றழுத்தமோ இதய ரத்த அழுத்தமோ கொடுத்து உதவி செய்கிற நிகழ்வுக்கு பேர் தான் வலி. இப்போ வலி நோயா சிகிச்சையா? நாம் என்ன பண்ணி வச்சுக்கிறோம்? இதுதான் நீங்கள் இதை நீங்கள் வயிறு வலியை வச்சுக்கலாம், தலைவலியை வச்சுக்கலாம், முட்டி வலியை வச்சுக்கலாம், ப்ரெஷர் வலியை கூட வச்சுக்கலாங்க. உடம்பில் எனக்கு எங்காவது வலி இருக்குது அப்படின்னா அந்த செல்லோ அந்த உறுப்போ சுயமாக வெளியேற்ற முடியல, அதுக்குள்ளே உள்ள அந்த படைத்தல் வேலை செய்கிற நுரையீரல் இதையும் உதவி செய்கிறாங்க அப்படின்னு. இங்கே வலினா நம்மளுக்கு நோய் நினச்சிக்கிட்டு உடனே மெடிக்கலுக்கு போய் மருந்து மாத்திரையை வாங்கி போட்டு தடுக்கும். எனக்கு தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மாத்திரை நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா இந்த நுரையீரலுக்கு இதயத்துக்கும் கொடுத்த அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடும். அப்படி அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணியாச்சுன்னா நுரையீரலும் கம்மியாக துடிக்கும், இதயம் கம்மியாக துடிக்கும். அப்போ ரத்த அழுத்தமாக காற்று அழுத்தமாக கொடுக்கலையே அந்த கழிவு வெளியேறாது. கழிவு வெளியேறினா எனக்கு வலிக்காது. பரவாயில்லையே, அற்புதமான கண்டுபிடிப்பாக இருக்குது, எனக்கு இதுதான் வேணும். உனக்கு எப்பப்பெல்லாம் வலிக்குதோ அப்போல்லாம் இந்த வலி மாத்திரையை நான் போட்டுக்குவேன் அப்படின்னு ஒரு கேடுகட்ட ஒரு செயலை செஞ்சிட்ருக்கோம். நம்ம உடம்புக்கே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பிரசவ வலி வரணும், குழந்தை பிறக்கணும், சுகப்பிரசவம் ஆகணும், என்ன நடக்கணும்? நுரையீரல் காற்றழுத்தமோ இதே ரத்த அழுத்தமோ கொடுத்தாலும் சுகப்பிரசவம் ஆகும். சுகப்பிரசவம் வர்றதுக்கு நம்மளுக்கு வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். எனக்கு வலிக்கவே கூடாதுன்னா ஆஸ்பத்திரிக்கு போய் எல்லாம் ஒரு மைக்கூசி, முதுகுத்தண்டில் ஒரு மைக்கூசி போட்டு எல்லாம் மரத்து போக வச்சு ஒரு கத்தி எட்டு வந்து அறுத்து சிசரின் மூலிமா குழந்தைய வெளியே எடுத்துக்கலாம். இப்போ 2 கிலோ 3 கிலோ இருக்கிற குழந்தையெல்லாம் நீங்கள் இப்படி வெளியே எடுத்துக்குவீங்க. ஆனால் கண்ணுக்கே தெரியாத கழிவுகளை எப்படி வெளியே கொண்டாடுறது? ஒரு அணு மாதிரி, ஒரு செல் மாதிரி ஒரு கழிவு இருக்குது, அதெல்லாம் எப்படி வெளியே கொண்டது? காற்று வடிவில், தண்ணி வடிவில் இருக்கிற கழிவுகளை எப்படி வெளியே கொண்டாடுறது? அதுக்கு தான் நுரையீரலில் இதையும் உதவி செய்யுது. ஆனால் அந்த உதவியை நாம் என்ன பண்ணுறோம்? உனக்கு அறிவில்லை, இந்த பரம்பொருளுக்கு, இந்த ஆதி பகவனுக்கு அறிவில்லைன்னு சொல்லி போட்டு நாம் மாத்திரை தூக்கி உள்ளே போட்டுக்கோம். இப்போ இந்த கழிவு உள்ளே இருக்கணுமா வெளியில் போகணுமா? வெளியில் போகணும். அதுக்காக நம்ம உடம்பு என்ன வேலை செய்யுது அப்படின்னா, சுவாசிக்கிற காற்றுல, குடிக்கிற தண்ணியில், உண்ணக்கூடிய உணவில், இதிலெல்லாம் ஏகப்பட்ட உயிராற்றல் இருக்குது. இந்த உயிராற்றல் இப்போ நம்ம உடம்புக்குள்ளே போகும். இப்போ சுவாசிக்கிற காற்றுல நம்ம உடம்புக்குள்ளே போகும். குடிக்கிற தண்ணியிலையும் உயிராற்றல் இருக்கும், உண்ணக்கூடிய உணவுலையும் உயிராற்றல் இருக்கும். இந்த உயிராற்றல் நம்ம உடம்புக்குள்ளே போய் ரத்தத்தில் போய் கலக்கும்.
உள்ளே போய் இப்போ ஏதாவது ஒரு பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி தான் சாப்பிட்றோம், அதில் ஏகப்பட்ட உயிர் சத்து இருக்குது அப்படின்னா செரிமானம் பண்ணி இறைப்பேரை நொதித்தலாகி சிறுகுடலில் போய் உறிஞ்சி பிளட்டில் போய் கலந்து உள்ளுக்குள்ளே போய் ஸ்கேன் பண்ணும். நம்ம உடம்பு கழிவு சீராக வெளியேற்ற முடியலனா அது உயிராட்டில் வச்சு தான் வெளியேற்றும். அப்போ இந்த உயிராட்டில் உள்ளுக்குள்ளே போனோடனையும் உடனே ஸ்கேன் பண்ணும், எங்காவது கழிவு இருக்கான்னு பார்க்கும். ஆமாம், இந்த இடத்துல ரொம்ப நாளாக அவர் மாத்திரை போட்டு தடுத்து வச்சுக்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு கழிவு இருக்குது, வெளியேற்ற முடியாமல் இருக்குது. உடனே அந்த கழிவுக்கு மேலே ஒரு சளிப்பழத்தை போட்டு அதை போட்டு கட்டி அதை ஒரு ஹேரி பேக் போட்டு ஒன்று பிடிச்சி அதை ரத்தத்துலேயோ காற்றுலையோ கலக்காமல் இப்போ மூக்கில் தனியாக ஒழுகிறது, காரி துப்புனா கோலையை போய் ஒழுகிறது, அதை இழுத்துட்டு வரக்கு இரும்பல் வர்றது, தும்பல் வர்றது, இந்த வேலையில் பண்ணும். இப்போ சளி அப்படிங்கிறது நோயா சிகிச்சையா? என்ன பண்ணி வச்சுக்கிறோம் நாம்? ஆமாம், இது நோயின்னு நினச்சிக்கிறோம். மூக்கில் ஒழுகக்கூடாது, இரும்பக்கூடாது, தும்பக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு உடனே மெடிக்கலுக்கு போயிடும். அங்கே போயிட்டு எனக்கு வந்து அஸ்ஸாலின் கூட, லிவோலின் கூட, சிட்டிசன் கூட நாமளே பேர் சொல்லி வாங்குறோமே. படிப்பறிவு இல்லாதவங்க கூட எனக்கு சிட்டிசன் மாத்திரை கூட அப்படிங்கிறான். அது எலிப்புழக்கையாட்டுருக்கு ஒரு மாத்திரை, அரை மாத்திரை போட்டு உள்ளே போட்டிங்கன்னா 30 செகண்டில் மூக்கில் நின்று போயிடும். அப்புறம் சில பேருக்கு தோல் மூலிமா களி வெளியேறும், கத்தி எடுத்து சொறிவாங்க. அது அரை மாத்திரை போட்டிங்கன்னா பிக்காது. அது இப்போ பாக்கெட்லேயே வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கு. என்னோட நண்பன், என்னோட தோழன் அப்படின்னு வச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 கொரோனா வர்றதுக்கு முன்னாடி ஒரு 50 மாத்திரைகளை தடை பண்ணாங்க, இதெல்லாம் கேன்சரை கொண்டு வருது அப்படின்னு. அது முதல்ல இருந்தது விக்ஸேஷன் 500, அதுக்கப்புறம் சிட்டிசன். இப்போ இந்த மாத்திரையெல்லாம் ஆக்டிவ் விக்ஸேஷன் 500 பேரை மாற்றி விட்றோம். ஆனால் அதே காம்பினேஷன் தான் வரும். ஆனால் மக்கள் இதெல்லாம் தெரியாமல் நான் போய் எனக்கு தீர்ந்தால் போதும், டாக்டர் போய் பார்த்தா அவங்களுக்கு 100-200 கொடுக்கணும், அதுபோக மருந்து மாத்திரை எழுதி கொடுக்குறா 500-600 ஆகி போயிடுது, அதனால் மெடிக்கலுக்கு போனால் 2 செட்டு மாத்திரை கொடுக்குறேன், நான் வாங்கி உள்ளதைக்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவில்லாத தனம் பண்ணுறோம். கவர்மெண்ட்டே அதை அறிவுறுத்துது, டாக்டர் பரிந்துரை இல்லாமல் யாருக்கும் மருந்து விற்காத அப்படின்னு. இன்றைக்கி எந்த மெடிக்கல்லையும் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்படி ஃபாலோ பண்ணால் அவன் கடையே நடத்த முடியாது. அவன் மெடிக்கலில் மாத்திரை மட்டுமா விற்கிறான், அங்கே சாணி பவுடரு, பூச்சிக்கொல்லி மருந்து என்னென்னமோ விற்கிறான், நாய் பிஸ்கட்டு என்னென்னமோ விற்கிறான், எல்லாம் தான் உள்ளே இருக்குது. அப்போ இந்த சளி அப்படிங்கிறது நம்மளுக்கு அற்புதமான ஒரு கழிவு வெளியேற்றுற ஒரு சிகிச்சை. ஆனால் அது நோயின்னு நினச்சிக்கிட்டு மருந்து மாத்திரை போட்டு தடுக்கிறோம். இப்போ இந்த கழிவு உள்ளே இருக்கணுமா வெளியில் போகணுமா? வெளியில் போகணும். இப்போ இந்த வெளியே போகிறதுக்கு உடனே வந்து மூளையிட்டு போய் முறையிடும். ஏனுங்க நான் வந்து இப்போது மூச்சு காற்றுல, வேர்வையில், யூரினில், மோஷனில், முடியா நகமால என்னால் கழிவு சீராக வெளியேற்றமில்ல உங்கள்கிட்ட வந்து கேட்டேன். நீங்கள் வந்து சளி வலின்னு 2 வழியை ஏற்படுத்தி கொடுத்து எனக்கு உதவி செஞ்சீங்க. ஆனால் இந்த பைத்தியக்காரர் 2மே நோயின்னு நினச்சிக்கிட்டு மருந்து மாதிரி போட்டு தடுத்துட்டானுங்க. இப்போ வெளியிலேருந்து உயிராட்டில் வச்சு என்னால் வெளியேற்ற முடியாது, இந்த கழிவை எப்படிங்க வெளியேற்றுறது அப்படின்னு இப்போ கேட்கும். உடனே மூளை என்ன சொல்லும் அப்படின்னா, சரி வெளியிலேருந்து உயிராட்டில் வச்சு வெளியேற்ற முடியல, என்ன உனக்குள்ளேயே உயிராட்டில் படைக்கூடிய அறிவு ஆற்றலும் இருக்குது, உனக்கு என்ன உயிராற்றல் வேணும், எவ்வளோ உயிராற்றல் வேணும், நீ படைச்சிக்க, நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம உடம்பு என்ன வேலை செய்யும்? அதுக்கு தான் உடம்பு சூடாகும். நம்ம உடம்பு வந்து சாதாரண வெப்பநிலை என்னன்னா 96 to 98 டிகிரி வரைக்கும். இதெல்லாம் உயிராட்டில் பல்கி பெருக்க முடியாது. அதுக்காக தான் 99, 100, 102, 105 இந்த மாதிரி உடம்பை ஹீட் பண்ணுது. இதுதான் காய்ச்சல் வருது. அப்போ இந்த காய்ச்சலை கொண்டு வந்து அந்த உயிராட்டில் படைச்சு அந்த உறுப்பை சுத்தம் பண்ணுறது, செல்களை புதுப்பிக்கிறதுக்கு உதவி செய்யுது. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு வெப்பநிலை இருக்குங்க. இப்போ தோலில் தான் நம்ம உடம்புல மிகப்பெரிய கழிவு வெளியேற்றக்கூடிய உறுப்புனா அது தோல் தான். 80% கழிவு தோல் மூலியமாக தான் வெளியேறும். அதே நிறைய பேர் தெரியாது. அப்போ இந்த தோலில் வந்து கழிவு தேங்கிருச்சு வெளியேற்றணும் அப்படின்னா 99 டிகிரி சூடு பண்ணணும் உயிராட்டில் படைக்கிறது. இதே நுரையெல்லாம் 100 டிகிரி சூடு பண்ணணும். பெருங்குடலாம் 101, கல்லியெல்லாம் 102, பித்தப்பைனா 103, சிறுநீரம்னா 104, இதயம்னா 105. இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு வெப்பநிலை இருக்குது. இந்த வெப்பநிலைக்கு அந்த உறுப்பை சூடு பண்ணால் மட்டும்தான் அந்த உறுப்பில் உயிராட்டில் பல்கி பெருக்கு. அப்போ தான் அந்த உறுப்பு சுத்தமாக செல்களை புதுப்பிக்க முடியும். இதுக்கு தான் காய்ச்சல் வருது. இப்போ காய்ச்சல் நோயா சிகிச்சையா? நாம் என்ன பண்ணி வச்சுக்கிறோம்? இப்போ வீட்டிலலாம் ஏதாவது இப்போ ஒரு குழந்தைக்கு லைட்டாக உடம்பு சூடாக்குன்னா போய் தொட்டு பார்ப்பாங்க. ஐயோ கணக்கணன்னு இருக்குது, உடனே தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறது. அப்புறம் 99 இருக்குது, 100 இருக்குது, ஐயோ 102 கொதிக்குன்னு இப்போ என்ன பண்ணுவோம்? ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக மாட்டோம். அந்த குழந்தைய ஆஸ்பத்திரியில் பிறந்தது. நம்ம வீட்டில் தான் மெடிக்கல் வச்சுக்கிறோமே, டாக்டர் வச்சு கொடுத்துக்கிற மெடிக்கலு. 102 டிகிரி காய்ச்சல் வந்துச்சுன்னா எடுத்து ஒரு 250 எடுத்து ஒரு 5 ml ஊற்று, இல்லைன்னா ஒரு 500 எடுத்து ஒரு 5 ml ஊற்று. ஏதாவது ஒரு 650 போடு, டோலா போடு, ஏதோ ஒன்று சூட்டை பேராசிட்டமால் போட்டு சூட்டை குறை, இல்லைன்னா குழந்தை செத்து போயிடும். சூடு அதிகரித்தா குழந்தை செத்து போயிருமா? சூடு அதிகரித்தா குழந்தை செத்து போயிருமா? அறிவாற்றலோட செயல்படுங்க. நான் அதுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு காரணங்கள் எழுதி வச்சுக்கோங்க, கடைசியாக நம்ம பேசுவோம், சரிங்களா? எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறேன். ஜன்னினா என்ன, வலிப்புனா என்ன, எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து.
அப்போ இந்த சூடு அதிகரித்தா தான் அந்த உறுப்பில் உயிராட்டில் பல்கி பெருக்க முடியும், அப்போ தான் அந்த உறுப்பை சுத்தம் பண்ண முடியும். இதுக்கு தான் காய்ச்சல் வருது. ஆனால் அந்த காய்ச்சல் தப்புன்னு சொல்லி மருந்து மாத்திரை எப்படி இப்போ தடுத்தாச்சு. இப்போ இந்த கழிவு உள்ளே இருக்கணுமா வெளியில் போகணுமா? வெளியில் போகணும். அதுக்காக நம்ம உடம்பு என்ன வேலை செய்யுதுன்னா, எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த கழிவெல்லாம் வந்து இரைப்பை கிட்ட வந்து உடனே வாந்தி இல்லைன்னா வயிற்றுப்போக்கு. இப்போ வாந்தி வருது. இப்போ சுவாசிக்கிற காற்றுல, குடிக்கிற தண்ணியில், உண்ணக்கூடிய உணவுலையெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு சின்ன தூசு உள்ளே போனால் கூட வித்தின் செகண்டில் ஸ்கேன் பண்ணி உடனே தூக்கி வெளியில் போட்டோம். நம்ம உடம்பு அவ்வளோ அறிவாற்றலோட வேலை செய்யும். இப்போ ரோட்டில் நடந்து போகிறோம், ஒரு 100 அடிக்கு முன்னாடி ஒரு பெருக்கான ஒரு நாயை அடிபட்டு செத்து கிடக்குது. நம்மளுக்கு ஒரு கெட்ட வாடை வருது. பக்கத்தில் போக போக நாற்றம் அதிகமாகும். உடனே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 50 அடியில் வர இந்த இடத்துல செத்து கிடக்குது அப்படின்னு உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கரிசி மாதிரி ஒன்று எடுத்து போற்றி மூக்கு பொத்திக்கிட்டு அதை தாண்டி கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் நம்ம சுவாசம் பண்ண மாட்டோம். அப்படித்தானே? இல்லை பக்கத்தில் போய் இது என்ன செத்து கிடக்குது, இது செத்து எத்தனை நாள் ஆச்சு, இது நாயா பெருக்கான மண்டி போட்டு ஒரு குச்சி எடுத்து கிளறி மோந்து வாப்போமா? அதுக்கு உள்ள இருக்கிற அந்த ஆதி பகவன் பரம்பொருள் உயிர் அனுமதிக்குமா? அனுமதிக்காது. அதே மாதிரி இப்போ நம்ம சாப்பிட்ற காலையிலேயே ஏதோ ஒரு பழங்களோ இல்லை இட்லி தோசையோ ஏதோ ஒரு பிடிச்ச உணவு சாப்பிட்றோம், உங்கள் முடியே ஒன்று கலந்து உள்ளே போயிருக்கு தெரியாதனமா. இப்போ முடி உள்ளே போகும்போது ஏன்னா முடியெல்லாம் வந்து உணவு லிஸ்ட்லேயே கிடையாதே. இந்த உணவு குலையில் ஏகப்பட்ட சிசிடி கேமரா வச்சு நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் உணவு லிஸ்ட்லேயே கிடையாது. இதெல்லாம் வந்து இறந்த செல் தானே, இதெல்லாம் வெளிதான் போகணும், இது எதுக்கு உள்ளே வரும்னு சொல்லி போட்டு உடனே அதை வந்து சென்ஸ் பண்ணி வாந்தியை வெளியிதல். இப்போ எனக்கு எதுக்கு வாந்தி வந்துன்னு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும், இந்த வாந்தியை எந்த மாத்திரை போட்டால் தடுக்கலாம், அதான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். எந்த மாத்திரை போட்டால் வாந்தி வராது, என் குழந்தைகளாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடலாம். எந்த மாத்திரை போட்டால் வாந்தி வராது, நான் வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். எந்த மாத்திரை போட்டால் எனக்கு வாந்தி வராது, நான் விசேஷத்தில் போய் ஒரு இப்படி பிடிக்கலாம். இப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வாந்தி அப்படி இப்போ சினிமா படத்தோட ஒரு விளம்பரத்துலேயே ஒரு விளம்பரம் போடுவாங்க. 2 ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பார். எல்லாம் சாப்பிட போயிடுவாங்க. ஏப்பா எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க, இதுதான் சரியான தருணம், யாரும் இல்லை வர, நாமளும் போய் சாப்பிட்டு வந்துடலாம் வா அப்படிமா. அப்புறம் இல்லை எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, நீ போய் சாப்பிட்டு வா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற சொல்ல, இப்போ இவர் வந்து இன்னொன்று பாக்கெட்லேருந்து ஒன்று எடுத்து இதுக்காப்பா கவலைப்படுறேன்னு சொல்லி போட்டு ஒரு கட் பண்ணி டம்ளரில் போட்டு தண்ணி ஊற்றி ஸ்பூன் போட்டு ஆட்டி இந்த முதல்ல இதை குடி அப்படிமா. இதை குடிச்சோன்னே ஒரு ஏப்பம் வரும், அடா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ போய் சாப்பிட்டு வந்துட்டு ஈனோக்கு நன்றி அப்படின்னு விளம்பரம் வரும். என்ன பண்ணுறாங்க, அந்த விளம்பரத்திலே காட்டுவோம் பாருங்கள், உணவு கலைக்கு அப்படியே உள்ளே குடிக்கிற மாதிரியும் அதை அப்படியே உணவு குலையில் போகிற மாதிரியும் அதை இறைப்பையில் போய் டச் ஆனோனையும் அப்படியே இறைப்பையில் ஒரு படுதா மாதிரி ப்ளூ கலரில் ஒரு படுதா மாதிரி விரிக்கும். என்ன சொல்லுது, இறைப்பையில் இருக்கிற கழிவு வாந்தி மூலியமாக தான் மேல் நோக்கி தான் வெளியே தள்ளணும், ஆனால் தள்ளக்கூடாது அப்படின்னு உடம்புக்கு வந்து அறிவை வந்து மட்டு பண்ணி படுதா போட்டு விரிச்சு அடைச்சிடும். அடைச்சாச்சுன்னா இறைப்பையில் இருக்கிற கழிவு எதுவுமே மேல் நோக்கி போக முடியாது, எல்லாம் கீழ் நோக்கி தான் போகணும். அப்புறம் இறைப்பைக்கு அப்புறம் சிறுகுடல், அப்புறம் பெருங்குடல், அப்புறம் மலக்குடல் மூலியமாக தான் வெளியே தள்ளணும். இப்போ இறைப்பைக்கு அப்புறம் சிறுகுடல் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட சிசிடி கேமரா வச்சுருக்கும். அது என்ன வேலை, இதில் உமிழ்நீர் இருக்கா, தைராய்டு இருக்கா, பித்தநீர் இருக்கா, வாயில் நல்லா மென்று சாப்பிட்ருக்குறானா, இறைப்பையில் நல்லா மாவு ஆட்டிருக்குதா, இதுக்கு கணை இன்சுலின் கொடுத்துக்குதா, அத்தனை விஷயத்தையும் நோட் பண்ணும். இதில் ஏதாவது ஒரு விஷயம் இல்லைன்னா கூட சிறுகுடல் கதை ஓப்பன் பண்ணி உள்ளே வாங்காது, தூக்கி குப்பை தள்ளி விட்டு எனக்கு வேண்டாம் போ அப்படின்னு. இப்போ சிறுகுடல் பெருங்குடல் கொடுக்குது, பெருங்குடல் மலக்குடல் கொடுக்குது, எனக்கு டிசென்ட்ரி ஆகுது, எனக்கு இப்போ வயிற்றுப்போக்கு பேதி ஆகுது. இப்போ எதுக்கு பேதி ஆகுதுன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு என்ன தெரியும், எந்த மாத்திரை போட்டால் பேதி ஆகாது, குழந்தையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போடுறது தாட்டி விட்டுடலாம், எந்த மாத்திரை போட்டால் பேதி ஆகாது, நம்ம ஒரு வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கலாம். அப்புறம் வீட்டில் வேறு உட்காந்துட்டு இன்றைக்கி நாளைக்கு 3 விசேஷம் இருக்குது, வெடி காத்தால் ஒரு புண்ணியாச்சனி இருக்குது, அப்புறம் மத்தியானம் வந்து ஒரு கெடாவட்டு இருக்குது, அப்புறம் நைட்டு ஒரு வரவேற்பு விருந்து இருக்குது, இன்றைக்கின்னு பார்த்து வயிற்றால் போகுது. ஏனுங்க மச்சான் என்ன பண்ணலாம், வயிறெல்லாம் ஒரே கடம்படான்னு ஒரே மாதிரி சரியாகலையா அப்படின்னு கேட்பாங்க. அவர் என்ன சொல்லுவார்னா, அவர் அந்த முக்கில் தீபாவளிகள் இருக்குது, அங்கே ஒரு ஆப்பு வச்சுருப்பேன், அதை வாங்கிட்டு வந்து சொரிக்க அப்படிம்பார். வயிற்றால் போகிறத தடுக்கிறதுக்கு மாத்திரை ஆப்பு, சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிற ஆப்பு வச்சுக்கிறோம் நாமளே. இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம், மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு, ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்காக பண்ணி வச்சுக்கிறோமா, மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்காக பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ இந்த சளி, காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, வலி, இந்த 5 விஷயம் நோயா சிகிச்சையா? சிகிச்சை. இது சிகிச்சை இல்லை, நோய்ங்க, இது வந்தால் சீக்கிரமாக செத்து போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இது வரும்போதெல்லாம் யாரெல்லாம் மருந்து மாத்திரை போட்டு தடுக்கிறீங்களோ அவங்களுக்கு கழிவு வெளியில் போகாது. ஒரு செல்லோ ஒரு உறுப்போ 15லேருந்து 45 நாளில் கழிவு வெளியேற்ற முடியலனா அது கட்டியாக மாறிடும்.
என்ன கட்டியாக மாறுது? அது நீர் கட்டியாக மாறுது, கொழுப்பு கட்டியாக மாறுது, கேன்சர் கட்டியாக மாறுது. கேன்சர் அப்படிங்கிறது அப்படியே வானத்துலேருந்து பொத்துக்கிட்டு உடம்புக்குள்ள வர்றது கிடையாது. நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் கழிவு வெளியேற்றுறதுக்கு உடம்புக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னா அது கட்டியாக மாறிடும். எப்படி கட்டியாக மாறுது? இப்போ மூளைட்டு போய் முறையிடும், எனக்கு மூச்சு காற்றுல, வேர்வையில், யூரினில், மோஷனில், முடிய நகமால என்னால் வெளியேற்ற முடியும். உங்கள்கிட்ட வந்து கேட்டேன், நீங்களும் சளி, காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, வலின்னு 5 விஷயத்துக்கு கொடுத்து உதவி செஞ்சீங்க. ஆனால் இந்த பைத்தியக்காரன் இந்த 5 நோய் நினச்சிட்டு மருந்து மாத்திரை போட்டு தடுத்துட்டானுங்க. வரும்போதெல்லாம் மாத்திரை போட்டு தடுத்துட்றானுங்க. எப்படிங்க அந்த கழிவு வெளியேற்றுறது அப்படின்னு கேட்கும். அதுக்கு மூளை என்ன சொல்லுன்னா, சரி இப்போ அவன் வந்து வெளியேற்றுறதுக்கு அனுமதி கொடுக்கல, என்ன அவன் எப்போ அனுமதி கொடுக்குறானோ அது வரைக்கும் அந்த கழிவை அங்கேயே பாதுகாப்பாக வை அப்படின்னு சொல்லிடும். எப்படி பாதுகாப்பாக வைக்கிறது? அந்த செல்லுலேயோ அந்த உறுப்புலையோ ஓரமாக ஒதுக்கி வச்சு அதை சுற்றி ஒரு ரூமை கட்டி அதுக்கு ஒரு கதவை போட்டு அதுக்கு ஒரு பூட்டை போட்டு சாவி பூட்டி கொண்டே வச்சு. நீங்கள் எப்போ சுத்தமான காற்றை சுவாசம் பண்ணுறீங்களோ, சுத்தமான தண்ணியை நீங்கள் குடிக்கிறீங்களோ, இல்லை உயிர்ச்சத்து உணவு நீங்கள் எடுக்கிறீங்களோ, அப்போல்லாம் அந்த உயிராட்டில் போய் செரிமானமாகி நம்மளுக்கு இரைப்பையில் நொதித்தலாகி சிறுகுடல் மூலிமா உறிஞ்சி பிளட்டில் போய் கலந்து உள்ளுக்குள்ளே போய் ஸ்கேன் பண்ணும். நம்ம உடம்புல 80% கழிவு வெளியேற்றுற வேலை தான் நடக்குது. வெறும் 20% செல்களை புதுப்பிச்சு கட்டுமானம் பண்ணுற வேலை நடக்குது. அப்போ இந்த உயிராட்டில் உள்ளுக்குள்ள போய் ஸ்கேன் பண்ணும்போது எங்காவது கழிவு இருக்கான்னு பார்க்கும். ஆமாம், இந்த பைத்தியக்காரர் ரொம்ப நாளாக கழிவு வெளியேற்ற முடியாமல் ஒரு ரூமை கட்டி பூட்டி வச்சுக்கிறான் பாரு. அப்போனா அந்த ரூம் சாவி போய் எடுத்துகிட்டு வா. அப்படியே அந்த ரூம் சாவி போய் எட்டு வந்து அந்த பூட்டை திறந்து அந்த கதவை நீக்கி அந்த செல்லுக்குள்ளே அந்த உறுப்புகள் இருக்கிற கழிவுக்கெல்லாம் ஒரு ஹேரி பேக் போட்டு பிடிச்சி கட்டி அதை வந்து ரத்தத்துலையோ காற்றுலையோ கலக்காமல் மூக்கில் தனியாக உழுகிறது. இப்போ காரித்துப்பனா கோலையை போய் விழுகிறது. இந்த மாதிரி வெளியில் கொண்டாடும். இப்போ மூக்கில் தண்ணியாக உழுகிறதும் காரித்துப்பனா கோலையை போய் விழுகிறது என்ன? கேன்சராக மாற இருந்த கட்டி. அது இப்படி தான் வெளியேறுது. நாம் என்ன யோசிக்கிறோம், இப்போ இங்கே ஒரு கட்டி மாறிடுச்சு மார்பில். இப்போ இதை வெளியேற்றுறதுக்காக நுரையீரலும் இதையும் அழுத்தம் கொடுக்குது. இப்படி அழுத்தம் கொடுக்கும்போது எனக்கு இங்கே விண்ணு வலிக்குது. இப்போ வலி வரும்போது இப்போ எதுக்கு வலி வரும் எனக்கு தெரியுமா? தெரியாது. நான் என்ன பண்ணுவேன், உடனே டாக்டர் போ, ஐயா இந்த இடத்துல ஒரு வாரமாக வலிக்குது என்னன்னு பாருங்கள். உடனே அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு எக்ஸ்ரே எடுப்பார், அப்புறம் ஒரு ஸ்கேன் பண்ணுவார், இல்லைன்னா மெமோகிராம் பண்ணுவாங்க. இதை ஒன்று பண்ணி பார்த்துட்டு ஆமாம்மா இந்த இடத்துல ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு. இது என்ன கட்டின்னு தெரியாது. இது சாதாரண நீர் கட்டியா இல்லை கொழுப்பு கட்டியா இல்லை கேன்சர் கட்டியான்னு தெரியாது. இதை லைட்டாக வந்து கொஞ்சம் பயாப்சி பண்ணி வெட்டி பாம்பே டெல்லிக்கு அனுப்புனா 2 நாள் ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன சரியான மருந்து கொடுத்து உங்களை காப்பாற்றிடலாம், இந்த கட்டியை கரைச்சிடலாம் அப்படின்னு. அதே பாதுகாப்பாக ரத்தத்துலேயோ காற்றுலையோ கலக்கூடாதுன்னு நம்ம ரூமை கட்டி வச்சுருக்குது. இவர் என்ன பண்ணுறாராமா, அதை லைட்டாக வெட்டி பயாப்சி பண்ணி அனுப்புகிறாராம். நீங்கள் ஒரு பாதுகாப்பாக ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, அதுதான் செவுரு. கோழி முட்டை வெள்ளை கலரில் இருக்கிற ஓடு, அதுதான் செவுரு. அதுக்குள்ளே ஒரு சளி மாதிரி ஒரு வெள்ளை கலரில் ஒரு திரவம் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு மஞ்சக்கரு இருக்கும். இந்த மஞ்சக்கரு தான் வந்து இப்போ டாக்டர் ஆய்வு பண்ணணும். எப்படி ஆய்வு பண்ணுவார்? நேராக அந்த முட்டையை உடச்சி செவுத்து உடச்சி உள்ளே போவார். உள்ளுக்குள்ளே அந்த சளி மாதிரி இருக்கிற வெள்ளைக்கரை கிழிச்சிட்டு உள்ளே போவார். உள்ளுக்குள்ளே போய் அந்த மஞ்சக்கரை வந்து லைட்டாக ஆய்வுக்காக எட்டு வருவார். இப்போ வெளியில் ஒரு ஆப்பாயில் பின்னூசி எடுத்து குத்தினா மஞ்சக்கரை என்ன நடக்கும்? உடஞ்சி போயிடும். அந்த வேலை தான் உள்ளே நடக்குது. அப்போ இப்போ பயாப்சிங்கிறது இப்போ பயாப்சி பண்ணும்போது தான் அது காற்றுல கலக்குது, ரத்தத்தில் கலக்குது. இந்த 2லையும் கலந்து அடுத்த செல்லுக்கு போயிடும். அடுத்த செல்லுக்கு போனால் அடுத்த உறுப்புக்கு போயிடும். அதுக்கப்புறம் 6 மாதம் 1 வருஷத்தில் கேன்சர் முள்ளா பழவி செத்து போயிடும். இப்போ டாக்டர்லாம் ஒன்று கூடி என்னப்பா இவர் எப்படியாவது நல்லது பண்ணி காப்பாற்றணும்னு பார்த்தா இப்படி பல்கி பெருகி செத்து போகிறாங்களே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் கலந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு போயிடணும்னா இப்போ எங்காவது கட்டின்னு தெரிஞ்சால் போதும், ஸ்கேனில் அந்த உறுப்பையே வெட்டி வீசு. இப்போ பித்தப்பையில் கல்லுங்க 2 mm, பித்தப்பையை வேண்டாம், தூக்கி வெட்டி வீசிடலாம். கர்ப்பப்பையில் வந்துருச்சுங்க கட்டினா, கர்ப்பப்பையை வேண்டாம், அதெல்லாம் தூக்கி வெட்டி வீசிடலாம். ஆனால் மாரில் வந்துருச்சுங்கன்னா மாரே வேண்டாம், அது கட்டி வீசிடலாம். இப்போ சினிமா படத்துக்கெல்லாம் போகிறீங்க, படம் போகிறதுக்கு முன்னாடி சுனிதான்னு ஒரு அம்மா பேசும் பார்த்துருக்கீங்களா? என் கணவர் வந்து புகையிலைனால் வந்து இங்கே தொண்டையில் வந்து புற்றுநோய் வந்துருச்சு, இப்போ இதோட வெட்டி எடுத்துகிட்டு இப்போ தையல் போட்டு படுக்க வச்சுக்கிறாங்க, நான் பாருங்க ஸ்பூனில் வந்து ஊற்றிட்டு இருக்கிற கஞ்சி, என் வாழ்க்கையே வீணாக போச்சுங்க அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி எந்த உறுப்பில் கட்டி வந்தாலும் அந்த உறுப்பையே வெட்டி வீசுகிற வேலை தான் இப்போ நடக்குது. ஆனால் நம்ம உடம்புக்கு என்ன அறிவு இருக்குது? அது என்ன மாதிரி கழிவாக இருந்தாலும் அதை எப்படி வெளியேற்றுங்கிற அறிவும் ஆற்றலும் நம்ம உடம்புக்கு இருக்குது. அதுக்கு நம்ம உடம்போட மொழி தெரியுமா நம்மளுக்கு? எவனோ சொல்கிறது தான் கேட்டுக்கணும், நம்ம உடம்பு சொல்கிறது நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். அப்போ இந்த உடம்போட மொழி நம்மளுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் எந்த நோயிலும் சிக்க மாட்டீங்க, எப்பேற்பட்ட நோயில் மாட்டியிருந்தாலும் ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க. இதைத்தான் ஐயா கற்றுக் கொடுத்துருக்காரு. அதனால தான் ஆகச்சிறந்த மருத்துவர் அப்படின்னு நான் சொன்னேன். உலகத்திலேயே ஆகச்சிறந்த மருத்துவர் திருவள்ளுவர். சாதாரண ஆள் கிடையாது. எத்தனையோ பேர் மருந்து எழுதிக்கிறாங்க. திருமூலர் வந்து எனக்கு ஒரு காமாலை வந்துருச்சு அப்படின்னா நீ கீழாநெல்லி போய் சாப்பிடும் பாரு,
வள்ளல் பெருமான்கிட்ட போய் கேட்டிங்கன்னா நீ மஞ்சள் கரிசலாங்கண்ணி சாப்பிடும்பார். அகத்தியர் போய் கேட்டிங்கன்னா நீ குப்பமேனி சாப்பிடும்பார். சரி, நான் இங்கே இருக்கிற சாப்பிட்டுக்கிற இதெல்லாம் நான் வந்து இப்போ ஊட்டியிலையோ இல்லை வேறு நாட்டிலையோ அமெரிக்காலேயோ லண்டன்லேயோ இருக்கிறேன், நான் என்னத்தை சாப்பிடுவோம்? அங்கே கிடைக்குமா கரிசலாங்கண்ணி கீழானெலாம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ இவங்கெல்லாம் எங்கே மருத்துவம் சொல்லிக்கிறாங்கன்னா இந்த மண்ணில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மருத்துவம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் திருவள்ளுவர் ஐயா மட்டும்தான் உலகத்தை தாண்டி கடலை தாண்டி அத்தனை கண்டத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் உண்டான மாமருந்து கொடுத்துட்டு போயிருக்கார். மருந்தே வேண்டாம், உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு காரணம் இது மட்டும்தான், இதை சரி பண்ணால் போதும் வாழ்க்கையில் எந்த நோயாலும் வெளியே வந்துடலாம்னு சொல்கிறார். அப்போ இந்த சளி, காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, வலி, இந்த 5 நோயில் சிகிச்சை. இந்த சிகிச்சை அளிக்கும் போது நம்ம உடம்பு சிகிச்சை அளிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அறிவு இருந்தால் யாருக்காவது நோய் வருமா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த 5 விஷயம் இருக்கும்போது நல்லா நுட்பமாக கவனித்து பாருங்கள். நம்மளுக்கு பசியே இருக்காது. பசிக்குமா? தலைவலி தாங்க முடியல, இல்லை இப்போ வந்து பிரசவ வலி வந்துருச்சு, இப்போ 2 மணி நேரத்தில் குழந்தை பிறக்க போகுது, மச்சான் போய் பிரியாணி ஒன்று வாங்கிட்டோன்னு சொல்லுவாங்களா? பசிக்குமா? பசிக்காது. இப்போ காய்ச்சல் ரணமாக கொதிக்குது, வாந்தி வயிற்றாலியாக போகுது, கவனம் மாதிரி அப்படியே தவுந்துட்டு வர, இப்போ பசிக்குமா? பசிக்காது. அப்போ பசி இல்லாதப்போ நான் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அறிவு இருந்தால் யாருக்காவது நோய் வருமா? வராது. அதைத்தான் ஐயா கற்றுக் கொடுத்துருக்கு. அப்போ பசிக்கும் போது நம்ம என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதுக்கு முதல்ல பசினே என்னன்னு தெரியும். பசினா என்ன? இன்றைக்கி குழந்தைகளை கேட்டோம்னா 12:30 மணிக்கு மத்தியானம் பெல் அடிப்பாங்க, எல்லோரும் டிஃபன் பாசி திறந்து சாப்பிடுவாங்க, நாமளும் திறந்து சாப்பிடணும். வீட்டில் அம்மா வந்து தோசை சுட்டு அடுக்கிட்டு வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிட்டா எல்லோரும் போய் உட்காந்து சாப்பிட்ணும். கண்ணால் பார்க்கும்போது சாப்பிட்ணும், காதால் கேட்கும்போது சாப்பிட்ணும், ஸ்மெல் பண்ணும்போது சாப்பிட்ணும், யாராவது எதாவது கொடுத்தா தூக்கி வாங்கி உள்ளே போட்டுக்கணும். இதான் பசி. பசினா என்ன? பசினா நம்ம வாயில் 12 வகையான உமிழ்நீர் சுரக்கும். முதல்ல 12 வகையான உமிழ்நீர். இங்கே 12 டியூப் இருக்குது, அதில் ஒரு மோட்டர் இருக்குது, அதை வச்சு அது மூலிமா பம்ப் பண்ணிகிட்டு இருக்குது உமிழ்நீரை. 12 உமிழ்நீர் இருக்குது. எப்படி நம்ம சுவை 6 வகையாக பிரிச்சுக்கிறோம். எனக்கு இனிப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு இதெல்லாம் தனித்தனியாக தெரியுது உங்களுக்கு. ஒவ்வொரு சுவைக்கும் உள்ள 2 ஷவர் இருக்குது. இதை நீங்கள் தெரியும்னா ஒரு கண்ணாடி உணவை நின்று வாயை ஆணு வச்சுக்கிட்டு ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். நெல்லிக்காய் சாப்பிட்ற மாதிரி, இல்லை ஒரு ஊறுகாய் நக்கி சாப்பிட்ற மாதிரி, இல்லை ஒரு மாங்காயை வந்து அப்படியே உப்பு மிளகுடி போட்டு தட்டி கடிக்கிற மாதிரி சிந்தனை பண்ணி பாருங்கள். அந்த ஷவர் உள்ளே ஊற்றுறது உங்கள் கண்ணாடியில் தெரியும். சில பேர்த்துக்கு கண்ணாடியில் தெரிக்கும், வெளியில் தெரியும். அந்த அளவுக்கு உள்ள சுரப்பிகள் வேலை செய்யும். அப்போ இந்த 12 வகையான உமிழ்நீர் சுரக்கணும் பசினா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சுரப்பிக்கு, இதுக்கு பேர் கேடைய சுரப்பின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன? அட டாக்டர்லாம் எழுதி கொடுத்துருப்பார்ல, தூங்கி நீ பல் வளர்க்குறியோ இல்லையோ 50 mg 100 mg மாத்திரையை போட்டுக்க அப்படின்னு. ஆமாம், தைராய்டு மாத்திரை பார் சாப்பிட்றீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த தைராய்டுங்கிறது நோய் இல்லை, அது சுரப்பியோட பேர். அதோட எதுக்காக ஆண்டவன் படைச்சிருக்கா அப்படின்னு இதுக்கு பேர் கேடயம். பாதுகாக்கிறது. எதை பாதுகாக்கிறது? இந்த உடம்பை பாதுகாக்க. இந்த தைராய்டோட என்ன வேலைன்னா உண்ணக்கூடிய உணவுல இருக்கிற கொழுப்பை கரைக்கிறது. இது கம்மியாக இருந்ததுன்னா கொழுப்பை கரைக்க முடியாமல் எல்லாம் உடம்புல சேர்ந்து உடம்பு டெபாசிட் ஆகி உடம்பு போட்டுரும், வெயிட் போட்டுரும். ஒருவேளை தைராய்டு அதிகமாக சுரந்துன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புல டெபாசிட் இருக்கிற கொழுப்பு கரைஞ்சி உடம்பு வந்து மெலிஞ்சு போயிடும். இப்படி 2 பிரச்சனைக்கும் கொண்டு வரும். அப்போ இந்த தைராய்டு சீராக சுரக்கணும். இந்த தைராய்டு சீராக சுரக்கிறது யார் சுரக்க வைக்கிறது யார் அப்படின்னா வாயில் இருக்கிற 12 வகையான உமிழ்நீர். இந்த 12 வகையான உமிழ்நீர் இயக்கிறது யாருன்னா வாயில் இருக்கிற உயிராற்றல், பரம்பொருள். இந்த வாயில் இருக்கிற உயிராற்றலை தான் நாம் இப்போ தூங்கி எந்திரிச்சோடனே ஒரு பிளாஸ்டிக் ப்ரஷ்ஷை எடுத்து அதில் ரசாயன பூச்சிக்கிளி மருந்து போட்டு பிதுக்கி அதை வாயில் இருக்கிற உயிராற்றலை அழிக்கணும். யாரெல்லாம் பேஸ்ட்டில் பல் வளர்க்குறீங்க? ஆமாம், யாரெல்லாம் விளக்கலினா யாராவது தூக்குவாங்க, அப்படி தான் இருக்குது. சரி, நீங்கள் விளக்குறதுல ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தா இல்லையா? அட அவனே விளம்பரத்தை சொல்கிறானே, என்னோடது போட்டு இந்த அளவுக்கு ஃபுல்லாக பிதுக்கி நீ பல் விளக்குனீன்னா 12 மணி நேரத்துலேருந்து 24 மணி வரைக்கும் வாயில் இருக்கிற ஜெம்ஸு பாக்டீரியா உன்னை பாதுகாக்கும் அப்படிங்கிறானே. அவன் என்ன பண்ணுறாங்க? வாயில் இருக்கிற உயிராற்றலை அழிக்கிறான். நாம் என்ன பண்ணோம்? ஆலங்குச்சி, அரசங்குச்சி, வேப்பங்குச்சி, இந்த மாதிரி பால் வடிகிற குச்சி ஏதோ ஒன்று குச்சி எடுத்து வந்து வாயில் இருக்கிற களியை மட்டும்தான் எடுப்போம். அப்போ அந்த மரத்தில் ஒரு பால் இருக்கும், அந்த பால் வந்து உயிராற்றலை பல்கி பெருக வைக்கும். ஒரு காலத்தில் இங்கே வந்து நம்மளுக்கு உயிராற்றல் அழியாது, மாறா வந்து கழிவு மட்டும்தான் வெளியதழுவும். ஏதாவது ஒன்று மாட்டிருக்கு சிக்கிக்குன்னு அதை மட்டும்தான் வெளியதழுவும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? உயிராற்றலையே அழிக்கிறான். சரி, இப்போ உயிராற்றலை பழியில் அழிச்சாச்சு. அந்த உயிராற்றலோட வேலை என்ன? அந்த 12 குழாய் இருக்குதுல்ல, முடியை விட சின்ன குழாயாக இருக்கும், நீர்க்குழாய். அந்த முடியை விட சின்ன நீர்க்குழாயை வந்து அடைப்பாகாமல் தடுத்துக்கும். அதை கிளீனிங் பண்ணுற ப்ராசஸிங்கை அந்த உயிராற்றல் தான் செய்யும். சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்குது அதனோட வேலை.
சுத்தம் பண்ண அந்த டியூப்பில் வந்து எந்த அடைப்பும் இல்லைன்னா தான் அது மோட்டர் போட்டு பம்பிங் பண்ணால் அந்த நீர் வெளியில் வந்து விழுகும். இல்லை அந்த உயிராட்டில் இல்லை அந்த குடாயை அடைச்சிக்கிச்சு அப்படின்னா உயிராட்டு வெளியே வருமா, நீர் வெளியே வருமா? அப்போ எனக்கு 12 சுரக்கல, எனக்கு இப்போ 10 தான் சுரக்குது, 8 தான் சுரக்குதுன்னா தைராய்டு சுரக்காது. அப்போ தைராய்டை வந்து நம்ம சுரக்க வைக்கணும் அப்படின்னா முதல்ல வாயில் இருக்கிற உயிராட்டில் அழிக்கிறத நிப்பாட்டணும். அதை ஒன்றை நிப்பாட்டினா உங்களுக்கு தைராய்டு மாத்திரையே தேவையில்லை. ஆனால் இதை கற்றுக் கொடுக்க மாட்டோம். ஒரு 1/4 கிலோ இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஹீலர் பாஸ்கர் முகம் எல்லாரும் சொல்கிறாங்க மூலிகை பல்படி எப்படி தயார் பண்ணுறதுன்னு போட்டுருங்க. இன்றைக்கி வேப்பங்குச்சி போய் உடைக்கிறது, ஆலங்குச்சி உடைக்கிறது அதெல்லாம் வேண்டாம், முடியாது. மூலிகை பல்படி தயார் பண்ணலாம். ஒரு 1/4 கிலோ தயார் பண்ணி வச்சுட்டு ஒரு வருஷத்துக்கே ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தாங்கன்னா இரவே நீங்கள் வந்து தொட்டு நீங்கள் பல் வலிக்கு உள்ளே விழுங்கிடுங்க. மூலிகை பல்படியில் உணவு உள்ளே விழுங்கிடலாம். இப்போ நைட்டே பல் வலிக்கு உள்ளே விழுங்கியாச்சுன்னா காலையில் வந்து எந்த கழிவும் இருக்காது. கழிவு இருந்தால் தான் சாப்பிட்ற கிருமி வரும். கிருமி இருந்தால் தான் போட்டு பூச்சிக்கிளி மருந்தை போட்டு அழிக்கணும். எந்த வேலையும் கிடையாது. இந்த உலகத்தில் பல் இருக்கிற எந்த ஜீவராசியும் பல் வளர்க்குறது கிடையாதுங்க. ஒரு சொத்தப்பல் கிடையாது, ஒரு பல் ஆடுறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. சாக வரைக்கும் பல் இருக்கும். அங்கே நம்மளுக்கு உயிராட்டில் பூரா அழிச்சு ஒரு குழந்தை பிறந்துட்டா போது பல் எட்டி பார்த்துட்டா போதும், அதுக்கு ஒரு ப்ரஷ், அதுக்கு ஒரு பேஸ்ட் தனியாக. எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருக்குது. நான் டெய்லியும் வந்து மலைக்கு போவேன். காலையில் 5 மணிக்கு போயிட்டு 6:30 மணிக்கு தான் வருவேன் வீட்டுக்கு. படிக்கட்டு வழியாக நம்ம ஏறுவோம். காலையில் நான் போகும்போது ப்ரெஷ்ஷை வச்சுட்டு வெளியில் வந்து வாசலில் தொளிச்சிட்டு கோலம்லாம் போட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு ரிட்டன் வர வரைக்கும் அந்த ப்ரெஷ் வாயிலே தான் இருக்கு. கொடுமைங்க. அவனே அதில் இப்போ போட்டிருக்கிறாங்க 30 செகண்டுக்கு மேலே வாயில் வச்சிருக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. படித்து பார்த்துருக்கீங்களா யாராவது? சின்னதாக போட்டிருப்பான் மைல்டாக. நீங்கள் பூத கண்ணாடி வச்சு பார்த்தா கூட தெரியாது. 30 செகண்டு தான் பல் விளக்கணும் போட்டிருக்கிறான். ஆனால் இங்கே நம்ம 1.5 மணி நேரம் வாயில் வச்சுருக்குது. அப்புறம் வாயில் வச்சுருந்தா உமிழ்நீர் கலக்கும். உமிழ்நீர் கலந்து அது போய் பெட்டில் கலக்கும். அவன் என்ன சொல்கிறான்னா ஒரு ஆய்வறிக்கையில் எடுத்து போட்டுருக்கிறான். ஒரு தடவை நீங்கள் பேஸ்ட்டில் பல் வளர்க்கலீங்கன்னா 7 சிகரெட்டு குடிக்கிற அளவுக்கு நிக்கோடின் உடம்பு பெட்டில் கலக்குதுங்கிறான். எல்லாத்தையும் சொல்லியும் நாம் என்ன பண்ணுறோம்? மகிழ்வா இந்த காலத்தில் வேப்பங்குச்சியில் பல்ல வளர்க்க வேணாம், ப்ரஷர் வச்சதும் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்குது. அதை பார்த்தா தானே ஓ இவன் பணக்கார நாட்டுக்குன்னு எவனாவது நினைப்பான். அந்த மாதிரி பண்ணி வச்சு. அப்போது உமிழ்நீர் 12 ரொம்ப முக்கியம். அந்த உமிழ்நீர் 12 ஏக்கரை வந்து நம்மளுக்கு உயிராற்றல், அந்த உயிராற்றல் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த 2 சேர்ந்தா தான் தைராய்டை சுரக்க வைக்கும். இந்த தைராய்டு முக்கியம். அதுக்கப்புறம் 3வது ஒரு சுரப்பே இருக்குது. கல்லீரலில் ஒரு நீர் சுரப்பு, அதுக்கு பேர் பித்தநீர். பித்தநீர்னா என்ன? ஓ கல்லீரலில் வந்து பித்தநீர் சுரக்குதுங்களா அப்படின்னு கேட்பாங்க. பித்தநீர்னு என்னன்னு தெரியாது. அதாவது இப்போ நம்ம ஏதாவது உணவு சாப்பிடுவோம். இந்த உணவு வந்து குளுக்கோஸாக மாறி ரத்தமாக சக்தியாக மாறிடும். ரத்தத்தோட வயசு எத்தனை நாள்? அதாவது தெரியுமா? நம்ம உடம்புக்குள்ள ரத்தத்தோட வயசு எத்தனை நாள்? 100 நாள், 120 நாள். இந்த 120 நாளைக்கு அப்புறம் அந்த ரத்தம் அழிஞ்சு போயிடும், கெட்டு போயிடும். இந்த அழிஞ்சு போன ரத்தம், கெட்டு போன ரத்தம் இதெல்லாம் உடம்புல எங்கெங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் மண்ணீரில் கொண்டு வந்துடும். ஸ்பீலின் அதுக்கு பேர் தான். இந்த மண்ணீரில் இந்த கெட்டு போன ரத்தம்லாம் வந்து ஒரு மூட்டை கட்டி கொண்டு கல்லீரலுக்கு கொடுத்துரும். இந்த கல்லீரல் இந்த கெட்டு போன ரத்தம் வாங்கிட்டு போய் அதை பித்தநீரை மாற்றும். எப்படி உடம்பு ஆண்டவன் படைச்சிக்கிறான் பாருங்கள். கல்லீரல் மிகப்பெரிய ஃபேக்ட்ரி. அதனோட வேலையே, பிரதான வேலையே இந்த கெட்டு போன ரத்தம் பித்தநீரை மாத்திரதான். பித்தநீரை மாற்றி அதையெல்லாம் போய் பித்தநீரை வந்து பித்தப்பையில் கொண்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ நாம் பசிக்கும் போது ஏதோ சாப்பிட்றோம். இப்போ ஒரு தேங்காய் சாப்பிட்றோம். இப்போ தேங்காய் சாப்பிடும்போது வாயில் போட்டு மெல்லுமா? அப்போ தாடை அசையுமா? இங்கே தாடை அசையும் போது பித்தப்பை சுருங்கி விரியும். மெக்கானிசம் ஆண்டவன் படைக்கிறான், படைப்பாற்றல். இப்போ வாயில் மெல்லும் போது பித்தநீர் வந்து சுரி. இந்த பித்தநீர் தான் செரிமானம் பண்ணுறது, கொழுப்பை கரைக்கிறது, ஜீரணத்துக்கு உதவி செய்யும். பாருங்கள், நம்ம உடம்பு ஒரு சொட்டு ரத்தத்தை கூட வேஸ்ட் பண்ணாது. அப்படி மெக்கானிசம் ஆண்டவன் படைச்சிக்கிறான். இப்போ யாரும் அந்த பித்தநீர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் போச்சு. அதனால தான் அவை பாட்டி சொல்லி வச்சாங்க, நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு. இன்றைக்கி யாராவது நொறுக்கிறோமா? ஆமாம், இன்றைக்கி எல்லோரும் நொறுக்கிறோம். ஆமாம், அந்த கிரைண்டருக்கு லீவே கிடையாது. எப்போ கொண்டு எதை கொடுத்தாலும் போட்டு கட்டக்கு முடக்குன்னு போட்டு ஆட்டிகிட்டே இருக்கும். நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னா அந்த வாயில் அந்த உமிழ்நீர் கலந்து நம்ம வந்து வாயில் அசப்படும் போதும் இங்கே பித்தப்பை சுருங்கி விரியும். அப்போ தான் அந்த பித்தநீர் வரும். அதுக்கு உண்டான இப்போ இந்த தேங்காய் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு நாம் இப்போ இந்த தேங்காய் என்ன பண்ணுறோன்னா யாரும் வாயிலெலாம் போட்டு மெல்றதில்ல. அதை ஒரு மிக்சியில் போட்டு அங்கே அரைச்சிறது. வாயை மிக்சியை மாற்ற சொன்னால் அதுக்கு ஒரு கருவி கண்டுபிடிச்சி அங்கே அரைச்சிறது. அதுக்கு தோசைக்கும் இட்லிக்கும் வச்சு உள்ளே அமுத்திடுறது. அந்த தேங்காய் உள்ளே போனால் கெட்ட கொழுப்பாக மாறும். இதே நீங்கள் வாயில் அரைச்சிங்கன்னா நல்ல கொழுப்பாக மாறும். அவ்வளோதான் விஷயம். பித்தநீர் கலக்கலைன்னா அது கெட்ட கொழுப்பு, பித்தநீர் கலந்தால் அது நல்ல கொழுப்பு. இது தெரியாமல் நாம் என்ன பண்ணுறோம்? இப்போ வாயில் மெல்றதே இல்லை, இப்போ பித்தப்பை சுருங்கி விரிகிறதே இல்லை. இப்போ பித்தப்பையில் 15லேருந்து 40 நாள் கழுவி வெளியே அந்த பித்தநீர் வெளியேறினா அது தெவஞ்சு போயிடும், அப்புறம் கல்லாக மாறிடும். இப்போ வலி வரும் கல்லை வெளியேற்றுறக்கு. உடனே டாக்டர் போனால் ஸ்கேன் பண்ணுவார், உனக்கு பித்தப்பையில் கல்,
உனக்கு நீ பித்தப்பை தேவையில்லை, ஆனால் ஆடு மாடு மாதிரி அசைப்படுறவங்களுக்கு தான் தேவை, நீ நாய் மாதிரி கபக்குன்னு உள்ளே சாப்பிட்ற, அதனால் உனக்கு பித்தப்பை தேவையில்லை அப்படின்னு அதை வெட்டுறதுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் இப்போ பெல்லை பிடுங்கி வெட்டி விட்டுருவார். அப்படி தான் போயிட்டுருக்குது. எனக்கு எளிமையானதான் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து சரியானதெல்லாம் விட்டுறோம். எது தான் எளிமையாக அதுதான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ உமிழ்நீர் 12, தைராய்டு, பித்தநீர், இந்த 3 ஒன்றா சேர்ந்து இரைப்பையில் ஒரு பச்சை கலரில் ஒரு திரவம் மாறிடும், ஒரு அமிலம். கலர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் மனசில் பதியிருக்காக நம்ம சொல்கிறோம். இந்த பச்சை கலர் திரவம் உள்ளே வந்தாச்சு அப்படின்னா அந்த அமிலத்துக்கு பேர் ஆல்கலைன் ஆசிட். இதில் என்ன தன்மை இருக்கும்னா காரத்தன்மை இருக்கும். இந்த காரத்தன்மை வச்சு அந்த உணவை வந்து நொதித்தல் பண்ணுற ஆற்றல் அறிவும் அதில் இருக்குது. நம்ம உடம்புல 2 லைட் எரியும். ஒன்று பச்சை கலர் ஆல்கலைன் ஆசிட், அதில் காரத்தன்மை இருக்கும். இன்னொன்று சிகப்பு கலர், அதில் வந்து அமிலத்தன்மை இருக்கும், அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இப்போ உமிழ்நீர் 12, தைராய்டு, பித்தநீர் 3 ஒன்றா சேர்ந்து இரைப்பையில் இப்போ பச்சை கலர் திரவம் வந்தாச்சு. இரைப்பைக்கு பச்சை கலர் திரவம் வந்தாச்சு அப்படின்னா உடனே இரைப்பையில் கப்பக்கம்னு அரிக்கும். இப்போ வயிற்றில் ஒரு கிள்ளும். இதுக்கு பேர் தான் பசி. உடனே மூளைக்கு தகவல் போகும், ஏப்பா உமிழ்நீர், தைராய்டு, பித்தநீர் 3 ஒன்றா சேர்ந்து பச்சை கலர் லைட் எரியுது, இப்போ சிக்னலில் லைட் எரியுது, நீ போகலாம், ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லும். இப்போ நாம் என்ன பண்ணணும், நம்மளுக்கு என்ன கையில் கிடைக்குதோ, அது பழங்களோ, காய்கறிகளோ, முளைக்கட்டின தானியங்களோ, இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸோ, இல்லை பாலா போன இட்லியோ, தோசையோ, ஏதோ ஒன்று கிடைக்குது, அதையெல்லாம் இப்போ வாயில் போட்டு மெல்லணும். இப்போ மென்னம்னா அந்த சாப்பாடெல்லாம் அரைச்சி இரைப்பையில் போய் அந்த பச்சை கலர் ஏசிட்டு போய் உள்ளே உழுகும். இந்த பச்சை கலர் இரைப்பைக்கு வந்ததுக்கப்புறம் இரைப்பை 2 மணி நேரம் மாவாட்டுற வேலை நடக்கும், நொதித்தல். வாயில் மென்ன சாப்பாட்டை இரைப்பையில் 2 மணி நேரம் மாவாட்டுற வேலை நடக்கும். இப்போ மாவை ஆட்டி முடிஞ்சோனையும் உடனே கணைய ஒடியும் பார்க்கும், இதில் உமிழ்நீர் இருக்கா, தைராய்டு இருக்கா, பித்தநீர் இருக்கா, வாயில் நல்லா மென்று சாப்பிட்ருக்குறானா, இரைப்பையில் வந்து பச்சை கலர் திரவம் தான் இருக்குதா, இரைப்பையில் நல்லா மாவு ஆட்டி இருக்குதா, அத்தனை விஷயத்தையும் நோட் பண்ணும். எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா உடனே கணைய அனுமதி கொடுக்கும். அதுக்கு பேர் தான் இன்சுலின். இப்போ கணைய இன்சுலின் கொடுத்தாச்சுன்னா இந்த 2 மணி நேரம் ஆட்டின மாவு அதுக்கப்புறம் சிறுகுடலில் உள்ள உறிஞ்சோம். சிறுகுடல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மீட்டர் இருக்கும். 1 மீட்டர்னா 3.25 அடி, அப்போ 25 அடி இருக்கும். அந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் 25 அடி நீளம். அவ்வளோ பெரிய குடலைத்தான் நம்மளுக்கு மடித்து அழகாக இந்த ஒரு சின்ன பேக்கெட் மாதிரி வச்சுக்கிறான் ஆண்டவன். அந்த சிறுகுடல்களை பார்த்தீங்கன்னா உட்புறமாக குட்டி குட்டி ஓட்டை இருக்கும். என்ன மாதிரி ஓட்டைன்னா வியர்வை தோரங்கள் மாதிரி ஓட்டை, முடியை விட சின்ன சின்ன ஓட்டை. அந்த ஒவ்வொரு ஓட்டைக்கும் ஒவ்வொரு கதவு இருக்கும். இந்த கதவு ஓப்பன் ஆகணும்னா கணைய இன்சுலின் கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அந்த பூட்டுக்கு சாவியே இன்சுலின் தான். இப்போ கணையை வந்து பார்த்துட்டு நல்லா மாவாட்டிருக்குன்னு இப்போ அனுமதி கொடுத்தாச்சு, இன்சுலின் கொடுத்தாச்சு. இப்போ சிறுகுடுக்கிற கதவெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த சிறுகுடுக்கிற கதவெல்லாம் உள்ளே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் முடியை விட சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது, அது மூலிமா உள்ளே உறிஞ்சோணும் இந்த ஆட்டின மாவை. இந்த 2 மணி நேரம் ஆட்டின மாவு, இந்த மாவு வந்து உள்ளே உறிஞ்சப்படுது. இந்த முடியை விட சின்ன ரத்த குழாய் மூலிமா உறிஞ்சதில்லை, இதுக்கு பேர் தான் குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸை கொண்டு எங்கே கொடுக்கணும், ஒரு செல்லுக்கு கொண்டே கொடுக்கணும். இந்த செல்லு அங்கே ஒரு கதவு இருக்கும், இதில் பச்சை கலர் இருக்கான்னு பார்த்துட்டு உடனே அந்த குளுக்கோஸை வாங்கி உள்ளதைக்கு போட்டு இந்த குளுக்கோஸ் உள்ளே வாங்கி போட்டு அதை எரித்து பயன்படுத்தி அதை ஒரு ரத்தமாக சக்தியாக மாற்றிட்டு அது ஒரு கழிவு வெளியேற்று. அந்த கழிவு தான் மூச்சு காற்றுல, வியர்வையில், யூரினில் வெளியில் போகும். அப்போ மூச்சு காற்றுல, வியர்வையில், யூரினில் 80% கழிவு வெளியில் போகும். அப்போ மலமாக போகிறதுல என்னங்கய்யா அப்படின்னா, மலமாக போகிறதுல சக்கை. இப்போ கரும்பு பால் குடிக்கிறதுக்காக போகிறீங்க, 4 கரும்பு எடுத்து நசுக்கிறாங்க, அந்த கரும்பு சக்கை அந்த பக்கம் போய் விழுந்துருது. இப்போ அந்த கரும்பு சாறு தான் குடிக்கிறோம், இந்த சாறு தான் உணவு, கரும்பு வந்து சக்கை. அப்போ இந்த உணவெல்லாம் வந்து எவ்வளோ நேரம் உறிஞ்சுது சிறுகுடல் அப்படின்னா 4 மணி நேரம் உறிஞ்சும். இந்த ப்ராசஸிங் 4 மணி நேரம் நடக்கும். ஏன்னா முடியை விட சின்ன சின்ன ரத்த குழாய் இருக்குது, இந்த ரத்த குழாய் மூலிமா 4 மணி நேரம் உறிஞ்சோம். இந்த 2 மணி நேரம் ஆட்டின மாவுக்கு கணைய இன்சுலின் கொடுக்குது, 4 மணி நேரம் உறிஞ்சுது. 4 மணி நேரம் உறிஞ்சினதுக்கப்புறம் உறிஞ்ச முடியாத சக்கையெல்லாம் இருக்குமில்ல, அந்த சக்கையெல்லாம் தூக்கி பெருங்குடலுக்கு அனுப்பிடும். இந்த பெருங்குடலுக்கு இந்த சக்கை வந்தாச்சுன்னா எனக்கு அடுத்த பசி வரும். அப்போ ஒரு தடவை நான் பசிக்கு சாப்பிட்டேன்னா அடுத்த பசி வர்றதுக்கு 6 மணி நேரம் ஆகும். இதுக்கு இடையில நீங்கள் ஏதாவது வாய் வச்சிங்கன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் கழிவுங்க. அந்த கழிவை நம்ம உடம்பு ஏற்றுக்காது. இதை ஏற்றுக்காமல் அதை அழகாக வெளியேற்றுற நிகழ்வு தான் வந்து நம்ம வந்து அதெல்லாம் போட்டு தடுக்கிறோம். அப்போ தான் நோயாக மாறும். அதைத்தான் ஐயா சொல்கிறாரு, தீ அளவின்றி தெரியான் பெரிதுனின் நோய் அளவின்றி படும். நோய் வர்றதுக்கு காரணம் சொல்கிறார் பாருங்க. உடம்பு அது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வகுத்து நோய் வர்றதுக்கு காரணம் சொல்லி வச்சுக்கார். தீ அளவின்றி தெரியான் பெரிதுனின் நோய் அளவின்றி படும். அந்த தீ பச்சை கலர் லைட் எரியுதா இல்லையான்னு பார்க்கணுமா, சிக்னலில் பச்சை கலர் லைட் இருந்தால் நீ போகலாம்ப்பா, தீ எரியல இங்கே சிவப்பு கலர் லைட் எரியுது அப்படின்னு நீ போகக்கூடாதுப்பா அப்படின்னு ஐயா சொல்கிறார்.
இப்போ தீ எரியும் போது நீங்கள் என்ன பொருள் வேணால் உள்ளே போடுங்க, பேப்பர் ஆகட்டும், மரம் மட்டையாகட்டும், பிளாஸ்டிக் ஆகட்டும், ஏன் இரும்பு போட்டால் கூட சாம்பல் ஆயிரும். இந்த தீ எரியாத போது நீ ஏதாவது போட்டேன்னா அது எதுவுமே சாம்பல் ஆகாது, அதெல்லாம் அப்படியே கழிவாக தான் வெளியில் போகும், உடம்பு உள்வாங்காது அப்படின்னு ஐயா சொல்கிறேன். இப்போ உமிழ்நீர் 12, தைராய்டு, பித்தனை 3 ஒன்றா சேர்ந்து இறைப்பையில் பச்சை கலர் திரவமாக வந்துச்சு. இதுக்கு பேர் தான் பசின்னு பார்த்தோம். இந்த பசி எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியுங்களா? குழந்தைகளுக்கெல்லாம் 20 நிமிஷம் தான் இருக்கும். இதே பெரியவங்களுக்குலாம் ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும். அதிகபட்சம் நம்மளுக்கு நடுநிலையாக அரை மணி நேரம் வச்சுக்கலாம். இந்த அரை மணி நேரம் தான் இந்த பச்சை கலர் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே ஏதாவது நீங்கள் உணவு சாப்பிட்டீங்கன்னா இறைப்பையில் 2 மணி நேரம் மாவாட்டுறது, சிறுகுடலில் 4 மணி நேரம் உறிஞ்சிருது, நம்மளுக்கு 6 மணி நேரம் வந்து குளுக்கோஸாக மாறி ரத்தமா சக்தியாக மாறுற வேலை நடந்து சக்கையெல்லாம் கொண்டு பெருங்குடல் கொடுக்கும். அப்புறம் அடுத்த பசி வரும். ஒரு வேளை இந்த பச்சை கலர் லைட் எரியும் போது அரை மணி நேரத்துக்குள்ள நீங்கள் சாப்பிடாம விட்டிங்கன்னா அந்த பசி, அந்த பச்சை கலர் லைட்டு சிவப்பு கலர் மாறிடும். சிவப்பு கலர் மாறிச்சுன்னா என்ன ஆசிட்டாக மாறுன்னு சொன்னோம்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டாக மாறுது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எதுக்கு வேலை செய்யும்? நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம். எங்கே? டாய்லெட்டில், பாத்ரூமில், இதில் எல்லாம். அந்த பச்சை கலரு ப்ளூ கலரில் கேன் வச்சுக்கிறோம்ல, ஹார்பிக்கு, டோமாக்ஸ்னு வச்சுருப்பீங்களே, அது இன்றைக்கி போய் பின்னாடி எடுத்து படித்து பாருங்கள். பின்னாடி கொட்டை எழுத்துல போட்டிருப்பான், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இத்தனை %, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்லாம் எழுதியிருப்போம். என்ன வேலை செய்யுது அது? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போகாத கரையும் போக்குது, கண்ணுக்கே தெரியாத கிருமி உயிராற்றல் வந்தால் அழிக்குது. அந்த 2 விஷயத்தை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செய்யும். இந்த ஆசிட் நம்ம வயிற்றுக்குள்ள சுரக்குது. நம்புவீங்களா? அது ஐயா கண்டுபிடிச்சிருக்கு. அப்போ உமிழ்நீர், தைராய்டு, பித்தனை 3 சேர்ந்து இறைப்பையில் பச்சை கலர் வருது, பசி வந்துருச்சு. ஆனால் இப்போ என்னால் சாப்பிட முடியல, உடனே சிவப்பு கலர் மாறிடுது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டாக மாறிடுது. எதுக்காக மாறுது? இறைப்பையை சுத்தம் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். எவ்வளோ நேரம்? அரை மணி நேரம் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் சிறுகுடல், அது 7 மீட்டர் இருக்குது, அது வளைஞ்சு இருக்குது, அதில் குட்டி குட்டி ஓட்டை இருக்குது, இதெல்லாம் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணணும். அதுக்கு அரை மணி நேரம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பெருங்குடல், அது 5 அடி இருக்குது, அதில் இன்னும் வளைஞ்சு இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் டைம் எடுத்துக்கும். இப்போ மொத்தம் 1.5 மணி நேரம் க்ளீனிங் ப்ராசஸிங் நடக்கும். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த அமலம் நீர்த்து போய் நம்மளுக்கு வந்து மலக்குடலை வந்து உணர்ந்துடும். அப்போ ஒரு தடவை நீங்கள் பசிக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த பசி வரைக்கும் 6 மணி நேரம் ஆகும். ஒரு தடவை நீங்கள் பசிக்கு சாப்பிடாம விட்டிங்கன்னா அடுத்த பசி வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகும்? 1.5 மணி நேரம் ஆகும். இந்த 1.5 மணி நேரம் கேப்பில், 6 மணி நேரம் கேப்பில் நம்ம என்ன உள்ளே சாப்பிட்லாம் அப்படின்னா, முதல்ல என்ன சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த 1.5 மணி நேரம் கேப்பில், 6 மணி நேரம் கேப்பில் பசி இல்லாதப்ப நீங்கள் என்ன சாப்பிடக்கூடாதுன்னா, கஞ்சி, கூழ், பால், பழச்சாறு, பழங்கள், உணவுகள் எதுவுமே உள்ளே போகக்கூடாது. என்னதாங்க சாப்பிட்லாம் அப்படின்னா, நீர் ஆகாரம், இளநீ, எலுமிச்சஞ்சாறு, கரும்பு பால், மோர், இல்லைன்னா புழு தண்ணி, சாப்பாட்டு ஊற்றி வச்சுருப்பாங்க பழைய சாப்பாட்டில் புழு தண்ணி, எதுவுமே இல்லையா சாதாரண பச்சை தண்ணி. எவ்வளோ எடுக்கலாம்? 100லேருந்து 50லேருந்து 100 ml எடுக்கலாம். இந்த 1.5 மணி நேரம் கேப்பில் நீங்கள் நீராகாரம் தான் கொடுக்கணும். மாறா நீங்கள் ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி பொருள் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து உடம்பு ஏற்றுக்காது, அது கழிவாக தான் வெளியேற்றும். இந்த கழிவு வெளியேற்றுறது தான் நம்மளுக்கு வந்து அது நோயாக மாறுது அப்படின்னு ஐயா சொல்லி வச்சுருக்கு. இப்போ உமிழ்நீர் 12, தைராய்டு, பித்தனை 3 வந்து இறைப்பையில் சேர்ந்து பச்சை கலர் திரவ வந்துச்சு, கபகவன் பசிக்குது. ஆனால் இப்போ மன்றத்தில் உட்காந்து நான் ஸ்பீச் கேட்டுருக்கிறேன், பசிக்குதானா? இப்போ இல்லை பஸ்ஸில் போயிட்டுருக்கிறேன், இப்போ பசிக்குது, என்னால் சாப்பிட முடியல. இப்போ என்னவா மாறும்? சிவப்புக்கெல்லாம் மாறிடும். என்ன வேலை பண்ணணும்? சுத்தம் பண்ணுற ப்ராசஸிங் நடக்கும். இப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ தான் இப்போ நம்ம நண்பர் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு வரார், உறவினர். நம்ம வீட்டில் ஏதோ தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் வந்து எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளை வெளியில் சேர் போட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. அங்கெல்லாம் சுத்தம் பண்ணுற ப்ராசஸிங் நடக்குது. எல்லாம் கூட்டி எல்லாம் வலிச்சு தொடச்சி விட்டதுக்கப்புறம் காய்ச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே வரணும், அது வரைக்கும் நீங்கள் உள்ளே வர வேண்டாம்னு சொல்லி யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்னு நம்ம வெளியில் சேர் போட்டு உட்கார வச்சுக்கிறோம். இப்போ தான் ஒருத்தர் விருந்தாளி வரார். ஏ பழனிசாமி நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி போட்டு ஒருத்தர் வரார். ஆர்டர் வா பாப்பா, ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, நல்லா இருக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி வேறு எல்லாம் சுத்தம் பண்ணுற வேலை நடக்குது, மனைவி வலிச்சு விட்டுக்கிறாங்க, நாம் வெளியில் போய் ஏதாவது சாப்பிடலான்ட்டு இப்போ டீ கடைக்கு கூட்டிகிட்டு போகிறோம். வாப்பா டீ கடைக்கு போய் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு டீ கடைக்கு போகிறோம். அங்கே அப்படியே மழை ஏறத்துக்கு சூடாக வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு போண்டாலாம் போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ ஆளுக்கு ஒரு டீயை சொல்லி போட்டு ஆளுக்கு ஒரு பஜ்ஜி போண்டாவை எடுத்து கொடுத்து இந்தாப்பா இதை சாப்பிடு அப்படின்னு நான் இருக்கேன். இப்போ பசியே இல்லை. இங்கே சிவப்புகள் இருக்குது, சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. எப்படி சுத்தம் பண்ணுது? இப்போ வாஷிங் மிஷினில் வச்சுக்கிறீங்களா வீட்டில்? ஆமாம், ஃப்ரண்ட் ரோடில் நீங்கள் துணியை போட்டு கதவை சாத்தி சோப்பாயில் ஊற்றி சுவிட்சை போட்டிங்கன்னா 1 மணி நேரம் ஓடும். இடையில கதவை நீக்க முடியுமா? முடியாது. அந்த 1 மணி நேரம் ஓடி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்டிமேட் பண்ண அலாரம் அடிக்கும். அதுக்கப்புறம் போய் நீக்கி காய போடணும். அந்த மாதிரி தான் நம்ம உடம்புல இங்கே வேலை நடக்கும். சுத்தம் பண்ணுறது சிவப்பு கலர் வச்சு இப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது 1/2 மணி நேரம். இப்போ போய் நம்மளுக்கு நண்பர் வாங்கன்னு சொல்லி போட்டு இப்போ டீயை வந்து கொடுத்து போட்டு போண்டாவை தூக்கி உள்ளே தூக்கி போகிறோம். இப்போ இந்த போண்டா உள்ளே போய் இறைப்பையில் பொத்துன்னு ஒழுகுது.
இப்போ உணவு குழாய்க்கு அப்புறம் இங்கே இரைப்பை, இந்த உணவு குழாய்க்கு இரைப்பைக்கு நடுவில் ஒரு கதவு இருக்கும். இந்த கதவை லாக் பண்ணிட்டு தான் உள்ள சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும். சர்க்குலரை வச்சு ஆசிட் வச்சு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்படி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த போண்டா தெரியாதனமாக அறிவில்லாமல் உள்ளதைக்கு போடுறோம். இந்த போண்டா உள்ளே போனோனையும் இந்த கதவை நீக்கிட்டு அந்த போண்டா உள்ளே போய் பொத்துன்னு உழுகும். சர்க்குலர் ஆசிட்டில் போய் பொத்துன்னு உழுகும். அப்படி உழுகும்போது அந்த ஆசிட் அப்படியே மேலே தெரிக்கும். அந்த உணவு குழாயை தாண்டி அந்த கதவை தாண்டி அந்த ஆசிட் மேலே தெரிச்சுதுன்னா எனக்கு என்ன வேலை நடக்கும் தெரியுங்களா? எனக்கு நெஞ்செரிச்சல், எனக்கு நெஞ்ச கரிப்பு, உணவு குழாய் புண்ணு, வாய் புண்ணு, குடல் புண்ணு, அல்சரு, இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் இதுதான். நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம பசிக்கும்போது சாப்பிடாமட்டா குடல் புண்ணாயிருன்னு நினைப்போம். கண்டிப்பாக நடக்காது. நீங்கள் பசி இல்லாதப்போ நீங்கள் உணவு போட்டால் தான் அல்சர் வரும். இப்போ இந்த போண்டா போய் பொத்துன்னு இறைப்பை போய் உள்ளே விழுகுது. இறைப்பையில் என்ன உள்ளே விழுந்தாலும் உடனே கணையை ஒடியாந்து பார்க்கணும். அதனோட வேலை அதுதான். இப்போ கணையை ஒடியா சுண்டலியாட்டு ஒடியாந்து பார்க்குது. என்னமோ பொத்துன்னு இப்போ கொண்டாந்து விழுந்துருச்சே அப்படின்னு பார்க்குது. பார் இந்த பைத்தியாரை இப்போ கொண்டாந்து போண்டா போட்டு வச்சுக்கிறான் பார், நான் இப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ கொண்டாந்து போண்டா போட்டு வச்சுக்கிறான் பார் அப்படின்னு சொல்லி போட்டு, ஷர்ப் கலர் இருக்கும்போதெல்லாம் நான் இன்சுலின் கொடுக்கக்கூடாது, பச்சை கலர் தான் இன்சுலின் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த கணையை இன்சுலின் கொடுக்காமல் போயிடும். இப்போ இந்த போண்டா இறைப்பையோட அந்த சுத்தம் பண்ணுற ப்ராசஸிங், அது சிவப்பு ஆசிட்டோட அரை மணி நேரம் சுத்தமாகி கிடக்கும். அதுக்கப்புறம் சிறுகுடல், அதில் குட்டி குட்டி ஓட்டைகள், அதான் ப்ரெஸ் வச்சு க்ளீன் பண்ணணும், அதெல்லாம் அரை மணி நேரம் அதை சுத்தம் பண்ணுற ஆசிட்டோட சுத்தமாகிட்டு இருக்கும். பெருங்குடல் அரை மணி நேரம் சுத்தமாகும். மொத்தம் 1.5 மணி நேரம் சுத்தம் பண்ணுற ஆசிட்டோடய சுத்தம் பண்ணி அப்புறம் போய் 1.5 மணி நேரத்தில் மலைக்குடல் போய் பொத்துன்னு விழுந்துடும். இந்த மலைக்குடலை பொத்துன்னு விழுந்தாச்சுன்னா உடனே மூளைக்கு இன்டிமேட் போயிடும். நம்ம மலைக்குடல் நம்ம உடம்புல இருக்கிற குப்பை தொட்டி, நம்ம உடம்புல ஒரு குப்பை தொட்டி இருக்குது, அதுக்கு பேர் மலைக்குடல். இப்போ உடனே மூளைக்கு தகவல் போயிடும். வெறும் ஆசிட் மட்டும் போய் விழுந்தால் தகவல் போகாது, அந்த ஆசிட்டோட ஏதாவது ஒரு பொருள் போய் விழுந்தால் நம்மளுக்கு தகவல் போயிடும். இப்போ மூளைக்கு தகவல் போகுது, வார் இப்போ கொண்டாந்து குப்பையை கொண்டாந்து கொட்டி வச்சாச்சு, நம்பி போச்சு, இந்த குப்பையை கொண்டே வெளியே கொண்டே கொட்டிட்டு வா அப்படின்னு மூளைக்கு தகவல் போகும். இப்போ நாம் என்ன பண்ணணும்? உடனே போய் மலங்கலிக்கு போகணும். உடனே யூரின் நம்பி போச்சுன்னா, யூரின் வர மாதிரி இன்டிமேட் பண்ணுச்சுன்னா உடனே யூரின் எந்திரிச்சு போகணும். ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்கிறாரு, இப்போ வேறு ஒன்றுக்கு தொலையுது, இன்னொரு அரை மணி நேரம் கொஞ்சம் பொறுத்துக்குவோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ வேறு மலம் கழிக்கிற மாதிரி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, இப்போ எங்கே போகிறது அப்படின்னு இப்போ பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது இப்போ போக முடியாது. இப்போ போக முடியாமல் நீங்கள் யாரெல்லாம் அரை மணி நேரத்துக்குள்ளே வெளியேற்றாமல் நீங்கள் தடுக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை வந்துடுறீங்களா? அந்த ஏசிட்டோட அந்த உணவு பெருங்குடலில் அந்த மலைக்குடலை கிடக்கும்போது அங்கே கெட்ட கெட்ட வாயு வரும். வாயிலையும் கேஸ் வரும், கீழேயும் கேஸ் போகும். பக்கத்தில் உட்காந்துருக்க முடியாது. யார் விட்டாங்கன்னு தெரியாது, அவன் போட்டவன் தான் சொல்லுவான் எவனோ விட்டுட்டான் அப்படின்னு. அந்த மாதிரி கேஸ் பிரியும். அதுக்கப்புறம் அங்கே குட்டி குட்டி அந்த நேரம் ஆகமாக அந்த ஏசிட் அந்த பெருங்குடல் அப்படியே அரிக்கும்போது குட்டி குட்டி புண்ணாகும். அந்த புண்ணுலேருந்து அப்படியே ரத்தம் கசியும். இந்த ரத்தம் கசிஞ்சு அந்த அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு ஆசனவாயிலேருந்து நரம்பு முடிச்சு வெளியே கொண்டாடும். இதுதான் மூலம், பௌத்திரம், பைல்ஸா, பிஸ்துலா, ஆசனவாய் வெடிப்பா, இந்த மாதிரி மாறும். நீங்கள் அரை மணி நேரத்துக்குள்ளே வெளியேற்றலை, மூளை சொல்லும் போது நீங்கள் வெளியேற்றலைன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. இன்றைக்கி ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, 14 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தான் பைல்ஸ் ஆப்ரேஷனே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த குழந்தை 14 வருஷமாக தொடர்ச்சியாக மழை வரும்போதெல்லாம் அடக்கி உட்காந்துட்டு இருக்கிறனால தான் அதுக்கு பைல்ஸ் வருது. சிந்திச்சு பாருங்க, பைல்ஸ் ஒரே நாளில் வராது. அந்த ரிசல்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆய்வறிக்கையில் 100 குழந்தைய நான் ஆய்வு பண்ணேன், அதில் 20 குழந்தைகள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் மலம் கழிக்கிறாங்க. அதில் 5 குழந்தைகள் வாரத்துக்கு ஒரு முறை தான் மலம் கழிக்கிறாங்க. 3 வேளையும் சாப்பிட்றாங்க, ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை தான் குப்பையை கொண்டே கொட்டுறான்னா எவ்வளோ பெரிய குப்பை தொட்டியை உள்ளே பொதிச்சு வச்சுக்கிறோம். அப்போ அது குப்பரை படுக்க வச்சு பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? அப்படி தான் இங்கே மனிதர்களும். ஆமாம், சிரிக்கிறது இல்லை, சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. ஆமாம், சிரிப்போடு சேர்த்து கொஞ்சம் சிந்திக்கவும் செய்வோம். நாம் போய் வீட்டில் என்ன வேலை செய்யணும்னு பார்ப்போம். அப்போ இந்த மூலம், பௌத்திரம், பைல்ஸ், இப்போ 3 வேளையுமே பசி இல்லாமல் சாப்பிட்றோம். நாம் மலம் குப்பை தொட்டியில் போய் உழுகுது, ஆனால் நாம் போக மாட்டேங்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜீவராசி செய்யுமா உலகத்தில்? ஆடு, மாடு, கோழி, எத்தனையோ நாய், நரி எத்தனையோ இருக்குது. இப்போ ஒரு மாடு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. ஒரு மாட்டு வண்டியில் மாட்டு பாரம் ஏற்றிட்டு ரோட்டில் போயிட்டு இருக்குது. இப்போ மாட்டுக்கு உடனே மூளைக்கு தகவல் போயிடுச்சு, ஏன் மாடு உனக்கு குப்பை தொட்டி நம்பி போச்சு, உடனே சாணி போடு, உடனே மூத்திரம் போன்னு சொல்லுது. உடனே மாடு சொல்லுமா, இல்லை இந்த இன்னும் 2 வீதி தான் இருக்குது, அதை தாண்டி கொண்டு உடனே இந்த சரக்கெல்லாம் இறக்கி வச்சதுக்கப்புறம் என்னை அவுத்து விடுவாங்க, அதுக்கப்புறம் தான் நான் சாணி போடுவேன், ஒன்றுக்கு போட சொல்லுமா? சொல்லாது. அது அறிவோடு வேலை செய்யும். அதுக்கு 5 அறிவு இருக்குது. சுவிட்ச் போட்டால் எப்படி லைட் எரியுமா அந்த மாதிரி மூளை சொன்னால் உடனே தூக்கி குப்பை தொட்டி தூக்கி ரிலீஸ் பண்ணி விட்ரும், கதவை திறந்து விட்ரும், போ வெளியில் அப்படின்னு. ஒரு காக்காய் மேலே போயிட்டு இருக்குதுன்னா அங்கே மூளை சொல்லியாச்சுன்னா போகிற காக்காய் பிதிக்கி விட்டு போயிடும். அடங்க கீழே இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, இங்கெல்லாம் போடக்கூடாது, காட்டுக்குள்ள தான் போய் போடலாம், போடாது.
சொல்லியாச்சுன்னு உடனே பிதிக்கி விட்டு போயிடும். ஏன்னா அதுக்கெல்லாம் 5 அறிவு இருக்குது. நம்மளுக்கு ஆண்டவன் சிந்திக்கக்கூடிய அறிவு, பகுத்தறிவு கூட 6ஆவது அறிவு கொடுத்துக்கிறான். நாமெல்லாம் என்ன பண்ணணும்? அரை மணி நேரத்துக்குள்ளேயாவது போகணுங்க. மூளை சொல்லியாச்சுன்னா அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் யூரின் போகணும், அரை மணி நேரத்துக்குள்ளே மோஷன் போகணும். அப்படி போகலினா மூலம், பௌத்திரம், பைல்ஸாக வரும். அப்போ பசி வந்தாச்சுன்னு இன்டிமெண்ட் பண்ணுச்சுன்னா எவ்வளோ நேரத்துக்கு சாப்பிட்ணும்? அரை மணி நேரத்துக்கு சாப்பிட்டா அது குளுக்கோஸா மாதிரி, ரத்தமா சக்தியாக மாதிரி உடம்புக்கு ஆற்றலாக மாறிடும். நீங்கள் அரை மணி நேரம் விட்டா நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா அது பூரா செரிமானம் பண்ண முடியாது, குப்பை அது பூரா வெளியே தான் போகும். அப்போ இந்த அரை மணி நேரத்தை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். இப்போ வெளிநாட்டில் ஒரு கருவி கண்டுபிடிச்சானுங்க, வாட்ச் மாதிரி, ஆப்பிள்காரன். நீ அதுதான் உலகத்தில் விற்கும். அப்படியாவது கண்டுபிடிச்சி தொலைகிட்டு அப்படியாவது புத்தி வருமானு பார்க்கலாம். ஆமாம், பசின்னு வந்தாச்சுன்னா இங்கே இண்டிமெண்ட் அலாரம் அடிக்குமாமா, பசிக்குது சாப்பிட்றா அப்படின்னு. அப்புறம் மலம் கழிக்கணும், யூரின் டேங்க் நம்பி போச்சு கொண்டு வெளியே தெரியல அப்படின்னு இங்கே. அப்போ நம்ம என்ன பண்ணுது? சுயத்தை இழக்க போகிறோம், சுய அறிவை கெட்டு இழுக்க போகுது. நாம் ஒரு ரோபோட்டாக மாற போகிறோம், விரைவில் நடக்க போகுது. நீங்கள் எல்லாம் இந்த வாட்சை இண்டிமெண்ட் பண்ணும். நெஞ்சு வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குது, எல்லாம் இங்கே சொல்லும். அப்போது நம்ம 3 வேளையுமே பசி இல்லாமல் சாப்பிட்றோம், இறைப்பையில் செரிமானமாகும், எல்லாம் வந்து பெருங்குள்ளே போய் விழுகுது. இப்போ ஒரு வேளை சாப்பிட்னா கூட நம்மளுக்கு குளுக்கோஸ் பற்றாக்குறை வருமா வராதா? இந்த குளுக்கோஸ் பற்றாக்குறையை சரி பண்ணுற யாருன்னா இங்கே உள்ளொருத்தர் இருக்கார். அவர் தான் இங்கே ஒரு பேங்க் வச்சு நடத்திட்டு இருக்கார். அவர் பேர் கல்லீரல். இந்த கல்லீரல் என்ன வேலை செய்யும் அப்படின்னா, நீங்கள் எப்பப்பெல்லாம் பசிக்கும் போது சாப்பிடாம விட்டீங்களோ, இல்லை பசி இல்லாமல் ஏதாவது குப்பையை கொட்டுறீங்களோ, அப்போல்லாம் அது குளுக்கோஸாக மாறாது. அப்போ இந்த குளுக்கோஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்னா உடனே இங்கே பேங்க்லேருந்து எடுத்து செலவு பண்ணணும். இந்த பேங்கில் ஏகப்பட்ட பணம் போட்டு வச்சுக்கிறது கல்லீரலில். அந்த குளுக்கோஸெல்லாம் கிளைக்கோஜனை மாதிரி சேமித்து வச்சுருக்குது. இது என்ன குளுக்கோஸு கிளைக்கோஜன் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது உணவு சாப்பிட்றோம், இந்த உணவு வந்து குளுக்கோஸை மாதிரி ரத்தமாக சக்தியாக மாறுது. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ குளுக்கோஸ் தேவைன்னு வச்சுக்கோங்களேன், 100 குளுக்கோஸ் வச்சுக்கோங்க, 100 குளுக்கோஸ் தேவை. ஆனால் 3 வேளையும் சாப்பாடு நொய்ய பிடிக்கிறோம், அதே மாதிரி வந்து சத்தான ஆகாரமாக சாப்பிட்றோம், ஒரு 200-300 குளுக்கோஸ் வந்துடுது. இந்த 100 அளவுக்கு வந்து குளுக்கோஸ் வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா வந்து 200-300 குளுக்கோஸ் எல்லாம் கிளைக்கோஜனாக மாற்றி லிவரில் கொண்டு ஸ்டோர் பண்ணிக்கும். அதாவது 100 ரூபா நோட்டையெல்லாம் 1000 நோட்டை மாற்றி லிவரில் கொண்டு வச்சுக்கும். நீங்கள் எப்பப்பெல்லாம் நீங்கள் பசிக்கும் போது நீங்கள் சாப்பிடாம விட்றீங்களோ, அப்போ இங்கே ஒரு ஏடிஎம் இருக்குது இந்த பேங்கில் வந்து 1000 நோட்டு மட்டும்தான் வரும். நம்ம பேங்கில் 500 நோட்டு மட்டும்தான் வரும். இந்த பேங்கில் வந்து 1000 நோட்டு மட்டும்தான் வரும். நீங்கள் பசி இல்லாமல் சாப்பிட்டீங்க, இல்லை பசிக்கும்போது சாப்பிடாம விட்டிங்கன்னா உடனே 1000 வெளியே வந்துடும். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவை? 100 ரூபா தான் தேவை. அப்போ மீதி 900 என்ன வேலை பண்ணுறது? அந்த 900 மறுபடியும் கொண்டு போய் பேங்கில் போடாது, அதையெல்லாம் அப்படியே பிளட்டில் கலந்து யூரின் மூலியமாக வெளியே தள்ளிடு, வேண்டாம் போ. இப்படி யாருக்கெல்லாம் யூரினில் அந்த 900 குளுக்கோஸ் போகுதோ அவங்களுக்கு நைட்டு படுத்தா காலையில் வரைக்கும் 4 முறை 5 முறை யூரின் கழியும், சிறுநீர் கழியும். இப்போ காலையில் நைட்டு 5 முறை ஒன்றுக்கு போகுது, காலையில் வந்து மோஷன் சரியாக போக மாட்டேங்குது, பாத்ரூமில் போனால் 1 மணி நேரம் ஆகுது, வெளியில் கதவை தட்டிட்டு கிடக்குறாங்க. இப்போ 3 வேளையுமே பசி இல்லாமல் சாப்பிட்ற, இப்போ பேங்கில் எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்படி செலவு பண்ணி பேங்கில் பாதி பணம் குறைஞ்சி போச்சு. உடனே மூளைக்கு தகவல் போயிடும், பேங்கில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டெபாசிட் இருக்கணும், நீ எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணிடாத, அதனால் இப்போ பேங்க்லேருந்து எடுத்து செலவு பண்ணுற போது நிறுத்து. அப்புறம் உடம்புல வேறு எங்கேயாவது சேமித்து வச்சுருந்தா அங்கேருந்து எடுத்து செலவு பண்ணு அப்படின்னு சொல்லும். இப்போ உடம்புல நான் எங்கே சேமித்து வச்சுருக்கிறேன்? அதான் தொப்பையில் தொடையில் எல்லா பக்கம் பிராய்லர் கோழியாட கொழுப்பு கட்டி கிடக்குதுல்ல, இப்போ அங்கேருந்து எடுத்து செலவு பண்ணும். இப்போ அங்கேருந்து எடுத்து செலவு பண்ணும்போது இங்கே பேங்கில் பணத்தை போட சொல்லும். எப்படி பேங்கில் பணத்தை போடுறது? சாப்பிட்டு தான் போடணும். இப்போ காலையில் ஒருத்தர் 7 மணிக்கு சாப்பிட்றாரு அப்படின்னா மறுபடியும் 9 மணிக்கே பசி வந்துடும். 9 மணிக்கு சாப்பிட்டா 11 மணிக்கு பசி வந்துடும். 11 மணிக்கு சாப்பிட்டா 1 மணிக்குள்ள பசி வந்துடும். பசின்னு பேயாட்ட சாப்பிடும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை சாப்பிட்ருந்தேன், இப்போ 2 மணி நேரத்துக்கு ஒருக்க பசி வருது. ஏன்? இங்கே பேங்கில் பணத்தை போடணும். இப்போ இங்கே உடம்புல இருந்து எடுத்து செலவு பண்ணும்போது உடம்புலாம் எனக்கு இழைச்சி போகுது, வெயிட் லாஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் 5 கிலோ 10 கிலோ வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ இங்கே பேங்கில் பணத்தை சொல்லி பசின்னு பேயாட்ட சாப்பிட்றோம். இப்போ நம்ம வீட்டில் வந்து கவனிப்பாங்க, இந்த மனுஷன் நைட்டு 5 முறை ஒன்றுக்கு போகிறான், காலையில் போய் பாத்ரூம் சாத்திட்டு உட்காந்துனா 1 மணி நேரம் வெளியே வர மாட்டேங்கிறான், அப்புறம் பசின்னு பேயாட்ட சாப்பிட்றீங்க, முதல்ல அப்படி சாப்பிட மாட்டேங்க. இப்போ என்னென்னா உடம்புல இழைச்சி போச்சு. அந்த பக்கத்து வீட்டுக்காரனாட்டம் உங்களுக்கு சுகர் இது வந்துருச்சு என்னமோ, போய் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்க வேண்டியது, எங்கிட்டே வந்து வல்லுவன்னு விழுகுறீங்க அப்படின்னு இப்போ நம்ம மனைவி வந்து சொல்லுவாங்க. இப்போ கணவனு மனைவி அந்த பேசுகிறத இங்கே ஒரு ஆள் பதிவு பண்ணிகிட்டு இருப்பார். ஆமாங்க, இங்கே ஒரு ஆள் பதிவு பண்ணி நீங்கள் அலோவ் பண்ணிக்கிறீங்க, நான் என்ன பேசுகிறேனோ அதை ரெக்கார்டு பண்ணி நீ வந்து உனக்கு யூஸ் பயன்படுத்திக்கணும் ரெக்கார்ட் பண்ணிடும். இப்போ செல்ஃபோன் உங்களை ஒட்டு கேட்டுருக்கும்.
சுகர் வந்துருச்சா அப்படி போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்மளுக்கே தெரியும், ஆமாப்பா நைட்டு 5 மணி 1க்கு போகுது, காலையில் சரியாக வெளிக்கு போக மாட்டேங்குது, இப்போ பசின்னு உடம்புலாம் இழைச்சி போச்சு, சர்க்கரை இது வந்திருக்குமோ தெரியல அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். சரி நாளைக்கு இது போய் பார்க்கலான்னா அடுத்த 1 மணி நேரத்தில் விளம்பரம் வரும். எதில்? இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ வந்து உழுகு பொத்தணும் இந்தா அப்படின்னு. முழு உடல் பரிசோதனை வெறும் 1000 ரூபாய் அப்படின்னு வந்து உழுகு. இப்போ நம்ம வேலை வெட்டிக்கு போகிற இடத்துலையும் இல்லை உரம்பரை ஊட்டைக்கு போகும்போதோ அவங்கள என்ன சொல்லுவாங்க, இது என்னப்பா இப்படி இருந்து இப்படி இழைச்சி போயிட்டேன் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அதெல்லாம் உறுத்திக்கிட்டே இருக்கும். உடனே இந்த விளம்பரம் வந்தானே கரெக்டான நேரத்தில் விளம்பரம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ அதை தூக்கிட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டிக்கு போவோம். இப்போ போகும்போது அங்கே முதல்ல ரத்த பரிசோதனை சிறுநீர் பரிசோதனை பண்ணுவாங்க. பண்ணி பார்த்துட்டு ஆமாங்க பழனிசாமி உங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான குளுக்கோஸ் யூரினில் போகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னங்க அப்படின்னா இதுக்கு பேர் தாங்க சக்கரை நோயே, வெல்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் மாலை போட்டு வரவேற்பாங்க, அப்படி தான் பண்ணுவாங்க. என்னங்க அப்போவே என் பொண்டாட்டி கருவாய் அவள் வாய் வச்சா அதே மாதிரி சக்கரை வந்துருச்சு பக்கத்தோட, அவள் இன்னைக்கு குதிச்சு சந்தோஷமாக இருப்பா பாருங்க அப்படின்னு அப்படி தான் பண்ணுவோம். இப்போ அந்த சக்கரை இது என்னங்க பண்ணுறது, இந்த சர்க்கரைன்னு காதில் கேட்டால் போதும், ஒரு நல்லா இருக்கிற மனுஷன் சர்க்கரைன்னு சொல்லி பாருங்க, அவனோட வாழ்க்கை ஆயுள் பாதி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஆமாம் உன்னை டீ கூட சக்கரை போட்டு கொடுக்க மாட்டா, உன்னை எங்கே போனாலும் வாய் வைக்க முடியாது, எதையும் ஆசைப்பட சாப்பிட முடியாது, ஒரு புடமாட்டம் நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், உங்கள் வாழ்க்கையை வீணாக போகுதுன்னு அழுகுவோம். உடனே அவர் என்ன சொல்லுவார்னா ஒன்றுமே கவலைப்படாதீங்க, எங்ககிட்டயே ஒரு டாக்டர் லண்டனில் போய் படிச்சு வந்துக்க சக்கரை நோய்க்கு, நீங்கள் ஏன் கவலைக்க போகிறீங்க அவர் இருக்கும்போது அப்படிம்பார். அப்புறம் அவர் இருக்காரா, சரி நாங்கள் போய் பார்க்குறேன் அப்படின்னு இப்போ அவருக்கு அனுப்பிவிடுவாங்க. அவருக்கு போனேன் அவர் என்ன சொல்லுவார்னா, வாப்பா பழனிசாமி இது என்ன 400 குளுக்கோஸ் போகுத வெளியில், உனக்கு சக்கரை நோய் வந்துருச்சு, உனக்கு கணையத்துக்கு அறிவு கட்டு போச்சு அப்படிங்கிறது. இப்போ கணையத்துக்கு அறிவு கட்டு போச்சா அறிவோட செயல்படுதா சர்க்கரைங்கிறது நோயா சிகிச்சையா? சிந்திச்சு பாருங்க, நம்மளை எப்படி மடமாற்றம் பண்ணிக்கணும் பாருங்க. நம்ம அறிவை அப்படியே மாற்றிட்டான், தோசையை திருப்பி போகிற மாதிரி அசால்ட்டாக திருப்பி போட்டான். இன்றைக்கி கொடி கட்டி பிறக்கிற வியாபாரத்தில் அவன் தான் நம்பர் 1. சர்க்கரைங்கிறது நோயே இல்லைங்க, சிகிச்சைங்க. அதுதான் ஐயா சொல்கிறாரு, தீ அளவின்றி தெரியான் பெரிதுனின் நோய் அளவின்றி படும். நீங்கள் பசிக்கும் போது தீ எரியும் போது நீங்கள் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா எல்லாமே சாம்பலாக இருக்குங்க. தேவையான சாம்பல் வச்சுக்கிட்டு தேவைக்கு அதிகமாக இருக்கிற சாம்பலில் உடம்புல டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஜீவராசி ஆடு மாடு யானை கரடி எல்லாம் அப்படி தாங்க பண்ணுது. நாய் நரியிலேருந்து சிங்கம் புலியிலேருந்து எல்லாம் அந்த ஃபார்முலா தான் பண்ணுது. உடம்புல டெபாசிட் பண்ணி வச்சுக்குது நல்ல கொழுப்பு. பசிக்கும் போது சாப்பிட்டா நல்ல கொழுப்பு. இங்கே அங்கே பசிக்கும் போது சாப்பிட்றோம், யார் எது கொடுத்தாலும் வாயில் தூக்கி போட்டுக்கிறோம், நீட்னா மட்டும் போதும், அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு. அப்போது இப்போ டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கணையத்துக்கு அறிவு கட்டு போச்சுங்க. கணையம் அறிவோடு செயல்படுது. அது பச்சை கலர் லைட் எரியும் போது தான் இன்சுலின் கொடுக்கும், சிவப்பு கலர் எரியும் போது கொடுக்கக்கூடாது. இப்போ கணையம் வந்து நம்மளை திட்டுது, போண்டா போட்டால் இது பைத்தியார் இப்போ கொண்டாந்து போண்டா போடணும் திட்டுது. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் லண்டன் போய் படிச்சு வந்துக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாத பழனிசாமி, இந்த யூரின் போகிறதெல்லாம் தடுத்துடலாம், 5-6 முறை போகிறையில அதெல்லாம் ஒன்று இப்போ போகாது. அப்புறம் பசின்னு பேயாட்ட சாப்பிட்றீல அதெல்லாம் ஒன்று இருக்காது. இப்போ வெயிட் இழைச்சி போச்சுன்னு தான் சொல்கிறேன், ஒரே மாதம் உனக்கு வெயிட் கூட்டி காட்டுற பாரு, ஐயா மகராசன் அந்த மாத்திரையை கொடுங்க ஐயா அப்படிங்கிறோம். அதுபோக பாத்ரூம் போனால் 1 மணி நேரம் ஆகுதுங்க, பொண்டாட்டி பேசியே கொள்றாளுங்க, இதுவும் வர மாட்டேங்குது அவ்வளோ விட மாட்டேங்கிறா, அதனால் கொஞ்சம் மனம் போகிற மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக போகிற மாதிரி ஏதாவது டானிக்கினி கொடுங்க அப்படிங்க. இப்போ அந்த டானிக்குமே ஒரு மாத்திரையும் கொடுப்பார். இந்த மாத்திரைக்கு பேர் மெட்ஃபார்மின் 500. யாரெல்லாம் நீங்கள் சக்கரை மாத்திரை நீங்கள் வாங்கினீங்களோ இந்த மாத்திரை என்ன வேலை செய்யணும் டாக்டர் கேட்டிங்களா? இது என்ன வேலை செய்யும்னா, கணையத்தில் போய் கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டும். ஏய் இங்கே வேறு இவன் எப்போ வேணாலும் சாப்பிடுவான், என்ன வேணாலும் சாப்பிடுவான், இந்த பச்சை கலரு சிவப்பு கலர் இந்த டைலாக்லாம் பேசிட்டு கூடாது. அவன் பாரு நைட்டு 5 மணி 1க்கு போகிறான், காலையில் போக மாட்டேங்கிறான், உடம்புல இழைச்சி போகுது, பசின்னு பேயாட்ட சாப்பிட்றான். இப்போ டாக்டர் போய் வந்து இப்போ கழுத்தில் வந்து கச்சி வச்சு மிரட்டுறான். அதனால் வந்து நீ வந்து அவன் எப்போ சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் மரியாதையை கணையத்துக்கு இன்சுலின் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆர்டர் வந்து. இப்போ கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டினா என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாத்தையும் கழட்டி கொடுக்குற மாதிரி இப்போ கணைய இன்சுலின் கொடுத்துரும். அப்படி தான் பண்ணுவோம். இப்போது நண்பர் கூட்டிகிட்டு போகிறாரு டீ கடைக்கு, இப்போ போண்டா வாங்கி சாப்பிட்றோம். அந்த போண்டா வந்து சிவப்பு கலர் இருக்கும்போது இன்சுலின் கொடுக்காது, கணையை திட்டிட்டு போயிடும். ஆனால் இப்போ போண்டாவை போட்டிங்கன்னா இப்போ கணை என்ன வேணால் வரணும், கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டினால அந்த போண்டாவுக்கு இன்சுலின் கொடுத்துரும். இப்போ சிவப்புக்கெல்லாம் வந்து இருக்கும்போது அந்த போண்டா போய் பொத்துன்னு விழுகும், பொத்துன்னு விழுந்தனே கணையை வந்து உடனே இன்சுலின் கொடுக்கணும். இன்சுலின் கொடுத்தாச்சுன்னா சிறு கொடுக்குற கதவெல்லாம் ஓப்பன் ஆயிரும். அதுக்கு அந்த பூட்டுக்கு சாவி இன்சுலின் தான். இப்போ இன்சுலின் கொடுத்தாச்சுன்னா போது சிறுகுள்ள முடியை விட இந்த சின்ன முதல்ல அந்த வந்து அந்த சிவப்பு கலர் ஆசிட் போண்டாவை உள்ளே உறிஞ்சிடும்.
இப்போ உள்ளே உறிஞ்சி செல்லு கொண்டே கொடுக்குறக்கு முயற்சி பண்ணும். ஆனால் அங்கே செல்லு வைக்கணுமா அங்கே ஒரு கதவை போட்டு பூட்டி வச்சுருக்கும். எனக்கு பச்சை கலர் இருந்தால் தான் வேணும், எனக்கு சிவப்பு கலர் வேண்டாம், எனக்கு நல்ல குளுக்கோஸாக வேணும், கெட்ட குளுக்கோஸ் எனக்கு வேண்டான்னு சொல்லிடும். கெட்ட குளுக்கோஸ் வேண்டான்னா அது உடனே வெளியேற்றணும். உடனே மூளைக்கு தகவல் போயிடும். ஏனுங்க யாராவது தெரியாதனமாக கத்தி வச்சு மிரட்டி கதவை திறந்து உள்ளே விட்டாங்க, அது ஏசிட்டில் உள்ளே வந்துருச்சு, இப்போ செல்லு அறிவோட அது வேண்டாங்குதுங்க, என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, வேண்டான்னா அதெல்லாம் முறையாக வெளியேற்றணுமாப்பா, நான் வெளியேற்றுறதுக்கு ஒரு ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லும். உடனே இதயத்துக்கு ஆர்டர் வரும். இதை நான் படைத்தல் வேலை செய்கிறது. உடனே அவருக்கு ஆர்டர் வரும், ஏப்பா அது ஏதோ சிவப்புக்குள்ள தெரியாது திறந்து விட்டாங்களாமா, அதெல்லாம் போய் சுத்தம் பண்ணப்பா அப்படின்னு. இப்போ இந்த ஆர்டரை வாங்கிட்டு வந்து இதயம் 80லேருந்து 120 தான் இது வரைக்கும் துடிச்சிட்டு இருந்தது. இப்போ 130, 140, 150 பம்பிங் அதிகரிக்கணும். இப்படி பம்பிங் அதிகரித்தா தான் அந்த ரத்தத்தில் சுற்றிக்கிட்டு சிவப்பு கலரை வேர்வை மூலிமா வெளியே தள்ள முடியும். இப்போ பம்பிங் அதிகரிக்குது, எனக்கு வேத்து கொட்டுது, எனக்கு இப்போ படபடப்பாகுது. இப்போ அடுத்த மாதம் டாக்டர் கரெக்டாக சொல்லி 1ஆம் தேதினா பழனிசாமி வந்து ரத்த பரிசோதனை பண்ணி நீ வந்து மாத்திரை போட்டுக்கணும்னு சொல்கிறார். இப்போ அடுத்த மாதம் போகிறார். ஏனுங்க நீங்கள் மாத்திரை கொடுத்தீங்களா, இப்போ நைட்டு 5:30 மணி ஒன்றுக்கெல்லாம் போகிறது இல்லைங்க, அப்புறம் பாத்ரூம் போகிறக்கு ஒரு டானிக் கொடுத்தீங்களா, அடடா பூவாட்ட போதுங்க போனே வந்துடுறேங்க, அப்புறம் இப்போ பசிட்டு பேயாட்ட சாப்பிட்ருந்தேன், இப்போ அதெல்லாம் இல்லை, இப்போ வெயிட் கூட ஒரு 5 கிலோ கூட்டிட்டுங்க, பரவாயில்லைங்க நல்லா இருக்குது, ஆனால் இந்த மாத்திரை சாப்பிட்டா எனக்கு படபடப்பாகுது, வேத்து கூட்டுதுங்களே, இது என்ன காரணமாக இருக்குங்க அப்படின்னு கேட்போம். அப்படியா பழனிசாமி, அப்போ சரி உட்கார அப்படின்னு நீங்கள் உட்கார வச்சு இந்த இடத்துல ஒரு பெல்ட் மாதிரி சுற்றுவார். பெல்ட் மாதிரி சுற்றி பிசுக்குன்னு அமர்த்தி பார்ப்பார். அமர்த்தி பார்த்தோன்னே இப்போ என்ன வேலை நடக்கும், இதே எவ்வளோ துடிக்கணும், 80லேருந்து 100 துடிக்கணும். இவருக்கு ஐயா பழனிசாமி எவ்வளோ துடிக்குது, 150 துடிக்குது. ஏய் பழனிசாமி உனக்கு ப்ரெஷர் அதிகமாகி போச்சு, இது சக்கரை டாக்டர் நான் பார்க்க முடியாது, எங்கள் ஹாஸ்பிட்டலே ஒரு டாக்டர் இருக்கார் கார்டியாலஜிஸ்ட்டு, அவர் அமெரிக்காவில் போய் இதயத்துக்குன்னே தனியாக படிச்சு வந்திருக்காரு, நீ அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் கரெக்டாக இதயத்தை டியூன் பண்ணி விட்ருவார் அப்படின்னு. அப்படிங்களா டாக்டர் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ அங்கே போகிறோம். இப்போ அங்கே போனோடனே அவர் மறுபடியும் பிசுக்கு நல்லா அமர்த்தி பார்த்துட்டு இப்போ என்ன சொல்கிறான்னா, பழனிசாமி உனக்கு இதயத்துக்கு அறிவு கட்டு போச்சுப்பா, இதயம் 80லேருந்து 120 இப்போ துடிக்கணும், இப்போ அதிகமாக துடிக்குது, உனக்கு ரத்த அழுத்தம் நோய் வந்துருச்சுப்பா அப்படிங்க. இப்போ இதயத்துக்கு அறிவு கட்டு போச்சா, ரத்த அழுத்தங்கிறது நோயா சிகிச்சையா? பிபிங்கிறது சிகிச்சைங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நோயின்னு வச்சு டாக்டர் சொல்லிட்டார். இந்த இதயம் எப்போ உருவானது, ஒரு பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் வந்து ஒரு பிண்டம் உற்பத்தி ஆகும், கருமுட்டைன்னு பேர், அதுக்கு பேர் தீட்டு போகிறோம்ல அதுக்கு பேர் பிண்டம். நம்ம ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அணு இருக்கும், அதுக்கு பேர் ஆதி பகவன், அதுதான் வந்து பரம்பொருள். அப்போ அந்த உயிராட்டில் வந்து இந்த பிண்டத்துக்குள்ளே போகுது, இந்த பிண்டமும் இந்த ஆதி பகவன் அணுவும் ஒன்றா சேர்ந்து அதுக்கு பேர் சிசுன்னு அர்த்தம். இப்போ ஒரு அணு மட்டும் உள்ளே ஃபைட் பண்ணாது, லட்சக்கணக்கான அணுக்கள் உள்ளே மோதும். இதில் யார் அறிவார்ந்து இருக்கிறாங்களோ, யார் பலசாலியாக இருக்காங்களோ, ஒரு ஆள் மட்டும்தான் உள்ள அனுமதி. இந்த அணு உள்ளே போனோனையும் அந்த அணு 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். மல்டிபிள் ஆச்சுன்னா அணுவெல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் செல்லாக மாறிடும். ஒரு செல் அதே மாதிரி 2 4 8 பிரியும் போது செல்லெல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அது வந்து ஒரு திசுவாக மாறிடும். திசு அதே மாதிரி 2 4 பிரியும் போது அதெல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அது ஒரு உறுப்பாக மாறிடும். முதல்ல என்ன உறுப்பு உற்பத்தி ஆகுது, இதயம். நீங்கள் கரு உண்டாயிடுச்சுன்னு நீங்கள் டாக்டர் போனீங்கன்னா முதல்ல அவங்க பண்ணுறது வந்து ஹார்ட் பீட் இருக்குதா, இதயம் துடிக்குதா, கடுகு மாதிரி தாங்க இதயம் உற்பத்தி ஆகும். அந்த இதயம் தான் மற்ற ஆர்கான்ஸ் படைக்கிறது, நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், கை எப்படி இருக்கணும், கால் எப்படி இருக்கணும், என்ன கலர் வேணும், சொட்டையாக இருக்கணுமா, முடி லாங்காக இருக்கணும், எல்லாம் முடிவு மட்டும் இதயம் தான். கண் எப்படி தெரியணும், காது எப்படி கேட்கணும், எப்படி ஸ்மெல், எல்லாத்தையும் பண்ணுறது இதயம் தான். மொத்த உருவத்தை வந்து இப்போ முழுசாக வந்து 10 மாதம் இப்போ குழந்தையாக கட்டமைச்சு இப்போ குழந்தைய பிறந்து வெளியில் வந்துடும். அப்போ நம்மளை படைச்ச தாய் யார், இதயம். இப்போ இதயத்துக்கு டாக்டர் அறிவு கட்டு போச்சுங்கிறார். நம்மளை படைச்ச தாய்க்கு அறிவு கட்டு போயிருக்குமா? இப்போ இதயத்துக்கு 5 குழந்தை இருக்குது, நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம் அப்படின்னு 5 குழந்தை இருக்குது சுற்றி. ஒரு குழந்தை பசிக்களுக்கு அதுக்கு பால் கொடுக்கணும், ஒரு குழந்தை பாத்ரூம் போயிட்டு அங்கே நின்றுருக்கு அது போய் கழுவி விடணும், இன்னொன்று அதில் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது அதெல்லாம் தாட்டி விடணும். இதெல்லாம் யார் செய்யணும், அம்மா. இப்போ அம்மாவை போய் கட்டி போட்டுருங்க, இல்லை ஒரு ரூமில் வச்சு பூட்டிடுங்க. பசிக்கு பால் கொடுக்க முடியுமா, பாத்ரூம் போனால் கழுவி விட முடியுமா, பள்ளிக்கூடம் தாட்ட முடியுமா? இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த நான் ஒரு மாத்திரை கொடுக்குறேன், இந்த மாத்திரையை போட்டோம்னா இதயம் 80லேருந்து 100 துடிக்காது பழனிசாமி அப்படிங்கிறார். அந்த மாத்திரைக்கு பேர் பிபி மாத்திரை. அந்த மாத்திரை போட்டு இப்போ இதயத்தில் கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டுறார். மிரட்டும் போது அது இதயம் நான் கம்மியாக துடிக்கிறேங்க, இதுக்கு மேலே நான் துடிக்க மாட்டேங்க அப்படின்னு கெஞ்சுது. அப்போது மாத்திரை போட்டோன்னையும் இதயம் கம்மியாக துடிச்சுன்னா அந்த ரத்தத்தில் சிவப்பு கலர் கலந்து அது வெளியே தள்ள முடியுமா, வேறு மூலியமா தள்ள முடியாது. அப்போ என்ன நடக்கும், அது ரத்தத்திலே சுற்றிட்டு இருக்கும். இப்படி ரத்தத்திலே 1 மாதம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ரத்தத்தில் அடர்த்தி அதிகமாகிடும்.
அடர்த்தி அதிகமாச்சுன்னா கொழுப்பு அதிகமாயிடும். இப்படி கொழுப்பு அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் ஏதாவது பொருள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட அப்படியே தூங்கலாம் போல் இருக்கும். இப்போ வேலை வெட்டிக்கு போனோம்னா சரியாக வேலை வெட்டி செய்யணும்னா கையால் ஓஞ்சு போயிடும். இப்போ அடுத்த மாதம் டாக்டர்கிட்ட போகிறோம், மாதம் வர சொல்லிக்கிறார்ல. இப்போ அடுத்த மாதம் போகிறோம், ஐயா நீங்கள் பிபி மாத்திரை கொடுத்தீங்க, இப்போ அந்த படபடப்பெல்லாம் இல்லை, வேத்தெல்லாம் கொட்டுறதில்லை, ஆனால் இந்த மாத்திரை சாப்பிட்டா கொஞ்சம் மந்தானியாட்டம் அப்படியே படுத்துக்கலாம் போல இருக்குது, சரியாக வேலை செய்ய முடியல, இது என்னென்னு பாருங்க டாக்டர் அப்படிங்கிறோம். உடனே ரத்த பரிசோதனை சிறுநீர் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் மல்சாமி உனக்கு ரத்தத்தில் கொழுப்பு அதிகமாகி போச்சு அப்படிங்க. இது என்னங்க நீங்கள் கொழுப்பு அதிகமாக போச்சு, நீங்கள் போடுற கொடுக்குற மாதிரி கரெக்டாக சாப்பிட்றாங்க, எப்படி கொழுப்பு அதிகமாக, நீ தெரியாதனமா எங்கே ஒரு வாய் வச்சுருப்ப அப்படின்னு இப்போ டாக்டர் சொல்கிறார். இப்போ ரத்தத்தில் கொழுப்பு அதிகம் போச்சுன்னு எவ்வளோ அதிகமாக போச்சு? 200 கொழுப்பு தான் இருக்கணும், உனக்கு 300 கொழுப்பு இருக்குது. அதில் கெட்ட கொழுப்பு பார்த்தீங்கன்னா 250 இருக்குது, நல்ல கொழுப்பு வெறும் 50 தான் இருக்குது. அப்புறம் மிதக்கும் கொழுப்பு ட்ரைக்ளேசிங் சொல்லுவாங்க, அந்த மிதக்கிற கொழுப்பு 200 இருக்குது, ரத்தத்துலேயே சுற்றிக்கிட்டு மிதந்துக்கிட்டு தெரியுது. இந்த மாதிரி கொழுப்பு அதிகமாக தான் எங்கள் ஒரு பக்கம் அடைப்பாயிரு, அதனால் உடனடியாக கொழுப்பு கரைக்கிற மாத்திரை போடணும் பழனிசாமி அப்படிங்கிற. அப்படின்னா கொடுங்க ஐயா, எங்கேயாவது அடைப்பு வந்துட போகுது, மாத்திரை கொடுங்க, அந்த 2 மாத்திரையோட இந்த மாத்திரையும் போட்டுக்கிறேன் அப்படின்னு. இப்போ 3 வேளை இப்போ உணவு சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கணும். இந்த பசி, இந்த செரிமானம், பச்சை கலர் ஷர்ப்புகள் இதெல்லாம் டாக்டர் சொல்லித்தர மாட்டார். இப்போ வேத வாக்கா வாங்கிட்டு 3 வேளையும் சாப்பிட்டு போட்டு மாத்திரை போட்டுக்கணும். இப்போ 3 மாதம் தொடர்ச்சி இந்த வேலை நடக்குது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு விசேஷம், கல்யாணம், மகனுக்கோ மகளுக்கோ இப்போ கல்யாணம். இப்போ எல்லாம் புது துணி நகை நட்டுலாம் போட்டு இப்போ மண்டபத்தில் போய் எல்லாம் காரில் போய் இறங்கியாச்சு. இந்த பூரிப்பில் இந்த 3 மாத்திரை சாப்பிட்டு இருந்தோம்ல, இந்த மாத்திரை டப்பா விட்டு வந்துட்டோம். அங்கே மனைவி கேட்குறாங்க, ஏனுங்க இது நம்ம கல்யாணம், எங்கே போனாலும் கல்யாணத்தில் சமையல் தாங்க குறை சொல்கிறாங்க, அதனால் சமையலில் இந்த டைம் எந்த குறையும் வரக்கூடாது, நீங்கள் போய் சமையல் கட்டு ஃபுல்லாக பார்த்துக்குங்க, எல்லாம் அந்த டைனிங்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, நான் வரவேற்பெல்லாம் போய் பார்த்து வரவங்களெல்லாம் வரவேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரிம்மா நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் டாக்டர் சொல்லிக்கிறேன், எங்களை சொல்லித்தான் அனுப்பிக்கிறார், 3 வேளையும் நீங்கள் மாத்திரை போட்டுக்கிறீங்க, அதனால் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மாத்திரை போட்டு அப்புறம் வேலையை பாருங்கள். இங்கே மாத்திரை விட்டு வந்தது தெரியாது, நீ தெரிஞ்சால் வீட்டில் போய் நீ எதில் அடி விடுங்கன்னு தெரியாது. அதனால் சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போய் வர்றவங்களை பாரு அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ சமையல் கட்டு பஃபேக்கு போகிறார். இப்போ சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வரவேற்பில் இப்போ ஒரு பஃபே தூக்கிட்டு பிச்சைக்காரனோட போய் நிற்கிறார் முதல் ஆளாக. பஃபேன்னா தெரியுமா? யாருமே சாப்பிட்டது இல்லையாட்டிருக்கேன், சாப்பிட்ருக்கீங்களா? சரி, தூக்கிட்டு போய் முதல்ல என்ன கொடுப்பாங்க? ஆமாம், ஸ்வீட் வைப்பாங்க. அது 1 2 வைக்க மாட்டாங்க, 2 3 வைப்பாங்க. அது அந்த பேரே வாயில் நுழையாது, அதுக்கு ஒரு பூவு பொட்டெல்லாம் வச்சு சிங்காரிச்சு அதை வச்சுருப்பாங்க. ஆமாம், எல்லாம் சர்க்கரையில் செஞ்சது தான், அது டிசைன், ஏன்னா மகிழ்விக்கணும் நம்மளை. ஆமாம், அதை வச்சுருப்பான். இப்போ இந்த சர்க்கரை நோயாளி ஸ்வீட் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடக்கூடாது. இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த குந்தானிக்கு வந்தான்னா அவள் விடமாட்டா, அவள் வீட்லேயே டீக்கு சக்கரை போட்டு கொடுக்க மாட்டா, இங்கே வந்தால் இனிப்பு சாப்பிட கொடுவாளா, அவள் வர்றதுக்குள்ளே 2 3 சாப்பிட்டு போடலான்னு 2 எடுத்து புள்ள விட்ருவார். அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சது போண்டாவோ காலிஃப்ளவர் சில்லியோ ஏதோ ஒன்று, காலிஃப்ளவர் ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்றது. அப்புறம் பிரியாணி, தயிர் பச்சடி, அப்புறம் புரோட்டா ஊற்றுறது, அப்புறம் என்னென்னமோ வச்சுருப்பாங்க. இன்றைக்கி வாயில் நுழையாத பேரில் வச்சுருப்பாங்க. எல்லாம் ஒரு பிடி பிடிக்கிறது. அப்புறம் அது செரிமானம் பண்ணுறதுக்கு கொள்ளு ரசமாமா, அப்புறம் கம்பு தயிர் சாதமாமா. அந்த பக்கம் கூட்டமாக ஒரு கூட்டம் நின்றுருக்கும், பார்த்தா ஆவி போயிட்டுருக்கும். அது என்னென்னு பார்த்தா தோசை போடுறாங்க. மச்சா இங்கே வாங்க, தோசை ஐட்டம்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு எல்லாம் பொடி தோசை, மசாலா தோசை, பூண்டு தோசையெல்லாம் போட்டு வச்சுருப்பான். அதை பூரா எல்லாம் போய் சாப்பிட்டு இது வரைக்கும் நிற்கும். போதும் போதும் போதும், எல்லாம் சூப்பராக இருக்குது, நீ காலையில் பார்த்துக்கலாம் அப்படி போதும். நீ கைக்கலான்னு போகணும், வெளியில் போனோம்னா அங்கே வரிசையாக 4 5 பேர் நிற்பான். யார்? ஐஸ்கிரீமு, பீடா, ஃப்ரூட் சாலட்டு, பாதாம் பால். இங்கே வேறு 4 5 பேர் நிற்கிறானே, இதை தெரிஞ்ச ஒரு 2 தோசை கம்மி பண்ணியிருப்பனே அப்படிங்க. அப்புறம் சாப்பிட இவர் சாப்பிட பார்ப்பா, அடுத்தவன் தடத்தையே வாங்குறது. இவன் என்ன இது எங்கடா வாங்கினேன் அப்படின்னா, நான் போகும்போது மூஞ்சி போச்சு, இப்போ வந்துருச்சு, போய் வாங்கிட்டு வா, எனக்கு 2 சேர்த்து எடுத்துகிட்டு வா. அப்படித்தான் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த அத்தனையும் நம்மளுக்காக வச்சுருக்கிறாங்க. ஒரு பக்கெட் எடுத்துக்குங்க, போய் முதல்ல ஸ்வீட் 2, அப்புறம் எல்லாம் பிரியாணி, எல்லாம் ஒவ்வொரு கரண்டி வாங்கி போட்டு எல்லாம் ஒன்றா கலக்குங்க. நம்ம உடம்புல சாப்பிட முடியுமா? அப்படி ஒரு கேடுகட்ட துரோகத்தான் நம்ம பண்ணியிருக்கோம் உடம்புக்கு. அங்கே வயசானவங்க வந்தாங்கன்னா அவங்க செரிமானமாக இருக்கும், இட்லி கொடுக்கலாம், எளிமையாக செரிமானம் சாப்பிட்லாம். இப்போ கிராமத்துலேருந்து வந்தாங்கன்னா அவன் புரோட்டா சாப்பிட்லாம், பிரியாணி சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணவு, கொள்ளு ரசம் ஒருத்தருக்கு, கம்பு தயிர் சாதம் ஒருத்தருக்கு, இல்லை ஒரு விரதம் இருப்பாங்க அவங்களுக்குலாம் ஃப்ரூட் சாலட் கொடுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணவு இருக்குது. ஆனால் இங்கே எல்லாம் எனக்கு தான் படைக்கப்பட்டிருக்குன்னு மனசில் ஏற்றிக்கிட்டு எல்லாத்தையும் தம் கட்டி சாப்பிட்டு போட்டு இப்போ சேரில் போய் உட்காந்துக்கிறார். இப்போ பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் போட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நைட்டு சீர் 11 மணி 12 மணி ஆகி போயிடுது. சீரெலாம் முடிச்சு போட்டு இப்போ காலையில் கோயிலுக்கு தாலி கட்ட போகணும். எல்லாம் குளிக்கிறாங்களோ இல்லையோ, புது துணி நகை நட்டெல்லாம் சொருகிட்டு இப்போ போய் தாலி கட்டிட்டு இப்போ காலையில் டிஃபன் ரெடி. என்ன ரெடி? எல்லாம் பூரி, பொங்கல், கேசரி, வடை, எல்லாம் எண்ணெய் ஐட்டம்.
6 மணிக்கே போட்டு நிமித்திடுறாரு. ஃபுல்லாக சாட் போட்டு இப்போ போய் அங்கே போய் உட்காந்துக்க ஒரு போட்டா வெட்ட வந்து சேரில் உட்காந்துக்கிறார். இப்போ சேரில் உட்காந்தா நைட்டு தூக்கம் கிடறதுக்கு காலையில் பொங்கல் பொரியும் சாப்பிட்றதுக்கு அப்படியே கமகமான அப்படியே தூக்கம் வருது. அப்படியே தூங்கிறார். இப்போ தூங்கின இந்த அம்மா வந்து மறுபடியும் இப்போ கிள்ளி எனக்கு எந்திரிங்க அப்படிங்க. ஏன் சாமி அப்படின்னா, எல்லாம் போட்டாவை எடுத்துகிட்டு சாப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, கொரட்டை உங்களுக்கு அங்கே மேடை வரைக்கும் கேட்குது, இப்படியே தூங்குவாங்க ஒரு மனுஷன் அப்படின்னு வந்து இப்போ திட்டுறாங்க. மத்தியானமாகி போச்சு எந்திரிங்க அப்படின்னு. ஆனால் நைட்டு தூக்கம் கிடறதுக்கு காலையில் பொங்கல் சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி தூக்கமாக வந்துடுது, எனக்கு பசி இல்லை, நீங்களாம் போய் சாப்பிட்டு வாங்க, அப்புறம் நம்ம போட்டா எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு டாக்டர் என்கிட்ட சொல்லி தான் அனுப்பிக்கார். நீங்கள் அந்த கடவுளையே ஏமாற்றலாம், இந்த டாக்டர் கூட ஏமாற்றலாம், என்னை ஏமாற்ற முடியாது அப்படின்னு மனைவி என்ன பண்ணுவாங்க, 3 வேளையும் சாப்பிட்டு போட்டு மாத்திரை போட சொல்லிக்கிறாங்க, நீங்கள் என்ன குழந்தையாட்டு பண்ணுறீங்க வாங்க அப்படின்னு இழுத்துட்டு போய் இப்போ இழுத்துட்டு போய் மத்தியான சாப்பாட்டில் உட்கார வச்சு எல்லாம் பருப்பு நெய் என்னென்ன உடனே எல்லாம் ஊற்றி அங்கே 2 பலகாரத்தை வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு பக்கத்துலேயே இந்த அம்மா உட்காந்துருக்கு. வேறு பசி இல்லை, இங்கே வேறு இன்னும் இங்கேயே பொங்கலே இங்கே நிற்கிது, இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி சரி அவர் திட்டு வளைஞ்சு சொல்லி போட்டு பிணைஞ்சு உள்ள தூக்கி போகிறார். இப்போ இந்த பொங்கல் கீழே போகணும்னா நுரையீரலும் இதயம் அழுத்தம் கொடுக்கணும். இப்போ இந்த இதயத்தை வந்து 3 மாதமாக கட்டி போட்டு வச்சுருந்தாரு. இப்போ 3 வேளை மாத்திரை சாப்பிடல. அப்போ இதயத்தை அவுத்து விட்டாங்க. இதயத்தை அவுத்து விட்டாச்சுன்னா உடனே அதை அழுத்தம் கொடுத்து அதை வெளியேற்றக்கும் உதவி செய்யும். இப்போ இது வரைக்கும் 80லேருந்து 120 துடிச்சு 103 மாதமாக 180 துடிச்சு இதயம் இப்போ வந்து நம்மளுக்கு 130 150 150 பம்பிங் அதிகரிக்கும். இப்போ பம்பிங் அதிகமாக லைட்டாக இங்கே வலி வருது, உடனே நெஞ்சை பிடிச்சி அப்படியே சாஞ்சிடார். சாப்பிட எல்லாம் ஒடியாங்க மச்சான் வந்து நெஞ்சை பிடிச்சி சாஞ்சிட்டார் அப்படின்னு உடனே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்கன்னா, ஒருத்தர் ஆம்புலன்ஸ் வந்தால் லேட்டாகும்னா காரை தூக்கிட்டு இப்போ ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வரக்குள்ளே இப்போ அங்கே கொண்டே படுக்க வச்சு என்னாச்சுன்னு டாக்டர் கேட்பார். ஐயா சாப்பிட நெஞ்சை பிடிச்சிட்டு சாஞ்சிட்டாருங்க, எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படிங்க. சரி காப்பாற்றிடலாம், ஏதாவது மாத்திரை சாப்பிட்றாரா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் சாமி 3 மாத்திரை சாப்பிட்றாரு, அதெல்லாம் கரெக்டாக சாப்பிடுவார், சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொழுப்பு கரைக்கிற மாத்திரை சாப்பிட்றாரு. அப்படியா, அப்போ அந்த மாத்திரை சாப்பிட்றா அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஒரு பக்கம் அடைப்பு தான் இருக்குது. இந்த அடைப்பு சரி பண்ணோன்னா அவன் 50,000 ஊசி ஒரு 3 ஊசி போடணும் அப்படின்னு. ஐயா மகராசனாக இருக்குன்னு போடுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு. இப்போ 50,000 ஊசி 3 ஊசி போட்டோன்னே கொஞ்சம் அப்படியே சுயநலை வந்துடு. சுயநலை வந்தோடனே எங்காவது அடைப்பு இருக்கான்னு செக் பண்ணோன்னா அங்கங்கெல்லாம் ப்ளக்கெல்லாம் குத்தி கொண்டு கம்ப்யூட்டர் சொல்லி இவனை ஓட விடணும். ட்ரெட்மில்ல இசிஜி எடுக்கணும். இசிஜி எடுத்துருக்கீங்களா, மெதுவாக நடங்க, இன்னும் கொஞ்சம் வேகமாக நடங்க, ஓடுங்கம்பாங்க. இங்கே கோடு மேலே இங்கே வரும். இந்த கோடு சரியாக வரலைன்னா எங்கே ஒரு இடத்துல அடைப்புக்குன்னு அர்த்தம். இப்போ கோடு சரியாக வரல பழனிசாமி, அடைப்பு கண்டிப்பாக இருக்குது. எங்கே துல்லியமாக அடைப்புக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு சிகிச்சை இருக்குது அப்படிம்பார். அது என்ன சிகிச்சை? ஆஞ்சியோ. ஆமாம், ஆஞ்சியோன்னு என்னென்னு தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், அடுத்தடுத்து பண்ண போகணுமில்ல. எல்லாம் தெரிஞ்சு வச்சா தான் உங்களுக்கு காலத்துக்கு உதவு. ஏங்க ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி குளுக்கோஸெல்லாம் இறக்குறாங்கல்ல, அந்த மாதிரி கையிலையோ கழுத்துலையோ தொடையிலையோ ஒரு ரத்த குழாய் தேர்ந்தெடுத்து ஒரு 100 ml மருந்து செலுத்துவாங்க. இந்த மருந்து உடம்புக்குள்ள ரத்த குழாய் எல்லா பக்கம் போக இந்த கம்ப்யூட்டரில் தெரியும். இப்போ இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வரலைன்னா இந்த இடத்துல அடைப்புக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த பக்கம் போயிட்டு இப்போ கையால் விட்டுருவாங்க, அவங்க இதயத்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ இதயத்தில் 2 இடத்துல அடைப்புக்குன்னு உறுதியாயிரும். உடனே டாக்டர் வெளியே வந்து சொல்லுவார், ஏன் மச்சான் நெஞ்சை பிடிச்சி சாஞ்சார்ல, அது காரணம் இதயத்தில் 2 இடத்துல அடைப்பு இருக்குது. உடனே சரி பண்ணலைன்னா அவர் காப்பாற்ற முடியாது. அதுக்கு ஏஞ்சியோ பிளாஸ்டிக் பண்ணணும், சென்ட் வைக்கணும், இல்லை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும். உடனே பணத்தை 5 லட்சம் ரூபாய் கட்டிடுங்க. ஐயா மகராசன் இப்போ பணத்தை கட்டிடுறீங்க, மச்சான் மட்டும் எப்படியாவது காப்பாற்றிடுங்க. ஏகப்பட்டதுக்கு சொத்து எல்லாம் வாங்கி கொடுக்க எங்கெங்கே இருக்குன்னே தெரியல, கையெழுத்து போடணும், போகிறாரு அப்படி. அப்புறம் சரின்னு இப்போ ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இப்போ 2 நாளில் வீட்டுக்கு போய்க்கலாங்க. ஆப்ரேஷன் பண்ணி நடக்குது. இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா நாளைக்கு நடந்து பார்க்க சொல்கிறாங்க. ஏன் இப்போ பழனிசாமி வழியில் இருக்குன்னா ஒன்றும் இல்லைங்கன்னா அவன் வீட்டுக்கு போ அப்படின்னு தாட்டி விட்ருவோம். இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக இப்போ டாக்டர் வரார். வந்துட்டு பெட்டில் உட்காந்துட்டு, ஏப்பா பழனிசாமி அன்றைக்கி ஒரு 2 நாளைக்கு மாத்திரையை விட்ட, எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு பார்த்தியா, உன்னிமேல் எங்கேயும் மாத்திரை விடக்கூடாது, எங்கே போனாலும் மாத்திரையும் கையோட தான் நீ போகணும், சோறு திங்கிறியாலே இந்த மாத்திரையை கரெக்டாக போட்டுக்கணும் அப்படின்னு இப்போ டாக்டர். ஐயா என்னை காப்பாற்றின கடவுளே நீங்கள் தான், உன்னை எந்த மாத்திரையும் விட மாட்டேன், எங்கே போனாலும் மாத்திரையோடு போகிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆல்ரெடி 3 மாத்திரை சாப்பிட்ருந்தோம். இப்போ இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணி ஒரு 7 மாத்திரை கொடுத்துவார், மொத்தம் 10 மாத்திரை. இப்போ 10 மாத்திரை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து, இது காலையில் சாப்பாடுக்கு முன்னாடி 4 மாத்திரை போட சொல்லிக்கிறாங்க, இது சாப்பிட்டு 2 மாத்திரையாமா, இது மத்தியானமாமா, இது ராத்திரிக்காமா, எல்லாம் பிரித்து எழுதி வச்சு இப்போ 3 வேளை சாப்பிட்றவங்கள கரெக்டாக மாத்திரை தூக்கி உள்ளே போட்டு. ஆனால் நாம் போடுற மாத்திரையில் எங்கே போய் நிற்கும் தெரியுங்களா? எங்கே போய் நிற்கி? கிட்னி இல்லை, கல்லீரல். நாம் கொடுக்குற அத்தனை மருந்து மாத்திரையும் கல்லீரல் தான் போகும். கல்லீரல் தான் டிஸ்ட்ரிபியூட்டர், யாருக்கு அனுப்பணும் யாருக்கு அனுப்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறதே கல்லீரல் தான். நாம் கொடுக்குற மருந்து மாத்திரை மட்டும் கிடையாது, நம்ம உண்ணக்கூடிய உணவில் எவ்வளோ ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து போடுறாங்க, எவ்வளோ ரசாயன உரங்கள் போடுறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ காற்றுல வந்து ஃபேக்ட்ரி வண்டி வாசனை புகை இந்த கழிவெல்லாம் வந்து உள்ளதான் போய் கலக்குது, அது பட்டில் அதையும் மேனேஜ் பண்ணுறது கல்லீரல் தான்.
அதுபோக இப்போ கவர்மெண்ட்டே சாராயத்தை காய்ச்சி புனல் வச்சு ஊற்றி விடுது. அதையெல்லாம் அந்த ஆள்காலெலாம் கல்லியில் தான் பார்க்குது. இப்போ அடுத்த ஆட்சியிலேருந்து ரேஷன் கடையில் கொடுக்குறாங்களாமாங்க. எப்படின்னு தெரியுமா? இந்த குவார்ட்டருக்கு 10 ரூபா எச்சு வாங்குறாங்கன்னு இப்போல்லாம் போட்டால் பிடிச்சி போட்டுறாங்களா வீடியோ. அதனால் உன்னை நியாயமாக தான் விற்கும்னு சொல்லி போட்டு இப்போ நியாய விலை கடையிலே விற்கிறாங்களாம். இப்போ ரேஷன் கடையில் இப்போ தளர்வு பண்ணி விட்டாங்க. இப்போ நீங்கள் தான் உங்கள் ரேஷன் கார்டுக்கு போனால் கைரேகை வச்சு வாங்கணும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க போனாலும் வாங்கிக்கலாம். உன்னை பாருங்கள், அடுத்த ஆட்சியிலேருந்து உங்கள் ரேஷன் கடை விலை 5000. ஆமாம், உங்கள் க்யூவில் நிற்பாங்க. எனக்கு கூட நான் 3000, நீங்கள் ஏலத்துக்குள்ளாங்க ரேஷன் கார்டை. இப்போ எப்படி அரிசி வாங்கிட்டு வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறோம், அந்த மாதிரி நீங்கள் குவார்ட்ரு முதல்ல சீமனை கொடுத்துருப்பாங்க 5 லிட்டரு. இப்போ சீமனை வர்றதில்லை, அதனால் இப்போ குவார்ட்ரு 5 லிட்டரு கொடுப்பாங்க, நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து விற்றுக்கலாம். அந்த மாதிரி எல்லா ரசாயனத்தையும் கல்லியில் தான் வெளியேற்றும். இப்போ இந்த கல்லியலுக்குள்ளே போனோடனே கல்லியில் ஸ்கேன் பண்ணும், இந்த மாத்திரை வேணுமா வேண்டாமா, இது நல்லதா கெட்டதா அப்படின்னு ஸ்கேன் பண்ணும். இப்போ ஏதாவது ஒரு சத்து மாத்திரை உள்ளே போகுது, அயனோ கால்சியமோ போலிக் ஆசிடோ ஏதோ ஒரு மாத்திரை உள்ளே போகுது. மாத்திரை உள்ளே போனே ஸ்கேன் பண்ணும், இப்படி ஒரு சத்து வந்திருக்குது, யாருக்கு வேணும்னு கேட்கும். உடனே எங்கள் உள்ளுக்குள்ள 2 பேர் கைதுவோம், ஐயா இங்கே அனுப்புங்க ஐயா, எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு கொடுப்போம். உடனே கல்லியில் என்ன வேலை பண்ணும், அந்த சத்து மாத்திரையை கல்லியிலிருந்து பித்தப்பைக்கு அனுப்பும், பித்தப்பையிலேருந்து உணவு குழாய்க்கு வரும், உணவு குழாயில் தான் உறிஞ்சான் இருக்குது, முடியை விட சின்ன சின்ன உறிஞ்சிறது, அதெல்லாம் உறிஞ்சி செல்லுக்குள்ளாயில் கொண்டு கொடுத்துரும். இந்த செல்லு இந்த மாத்திரையை வாங்கி எரித்து பயன்படுத்திட்டு சத்தையெல்லாம் பயன்படுத்திட்டு அதில் இருக்கிற கழிவெல்லாம் அப்படியே யூரின் மூலிமா ரத்தத்தில் கலந்து யூரின் மூலிமா வெளிதள்ளிடும். இதுக்கு பேர் டைரக்ட். நல்லா தெரிஞ்சுக்கணும். கல்லியில் 2 வழி இருக்குது, ஒன்று டைரக்ட்டு, இன்னொன்று இன்டைரக்ட். யாருக்காவது மஞ்சக்கம்மலை வந்திருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டோட்டல் பிலிருபின், டைரக்ட் பிலிருபின், இன்டைரக்ட் பிலிருபின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த கல்லியில் போட்ட மாத்திரை கல்லியிலேருந்து பித்தப்பைக்கு உணவு குழாய்க்கு போய் பிளட்டை கலந்து யூரின் மூலியமாக வச்சு அப்போ டைரக்ட். இப்போ கல்லியில் வந்து இப்போ ஒரு ஏதாவது பவரான மாத்திரை, காய்ச்சல் மாத்திரையோ தலைவலி மாத்திரையோ ஏதோ ஒரு வலி மாத்திரையோ இல்லை ஏதோ ஒரு ஆல்கஹாலோ உள்ளே போயிடுது, சாராயமோ உள்ளே போயிடுது. உள்ளே போனோடனே கல்லியில் உடனே ஸ்கேன் பண்ணும், இதெல்லாம் வந்து இவ்வளோ ஆல்கஹால் இருக்குது, இந்த மாத்திரை இவ்வளோ பவராக இருக்குது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கேயே ஒரு மூட்டையை கட்டி அதை வந்து பிளட்டில் கலந்து இன்டைரக்டாக வெளியேற்றும். இன்டைரக்டாக வெளியேற்றுறது எல்லாமே ஒரு செல்லுக்குள்ளே போகாது, நம்ம உடம்பு உள்வாங்காது, அதெல்லாம் கழுவி வெளியேற்றுற பார்த்தா இப்போ யூரின் மூலியமாக வெளியேதலும். இப்போ இந்த ஐயா போடுற 10 மாத்திரையுமே இதெல்லாம் பவராக இருக்குது, இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாம் யூரின் மூலியமாக வெளியேதல்லுது. இப்போ யூரின் மஞ்சளாக போகுது, கண்ணு லைட்டாக மஞ்சள் ஆகுது, சாப்பிட்டா எதுக்குளிச்சு வருது. இப்போ என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் தூக்கிட்டு டாக்டர் தான் போவாங்க. ஐயா அந்த ஆப்ரேஷனை பண்ணிட்டு வந்து இப்போ ஒரு 10 நாள் நல்லா இருந்துச்சு, இப்போ பாருங்கள் மாத்திரை சாப்பிட்டப்போ ஒன்றுக்கெல்லாம் மஞ்சளாக போகுது, கண்ணு மஞ்சளாகுது, இப்போ சாப்பிட்டா எது கொலிச்சு வருது, இது என்ன கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்க. இதை 1 மாதம் கழிச்சு வர சொல்லிக்காரா. இப்போ போய் பார்த்தோன்னே இப்போ ரத்த பரிசோதனை சின்னிப்பதில் பண்ணி பார்த்துட்டு, ஆமாம் பழனிசாமி உனக்கு ரத்தத்தில் எல்லாம் வந்து யூரினில் வந்து பித்தனை கலந்து போகுது, இதுக்கு பேர் காமாலையாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த காமாலை இதே டாக்டர் நான் பார்க்க முடியாது, அதுக்கு எங்ககிட்டயே கேஸ்ட்ராலஜி டாக்டர் இருக்கார், கல்லீருக்குனே ஒரு தனியாக டாக்டர் இருக்கார், நான் அவர்கிட்ட அனுப்புகிறேன், அவர் என்ன ஏதுன்னு பார்த்து உனக்கு சரி பண்ணி விட்ருவாரு. இப்போ அந்த ரிப்போர்ட்டை தூக்கிட்டு போகிறாரு. போனோடனே அந்த டாக்டர் கல்லீரல் டாக்டர், வாங்க பழனிசாமி உங்களுக்கு கல்லீரலுக்கு அறிவு கட்டு போச்சு, காமாலை நோய் வந்துருச்சுங்கிறது. இப்போ காமாலைங்கிறது நோயா சிகிச்சையா? கல்லீரல் அறிவு கட்டு போச்சா அறிவோடு செயல்படுதா? அப்புறம் என்னங்க அறிவு கட்டு போச்சுன்னா எப்படிங்க அப்படின்னா, அதாவது மாத்திரை நீ ஒரு 10 மாத்திரை சாப்பிட்றீங்களா, இந்த மாத்திரையெல்லாம் பித்தப்பைக்கு போய் உணவு குழாய்க்கு போய் அப்புறம் தான் வந்து ரத்தம சக்தியெல்லாம் மாறு, அப்போ தான் ப்ரெஷர் மாத்திரை சுகர் மாத்திரை வேலை செய்யு. இந்த கல்லீரலுக்கு அறிவு கட்டு போய் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இதெல்லாம் போய் இந்த பிளட்டில் கலக்காமல் அதெல்லாம் கழிவுன்னு நினச்சிக்கிட்டு அதெல்லாம் அப்படி வெளியேற்றுது இந்த அறிவு கட்ட கல்லீரல். அதனால் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கழிவு வெளியேற்றுற பாதையை அந்த அடைச்சி போட்டு இதை திறந்து விட்டுடலாம். இதை திறந்து விட்டு தான் இந்த வேலை செய்யும். இதை திறக்கிறதுக்கு ஒரு 3 மாத்திரை இருக்குது, அதை போட்டுக்கணும். அதுபோக காமாலைக்கு கீழே நல்லி அந்த டானிக் இந்த டானிக் கொடுத்து ஒரு 5 மாத்திரை கொடுத்து ஆட்டி விடுவார். இப்போ ஆல்ரெடி 10 மாத்திரை, இப்போ இவர் கல்லீரல் டாக்டர் ஒரு 5 மாத்திரை, இது எல்லாம் மொத்தம் 5 மாத்திரை. இப்போ இந்த 5 மாத்திரையை கொண்டு வந்து இப்போ உள்ளதைக்கு போடுறோம். இந்த 5 ரசாயனம், ஒவ்வொன்றும் ஒருத்தர் இங்கிலாந்தில் தயார் பண்ணால், ஒருத்தர் அமெரிக்காவில் தயார் பண்ணால், ஒருத்தர் ரஷ்யாவில், ஒருத்தர் சீனாவில், அவன் சௌரியத்துக்கு மாத்திரை கொடுத்துக்க. இப்போ அதெல்லாம் ஒரே நாடாக போய் உள்ளே போய் பித்தப்பைக்கு போயிடுது. இப்போ பித்தப்பைக்கு போச்சுன்னா பித்தனோட வேதியில் மட்டுமே அப்படியே பித்தப்பையில் ஸ்லெட்ஜாக மாறிடும், பித்தப்பை கல்லாக மாறிடும். அப்படி கல்லோ ஸ்லெட்ஜாக மாறிச்சுன்னா கல்லியிலேருந்து பித்தப்பைக்கு போகிற வால்வு சுருங்கிடும். அப்போ கல்லியில் சுக்கிற பித்தனை பித்தப்பைக்கே போகாது. இப்போ ஒரு 10 நாள் நல்லா இருந்துச்சு, மறுபடியும் ஒன்றுக்கு மஞ்சளாக போகுது, இப்போ கண்ணு மஞ்சளாகிடுச்சு, இப்போ இந்த இடத்துல வலி வேறு கடுமையாக வலிக்குது, என்னன்னு தெரியல. இப்போ மறுபடியும் அடுத்த மாதம் இப்போ டாக்டர் போகிறோம், எனக்கு ஒரு 10 நாள் தான் நல்லா இருந்துச்சு, மறுபடியும் ஒன்றுக்கு மஞ்சளாக போகுது, இது என்ன கரும்பு தெரியல பாருங்கள் அப்படிங்க. இப்போ பார்க்குறப்ப டாக்டராக வந்து இப்போ இந்த இடத்துல வலிக்கிறோட ஸ்கேன் பண்ணுறாரு. ஸ்கேன் பண்ணும்போது கல்லீரல் லைட்டாக வீக்கமாக இருக்குது பழனிசாமி, 2வது பித்தப்பையில் ஸ்லெட்ஜாக மாறி போச்சு, நாம் கொடுக்குற மாத்திரையெல்லாம் பித்தப்பைக்கு நீ போகாது, அதனால் வந்து பித்தப்பை எடுத்துடணும். இப்போ படுக்க வச்சு பித்தப்பை எடுக்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இப்போ ஆப்ரேஷன் பண்ணி போட்டு கல்லீரலேருந்து ஒரு வால்வு பிளாஸ்டிக் குழாய் உணவு குழாய் வச்சு தைச்சி விட்ருவோம்.
இந்த பிளாஸ்டிக் குழாய்க்கு கதவுலாம் எதுவும் கிடையாது, அது அப்படியே திறந்தே தான் கிடக்கும். இயற்கையாக இருக்கிறது வந்து லாக் பண்ணுறது நீக்கிறது, எப்போ நீக்கணும் எப்போ லாக் பண்ண தெரியும். இந்த பிளாஸ்டிக் குழாய்க்கு ஒரு அறிவும் கிடையாது. இப்போ போகிற 15 மாத்திரையும் அப்படியே பிளட்டில் கலந்து யூரினாக வெளியே தெளித்து ஆகும். இப்போ பிளட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு உள்ள 2 பேர் இருப்பான். அவனாரு ஆண்டவன் கொடுத்துக்கிறான் கிட்னி. இந்த கிட்னி மேலேருந்து பார்க்க, ஏய் இவன்னா மனுஷனா, ஏன்னா 6 மாதமாக நானும் பார்க்குறேன், தூங்கி 4 மாத்திரை போடுறான், அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடுறான், அப்புறம் மத்தியானம் 4 போட்டு நைட்டு ஒரு 4 மாத்திரை போட்டுக்கிறான். ஆனால் ஒரு நாளைக்கு 5 மாத்திரை போடுறானுங்க 6 மாதமாக. என்னால் சுத்தம் பண்ண முடியலைங்க ஐயா சாமி, இது நம்மளால் ஆகாதுன்னு மூளைக்கு போய் முறையிடுது. எல்லாம் ஆளுகள்லாம் ஓஞ்சு போயிட்டாங்க. இத்தனை மாத்திரை போட்டு சாக அடிக்கிறானுங்க. ஒரு வாரம் லீவு கொடுங்க, நான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஓயாமல் வேலை செய்கிறாங்க. 1 வாரம் லீவ் கொடுங்கன்னு போய் கெஞ்சுது சிறுநீரம். இப்போ மூளை வந்து பார்த்துட்டு 1 வாரம் லீவ் விட்டோம்னா இவனை தூக்கி கொண்டு சுடுகாட்டில் ஓட்டுருவாங்க, அதனால் உனக்கு 1 நாள் லீவ் கொடுக்குற, நீ அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி சரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த ஆர்டர் வாங்கிட்டு வந்து சிறுநீருக்கு 1 நாள் ரெஸ்ட் எடுக்குதுங்க. ரெஸ்ட் எடுத்தால் நம்ம உடம்புல வந்து யூரின் வெளியில் வராது. வெளியில் வந்து அதுக்கு பேர் யூரின், வெளியில் வரலைன்னா அதுக்கு பேர் யூரியா. இப்போ உடம்புல யூரியா அதிகமாகுது, உப்பு அதிகமாகுது, கிரியேட்டின் அதிகமாகுது, மூஞ்சி கையெல்லாம் வீங்குது, ஒன்றுக்கு போக மாட்டேங்குது. இப்போ டாக்டர்கிட்ட தூக்கிட்டு காரை வச்சுட்டு தூக்கிட்டு போகிறாங்க. ஏனுங்க எல்லாம் நல்லா இருந்துச்சு, மாத்திரையும் சாப்பிட்டு இப்போ பாருங்க மூஞ்சி கையெல்லாம் வீங்கிச்சு, ஒன்றுக்கு போக மாட்டேங்குது, அது என்ன பாருங்க டாக்டர் அப்படிங்க. இப்போ மறுபடியும் ரத்த பரிசோதனை சின்ன பண்ணி பார்த்துட்டு, ஆமாம் பழனிசாமி உடம்புல உப்பு அதிகமாகி போச்சு, கொஞ்சம் கிட்னி செயல்பாடு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நீ வந்து நான் கல்லியல் டாக்டர் இதை பார்க்க முடியாது, கிட்னிக்குனே ஒரு டாக்டர் இருக்கார், நீ அங்கே போ அப்படின்னு அங்கே அடுத்த பட்டுக்கு தாட்டி விட்டுருவார். இப்போ அந்த டாக்டர் கிட்னி டாக்டர் போனே, ஏன் பழனிசாமி உனக்கு கிட்னி 2 சுருங்கி போச்சப்பா, வேலை செய்யலை, உனக்கு கிட்னி செய்கிற வேலையை நாம் தான் செய்யணும் அப்படிங்கிறது. அது எப்படிங்க கிட்னி செய்கிற வேலையை நாம் செய்யலாங்களா அப்படின்னா, ஆமாம் செஞ்சு ஆகணும்னு வழி இல்லை, நீ சும்மா போய் படுத்துக்கிட்டா மட்டும் போது நான் அந்த வேலையை செஞ்சு விட்ருவேன், நான் ஜெர்மன்லேருந்து ஒரு மிஷின் இறக்கி வச்சுக்கிறேன்ல உனக்காக அப்படி. எப்படி படுத்துக்கிட்டா மட்டும் போது எப்படிங்க செய்வாங்க அப்படின்னா, நீ போய் படு அப்படின்னு சொல்லி படுக்க வச்சு ரத்தம் பூரா உறிஞ்சி அந்த மிஷினில் செலுத்தி அதை சுத்தம் பண்ணி மறுபடியும் உடம்புல செலுத்துறது. இதுக்கு பேர் டயாலிசிஸ்ங்க. ஆனால் டயாலிசிஸ்னால் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை செய்யணும்னா, வாரத்துக்கு 2 முறை 3 முறை செய்யலாம். ஒரு முறை செய்கிறதுக்கு எவ்வளோங்க செலவாகுன்னா, ஒரு 4500 ஒரு 18000 வரைக்கும் செலவாகும். உனக்கு என்ன கேட்டகரியோ நீ உனக்கு பணம் வச்சுருந்தா அதை செய்யணும், இல்லை காடு காப்பி திட்டம்லாம் எல்லாம் கொண்டு போய் எல்லாம் சொருகிக்கலாம். ஏன் கவலைப்படுற, அதான் கவர்மெண்ட் அட்டை கொடுத்துருக்குல்ல அவன். ஆமாம் இன்சூரன்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறனுங்க, எனக்கு ஸ்டார்கள் தாகுமா எல்லாம் ஆகும் தூக்கிட்டு வா அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தோம். இப்போது வீட்டிலேருந்து இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு 2 மணி நேரம், அங்கே போய் படுக்க வச்சு ரத்தம் உறிஞ்சதுக்கு 2 மணி நேரம், ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம், மறுபடியும் உடம்புல செலுத்துக்கு 2 மணி நேரம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரக்கு 2 மணி நேரம். ஒரு நாளே வீணாக போயிருங்க. ஒரு நாள் வீணாக போகிறதும் இல்லாமல் நம்மளை தூக்கிட்டு போகிறதுக்கு 2 பேர் கூட வரணும், அப்புறம் கார் வாடகைக்காரன் இருந்தால் அதுக்கு 3000-4000 கொடுக்கணும். என்ன நடக்குது, டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10,000 செலவாகுனா கூட எக்ஸ்ட்ரா 10,000 செலவாகுது. இப்போ டாக்டர்கிட்ட போய் தனியாக டாக்டர் வரும்போது பேசுவோம், ஏனுங்க இதெல்லாம் வாழ்க்கைங்களா, எனக்கு சோத்தில் உப்பு கூட போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளுங்க, ஒரு நல்லது கிடத்துக்கு போக முடியல, நான் என்னமோ இந்த குழந்தைகளாம் பள்ளிக்கூடத்துக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி நான் ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கும் போயிட்டு இருக்கிறேன், இதுலேருந்து வெறிவுகணமே கிடையாதுங்களா டாக்டர், ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க டாக்டர் அப்படி. அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது பழனிசாமி, ஒரு கிட்னி யாராவது நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த டயாலிசிஸ் பண்ணுற வேலை இல்லை. அப்படிங்களா, நான் வீட்டுக்கு போனேன், என் பொண்டாட்டிட்டு கேட்காங்க, இப்போ பணம் வீட்டு போய்க்கும், ஒரு கிட்னி கொடுத்தா இந்த வேலை இல்லையாம்மா, கொஞ்சம் தயவு வந்து இங்கே ஒரு கிட்னி கொடுமா. என்னடதே ஒரு டேமேஜும் சரியா ஒன்றுக்கு வர மாட்டேங்குது, நானேங்க கொடுக்குறேன் அப்படின்னு ஆட்டை தம்பி அப்புறம் உறவினர் நண்பர் எல்லாத்தையும் கேட்டு பார்ப்பாங்க. இப்போ ஒரு நாய் கொடுக்காது. அப்புறம் இப்போ டாக்டர் ஏனுங்க யாரும் கிட்னி கொடுக்குற மாதிரி இல்லை, எல்லாம் வெளியில் தான் அன்பு இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க, நம்மள்கிட்ட ஒரு ஆளும் கொடுக்க மாட்டாங்க, யாராவது கொடுத்தா வாங்கி வைன்னு சொல்லி போட்டு எழுதி வச்சுட்டு வந்துடுவார். இப்போ ஏதோ ஒரு மகராசன் ரோட்டில் பைக்கில் போயிட்டு இருப்பான், நம்மளை மாதிரி ஒரு ஆள், ஒருத்தன் தண்ணியை போட்டு குறுக்க வந்துடுவான். குறுக்க வந்தானே அவன் நல்லா இருப்பான், அங்கே எதிர்த்தால வந்தவன் செத்து போயிடுவான். இப்போ ரோட்டில் அடிபடி செத்து போயிடுவான். இப்போ அவனுக்கு உறுப்பு தானம் பண்ணுறாங்க. இப்போ அவனுக்கு கிட்னி இதெல்லாம் கொடுக்கும்போது உடனே இந்த டாக்டர்கிட்ட கிட்னி வருது, உடனே பழனிசாமி கிடைக்கிறார். ஏப்பா 2 கிட்னி வந்துருக்குது, ஒன்று உனக்காக வச்சுக்கிறியான்னு கேட்பார். ஐயோ சாமி அதுக்கு தான் தவம் கிடக்கிறேன், நான் எழுதி வச்சுட்டு வந்துக்கிறேன், பணம் மட்டும் எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் கொண்டாந்து வச்சுக்கிறேன், ஒரு 25 ரூபா எடுத்துகிட்டு வா அப்படின்னு. 25 லட்சம். ஆமாம், ஒரு சூட்கேஸ் கொண்டு போய் கொடுத்து போட்டு இப்போ அந்த கிட்னி பூசா மாற்றி இப்போ வந்தாச்சு. இப்போ டயாலிசிஸ் பண்ண வேண்டிய வேலை இல்லை. இந்த கிட்னி அடிபட்டு சாகிற வரைக்கும் சொர்க்கத்தில் இருந்தது, அவன் பீடி தண்ணி கிண்ணி மாத்திரை கத்திர எதுவும் கிடையாது. ஆனால் இங்கே இப்போ நரகத்துக்கு வந்திருக்குது. நரகம்னா என்ன, யாரெல்லாம் நீங்கள் மருந்து மாத்திரை போடுறீங்களோ, பீடி சிகரெட் குடிக்கிறீங்களோ, தண்ணி போடுறீங்களோ, அதெல்லாம் நரகங்க, உடம்புக்கு செய்கிற துரோகங்க. அறிவு இருக்கிற எவமே இந்த விஷயம் செய்ய மாட்டோம், கண்டிப்பாக செய்ய மாட்டோம்.
இப்போ இந்த கிட்னி மேலேருந்து பார்க்குது, என்ன ஒரு நாளைக்கு 20 மாத்திரை சாப்பிட்றானு இந்த பைத்தியக்கார. நாம் அன்றைக்கி ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா இங்கே வந்து ஒரு குப்பையில் கொண்டு ஒழுங்கு வச்சுட்டுமே. ஓ, ஏற்கனவே 2 கிட்னி செத்து போனது இதுதான் காரணமா? உன்னை நம்மளையும் கொண்டு போடுவேன் இந்த பாலா போனவன் அப்படின்னு ஒரு 6 மாதத்துக்கு தம் கட்டி வேலை செய்யுது. இப்போ 2 பேர் செய்ய வேண்டிய ஒரு ஆள் நான் செய்யோன்னு சொல்லி போட்டு மெனக்கட்டு வேலை செய்யுது. 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த கிட்னி படுத்து புகஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் ஒன்றுக்கு வர மாட்டேங்குது, மூஞ்சி கையில் வீங்கிருச்சு. இப்போ தூக்கிட்டு போகிறாங்க டாக்டர்கிட்ட. ஏனுங்க இந்த கிட்னியும் போயிடுச்சுங்க, இந்த மறுபடியும் ஒன்றுக்கு வர மாட்டேங்குதுங்க, மூஞ்சியெல்லாம் வீங்கிடுது, இது என்னென்னு பாருங்க டாக்டர் அப்படின்னு. இவர் படுக்க வச்சு எல்லாம் ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்குறாரு. அது இவருக்கு இந்த கிட்னியும் போயிடுச்சுங்க, இன்னி வேறு கிட்னி தான் மாற்றணும். இவருக்கு எத்தனை செலவு பண்ணுறது? அன்றைக்கி பித்தப்பை எடுத்தான், அப்புறம் டயாலிசிஸ் பண்ணோம், அப்புறம் கிட்னி மாற்றினா எல்லாம் இவருக்கே செலவு பண்ணியாச்சு. உன்னியெல்லாம் சொத்தெல்லாம் யாரும் விற்க மாட்டோம், எல்லாம் பையன்பிள்ளையெல்லாம் படித்து கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க, அங்கெல்லாம் ஏகப்பட்ட செலவு இருக்குது. உன்னி கிட்னி மாட்டமான்னு டாக்டர் ஏதாவது மாத்திரை கொடுத்து அப்படியே கொஞ்சம் ஓட்டிக்கலாங்கன்னு சொல்லி போட்டு இப்போ அந்த ஆள் வீட்டில் நடுவீட்டில் கொண்டாந்து ஹாலில் போட்டு எல்லாத்துக்கும் ஃபோன் அடிப்போம். ஏய் மச்சானுக்கு ஆவி போயிட்டுருக்குது, எல்லாம் வந்து பால் ஊற்றுங்க அப்படி. இப்போ பால் ஊற்றி அந்த ஆவியை அடக்கி வச்சு இப்போ சுடுகாட்டில் கொண்டு குழி தோண்டி படுக்க வச்சாச்சு. இப்போ இத்தனை பிரச்சனைக்கு என்ன காரணம்? சாதாரண நெஞ்செரிச்சல், நெஞ்சக்கரிப்பு, உணவு குழாய் புண்ணு, அல்சர், அதுக்கப்புறம் மூலம், பௌத்திரம், பைல்ஸ், அதுக்கப்புறம் சர்க்கரை, ப்ரெஷரு, அப்புறம் ரத்த குழாய் அடைப்பு வந்துச்சு, அப்புறம் ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணோம், அப்புறம் அதுக்கு நிறையா மருந்து மாத்திரை சாப்பிட்டு காமால வந்துச்சு, அதுக்கும் போய் மாத்திரை சாப்பிட்டு பித்தப்பை தூக்கணும், அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு டயாலிசிஸ் பண்ணோம், அதுக்கும் வேலை இல்லாமல் வேறு சிறுநீர் மாற்றணும். இப்போ சுடுகாட்டில் கொண்டு படுக்க வச்சுட்டோம். மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி அப்படின்னு சொன்னான்ல, இப்போ போட்டு உடைச்சாச்சு. அவ்வளவு அற்புதமாக அந்த பரம்பொருள் உயிராட்டில் கொடுத்தது. இதை கொண்டே போட்டு சுடுகாட்டில் கொண்டே உடைச்சாச்சு. சுடுகாட்டில் கடைசியில் ஒரு பானை உடைப்பாங்களே, பார்த்துருக்கீங்களா? அதுதான். இத்தனை பிரச்சனைக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம்தான், தீயளவின்றி தெரியான். ரொம்ப சிம்பிள். அப்போது நாமெல்லாம் எப்போ சாப்பிட்ணும்? பசிக்கும்போது சாப்பிட்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. அப்போ பசினை என்ன சொல்லி கொடுத்தோம்? இப்போது உமிழ்நீர் 12, தைராய்டு, பித்தநீர் 3 சேர்ந்து இறைப்பையில் பச்சை கலர் லைட் எரியும், கபகமன் அரிக்கும், இல்லைன்னா கில்லும். அப்போ உடனே அரை மணி நேரத்துக்கு நம்ம சாப்பாடு ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அந்த சாப்பாடு 2 மணி நேரம் மாவாட்டும், அதுக்கப்புறம் சிறுகுடல் 4 மணி நேரம் உறிஞ்சும், அதுக்கப்புறம் 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு அடுத்த பசி வரும். ஒரு வேளை சாப்பிடாம விட்டோம்னா அவன் 1.5 மணி நேரம் சுத்தம் பண்ணி வேலை நடக்கும், 1.5 மணி நேரம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த பசி வரும், அடுத்த பசிக்கு நம்ம சாப்பிடணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் போடுறது எல்லாமே குளுக்கோஸாக மாறி அது நல்ல குளுக்கோஸாக உடம்புல வச்சுக்கும், கெட்ட குளுக்கோஸாக வெளியே தள்ளிடும். இதைத்தான் ஐயா சொல்கிறார், தீ அளவின்றி தெரியான் பெரிதினி நோய் அளவின்றி படும். சரி, இப்போ நோய்னா என்ன தெரிஞ்சாச்சு, நோய் வர்றதுக்கு காரணம் பார்த்தாச்சு. இப்போ நோயை தீர்க்கும் வழிமுறையும் கற்றுக் கொடுத்துக்காருங்க மனுஷன். எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றது? அதுக்கு 3 குறள். என்ன குறள்? அற்றதறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்கத்துவர பசித்து, மாறுபாடு இல்லாத உண்டி மருத்தினின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு, மருந்தன வேண்டாமம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். ஒவ்வொரு குறளும் ஒவ்வொரு ஆராய்ச்சிங்க, சாதாரண விஷயம் கிடையாது. நாம் சுமார் 2 மார்க் வாங்குறதுக்காக பள்ளிக்கூடத்தில் எழுதி வச்சு வந்துக்கிறோம். இது மிகப்பெரிய ஆய்வு கட்டுரை. ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொரு நேரம் பேசணும். இது என்ன அற்றதறிந்து கடைபிடித்து மாறல தூக்கத்து வர பசித்து, காலையிலேருந்து பொழுது வரைக்கும் பசி வரும்போதெல்லாம் சாப்பிட்ருப்போம்ல, அந்த சாப்பாடெல்லாம் குளுக்கோஸா மாதிரி ரத்தமா சக்தியை மாதிரி எல்லாம் எரிச்சு பயன்படுத்துக்கப்புறம் தூக்கத்து வர பசி அப்படின்னா தூங்கி எந்திரிச்சோன்னே ஒரு பசி வரும், அந்த பசிக்கு சாப்பிடு அப்படிங்கிறார். அதாவது இரவு 7 மணிலேருந்து காலையில் 7 மணி வரைக்கும் விரதம் இருக்க சொல்கிறார். நாட்டுக்கோழி மாதிரி. நாட்டுக்கோழி என்ன வேலை செய்யும்? சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடாது, மரத்துலையோ இல்லை பில்டிங்லையோ இல்லை நாம் பிடிச்சி அடிச்சா கூண்டுக்குள்ளேயோ போய் உள்ள உட்காந்துக்கும். காலையில் வரைக்கும் எதுவும் சாப்பிடாது. காலையில் சூரிய வந்தாச்சுன்னா உடனே கொக்கரகோன் கூப்பி அணை நீ கூட மகராசான்னு சொல்லி இப்போ நீ கூட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போய் சாப்பிடும். இரவு ஃபுல்லாக நாட்டுக்கோழி சாப்பிடவே சாப்பிடாதுங்க. அப்படி தான் நம்ம முன்னோர்கள் இருந்தாங்க. சூரிய அஸ்தமனம் ஆகும் முடியே உணவு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கம்மஞ்சோறு, நெல்லஞ்சோறு, ராய்க்களி எதாக இருந்தாலும் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. நைட்டு வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த நீராகாரம் குடிப்பாங்க. ஒரு வேளை பசியாக இருந்துச்சுன்னா பழைய சாப்பாடு கரைச்சி குடிச்சிட்டு போவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நோயிலிருந்து தப்பிக்கணும்னா இரவு 7 மணிலேருந்து காலையில் 7 மணி வரைக்கும் விரதம் இருக்கணும். அற்றதறிந்து கடைபிடித்து மாறல தூக்க துவர பஸ்ட்டு. ஓகே, நான் நைட் இருக்கிறேன். இப்போ தூங்கிச்சுன்னு எனக்கு பசி வந்துடும்ல, அந்த பசிக்கு என்ன சாப்பிட்ணும்? அதுக்கு ஐயா எழுதி வச்சுட்டு போய்க்கார். மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவரின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. அது என்ன மாறுபாடு இல்லாத உண்டி? உயிர் உள்ள உணவு. மாறுபட்ட உணவுனா அந்த உணவில் உயிர் இருக்காது. தூங்கி எழுந்துச்சுன்னா டீ காப்பி குடிக்கிறீங்கள, அதில் உயிர் இருக்காது. இட்லி தோசை சாப்பிட்றீங்கள, அதில் உயிர் இருக்காது. பூரி சப்பாத்தி பிரியாணி உயிர் இருக்காது. அப்போ என்னத்தில் தான் உயிர் இருக்கும்? பழங்கள்,
காய்கறிகள், முளைக்கட்டின தானியங்கள், இல்லை உலர்பழங்கள், கொட்டைகள், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், இது எல்லாம் உயிராற்றல் பல்கி பெருகும். பழம்னா என்ன பழம் சாப்பிட்லாம்? வீட்டில் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் முன்னாடி தொங்கிட்டு இருக்கு. ஒரு 50லேருந்து 100 கிராம் எடுத்தால் போதும். நீங்கள் கிலோ கணக்கில் வாங்க தேவையில்லை. ஒரு கொய்யாப்பழம் 2 கிலோ ஆப்பிளுக்கு சமம். ஒரு கொய்யாப்பழம் 2 கிலோ ஆப்பிளுக்கு சமம். ஆனால் நம்ம ஆப்பிள் தான் கிலோ கணக்கில் வாங்கி சாப்பிடுவோம். அவன் ரத்தம் ஊரும்பா, அப்படியாகும் இப்படியாகும்பா விளம்பரம் பண்ணிட்டு வரான் மைக்கில். ஆனால் 2 கிலோ எவ்வளோன்னா 200 300 ஆப்பிள் இருக்குதா? அது இருக்குது, அதையும் கொடு. அதுதான் மாவாட்டம் அப்படியே மெல்லாமல் உள்ளே போகும். இங்கே ஒரு 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 கொய்யாப்பழம் சாப்பிட்டா 2 கிலோ ஆப்பிளுக்கு சமம். கொய்யாப்பழத்தில் இல்லாத சத்தே கிடையாதுங்க. உலகமே இன்றைக்கி ஒத்துக்குது. ரோட்டில் ஓட்டு வச்சுருப்பாங்க, 20 ரூபா 30 ரூபா இருக்கும் கிலோ. அப்போ காலையில் சொல்லி ஏதாவது ஒரு 50 கிராம் பழம் சாப்பிடுங்க. அடுத்த நாள் ஏதாவது ஒரு காய்கறி சாப்பிடுங்க. தேங்காயிலேருந்து, வெண்டைக்காயிலேருந்து, சுரக்காயிலேருந்து, அரசாங்கம் எல்லா காய்கறியும் பச்சையாக சாப்பிட்லாங்க. இன்றைக்கி காய்கறி மருத்துவம்னே கோயம்புத்தூர் ஒரு டாக்டர் வந்துட்டாருங்க. கிட்னி ஃபெயிலியராக வர இந்த காய் சாப்பிடு, லிவர் ஃபெயிலியராக வர இந்த காய் சாப்பிடு, அது புதுப்பிச்சு வந்துடுதுங்க. அப்போ காலை உணவு ஏதாவது ஒரு 50 கிராம் காய், அற்புதமான உணவு தேங்காய். வருஷம் 325 நாள் கிடைக்கிற ஒரே காய் தேங்காய் தான். வேறு எந்த காய் சீசனில் கிடைக்காது. அது ஒரு 50 கிராம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் முளைக்கட்டின தானியம், எல்லாத்துலேயும் முளைக்கட்டினா அது முளைக்கட்டினது ஒரு 50 கிராம். அதுக்கு அடுத்த நாள் ட்ரை ஃப்ரூட்ஸ், இயற்கையாகவே சமைச்ச உணவு. இது எல்லாத்தையும் 50 கிராம் எடுக்கக்கூடாது. இன்றைக்கி பழம்னா நாளைக்கு காய், நாளானைக்கு முளைக்கட்டினது, அதுக்கப்புறம் ட்ரை இந்த மாதிரி ரொட்டீனை மாற்றிக்கிட்டே இருக்கணும். யாரெல்லாம் காலையில் சமைக்காத உணவு எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு 75% கழிவு வெளியில் போயிருங்க. இப்போ நைட்டு 7 டு காலையில் 7 மணி வரைக்கும் விரதம் இருந்தால் 50% கழிவு சீராக வெளியில் போகுது. சீரானா எப்படி? மூச்சு காற்றுல, வியர்வையில், யூரினில், மோஷனில், முடியா நகமே வெளியில் போயிடும். அவங்களுக்கு இந்த சளி, காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, வலி, இந்த எளிமையான சிகிச்சை கூட தேவைப்படாது. ஐயா கண்டுபிடிப்பு. காலையில் சொன்ன சமைக்காத உணவு கொடுத்தா 75% கழிவு வெளியில் போகும். அதுக்கப்புறம் காலையில் 7 மணிலேருந்து நைட் 7 மணி வரைக்கும் எப்பப்பெல்லாம் உள்ள வயிறு கேட்குதோ, பசிக்குதோ, கபகபன்னு அரிக்குதோ, கில்லுதோ, அப்போ பசிக்கும் போது மட்டும் நீ சாப்பிட்டீங்கன்னா 100% கழிவு வெளியில் போகுங்கிறார் ஐயா. காலையில் 7 மணிக்கு நீங்கள் சாப்பிட்றீங்களா? 7லேருந்து 8, 9, 10, 11, 12, 1, இந்த 12லேருந்து 1 மணி 6 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடுங்க. 1 மணிக்கு சாப்பிட்றீங்களா? 2, 3, 4, 5, 6, 7, 6லேருந்து 7 மணிக்கு ஒரு பசி வரும். அந்த பசிக்கு சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்லாம்? என்ன வேணாலும் சாப்பிட்லாம். வீட்டில் என்ன வச்சுக்கிறீங்க? இட்லியா, தோசையா, இல்லை கடையில் போய் சாப்பிடணும் புரோட்டாவா, இல்லை வெஜ்ஜா, நான்வெஜ்ஜா, உங்களுக்கு என்ன உணவு பிடிக்குதோ அந்த உணவு சாப்பிட்லாம். பசிக்கும் போது மட்டும், பசிச்சா அரை மணி நேரத்துக்குள்ளே. இந்த மாதிரி இந்த 3 வாழ்வியல், இரவு 7 to 7 விரதம், காலை உணவு சமைக்காத உணவு, பசிக்கும் போது மட்டும் சாப்பாடு, இந்த 3 கோட்பாடுகளை யாரெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கிறீங்களோ உங்களுக்கு 100% கழிவு வெளியில் போயிடும். 100% கழிவு சீராக வெளியில் போச்சுன்னா நம்மளுக்கு எதுக்காவது மருந்து மாத்திரை தேவைப்படுமா? நம்மளுக்கு ஏதாவது நோய் வருமா? அப்படி ஒரு மாமருந்தாங்க ஐயா கொடுத்துட்டு போய்க்காரு. இன்றைக்கி உலகமே கொண்டாடிட்டு இருக்குதுங்க, அடேங்கப்பா அப்படின்னு. இப்போ பிரிட்டிஷ்காரன் அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பண்ணு, அவன் வரிக்கையுமே பண்ணு சாப்பிட்டு இருந்தான். இப்போ இந்த பண்ணு நடுவில் வெட்டி அதுக்குள்ளே ஒரு தக்காளியுமோ, ஒரு வெங்காயமோ, ஒரு கீரையும் வச்சு, ஒரு வெண்ணெய் தடவி சாப்பிட்றோம். அடடா அற்புதமாக இருக்குது அப்படின்னு. இப்போ இங்கே நாம் என்ன பண்ணுறோன்னா, அவன் கொடுத்த ரொட்டி இப்போ டீயில் நினச்சி சாப்பிட்ரு. பிஸ்கட், டீ, வரிக்கி. ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் வருதுன்னா 5 ரூபாய்க்கு பிஸ்கட் கொடுக்க முடியுமா? அது 1 ரூபா அந்த விளம்பரம் பண்ணுறதுக்காக போகணும், 1 ரூபா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவனு கொடுக்கணும், 1 ரூபா கடையில் வியாபாரம் பண்ணுறவங்க கொடுக்கணும், 1 ரூபா தயார் பண்ணுற கொடுக்கணும், 1 ரூபா மூலப்பொருள் கொடுக்கணும். அப்போ அங்கே என்ன இருக்குது? ஏதோ ஒரு கழிவை, ஏதோ ஒரு சுவையை கூட்டி நம்மகிட்ட கொடுக்குறோம். நாம் அது தெரியாமல் இது 5 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொல்லி போட்டு நாம் வாங்கி கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு. அதை வாங்கிட்டு வெளிக்கு வர முடியாமல் பாத்ரூமில் முக்கிட்டு வந்துருக்கு. என்ன ஒரு கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம அறிவு இருக்க நம்ம சிந்தனை நிற்கிறோம். உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்தவன் நாம். இன்றைக்கி உலகத்தில் கிட்டத்தட்ட 58 நாடுகள் 120 மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டு அங்கே கற்று கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நாம் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? மருந்தை தேடிக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறோம். எங்காவது மருந்து இருக்குமா? சர்க்கரைக்கு மருந்து இருக்குமா? சுகருக்கு மருந்து இருக்குமா? போன மாதம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் இங்கே பேசினேன். பேசி முடிச்சுட்டு வெளியில் போகும்போது, அதெல்லாம் சரிதான், சர்க்கரைக்கு மருந்து இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாங்க ஒரு அம்மா. நல்லா பேசுனீங்க, நீங்கள் சர்க்கரைக்கு மருந்து வச்சுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. கேன்சருக்கே மருந்து இருக்குதுங்க. இப்போ நம்ம பேசுனது யூடியூப்பில் காணொலியில் இருக்குது. இதை பார்த்துட்டு எனக்கு சென்னையிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டாரு. அடேங்கப்பா, இந்த மாதிரி ஒரு வாழ்வியில் நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லைங்க, என்னோட அறிவு கண்ணை திறந்துட்டீங்க, உடம்போட மொழியை கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி போட்டு, என்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுங்க, எனக்கு 7 வருஷமாக சக்கரை நோய் இருக்குதுங்க, இப்போ டாக்டர் இன்சுலின் போட சொல்கிறாரு, இப்போ பித்தப்பையில் கல் இருக்குதுங்க, 5 மாதமாக 5 mm இருக்குது, இப்போ டாக்டர் பித்தப்பைவை எடுக்க சொல்கிறாரு.
அட காலில் பெருவரில் ஒரு புண்ணாகி போச்சுங்க, 2 வருஷம் ஆச்சு, இப்போ காலில் பெருவரிலே எடுக்க சொல்கிறாரு. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் உடன்பாடு இல்லைங்க. உங்கள் காணொலி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு, நான் ரிப்போர்ட்டில் அனுப்பிடுறேன், எனக்கு மருந்து கொரியர் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஆனால் மருந்து கொரியர்லாம் பண்ண முடியாது. நாம் வந்து இங்கே நாடி பார்த்து அதுக்குண்டான மருந்து நீங்கள் கிளையும் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த வாழ்வியல் வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தேன். 5 நாளில் அந்த HbA1c 12.5 இருந்தது அப்படிங்கிறது 300-400 கிலோ குறையாமல் இருந்த சர்க்கரை வெறும் 200 கிலோ வந்துருச்சுங்க. 30 நாள் மருந்து எடுத்தார், அந்த பித்தப்பைக்கிற கல் கரைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் இந்த காலில் வந்து புண்ணு 30 நாள் ஆறி போச்சுங்க. HB நீங்கள் 15 நாள் சர்க்கரையை வெறும் 15 வருஷமாக இருந்த சர்க்கரையை 5 நாளே சரி பண்ணிக்கலாம். இந்த இரவு 7-8 விரதம், காலை உணவு, சமைக்காத உணவு, பசிக்கும் போது மட்டும் சாப்பாடு, இந்த 3 வாழ்வியலை கடைபிடிக்கிறவங்களுக்கு எந்தெந்த நோய் எவ்வளோ நாளில் சரியாகும் தெரியுங்களா? என்கிட்ட எல்லாத்துக்கும் ரெக்கார்டு இருக்குது. சும்மா ஒரு வாயு வடிவில் நம்ம உடம்புல கழிவு இருக்குது, காற்று வடிவில் எனக்கு நெஞ்சரிச்சல், நெஞ்சக்கரிப்பு, உணவு குழாய் புண்ணு, இல்லை கேஸ்டபிள் பிரச்சனை இருக்குது அப்படின்னா 3-7 நாளில் 100% சரியாயிருங்க. இல்லை காற்றுலேருந்து இப்போ திரவமாக மாறிடுச்சு, இப்போ நுரையில் வந்து சூடாயிருச்சு, என் உடம்புல வெளியேற்ற முடியாத கழிவுலாம் சளியை போட்டு பிடிச்சி அழகாக இப்போ மூக்கில் ஒழுகுது, காரி துப்புனா கொலையாக வருது, இப்போ இரும்பல் வருது, தும்பல் வருது, கபம் கட்டிக்குச்சு, இப்போ கல்லீரல் சூடாயிருச்சு, உள்ளே போன மருந்து மாத்திரை சரக்கு எல்லாத்தையும் வந்து இப்போ பிடிச்சி பித்தனை மூலியமாக வெளியேற்றுது, காமால நோய் வந்துருச்சு, இப்போ மண்ணீரல் சூடாயிருச்சு, எனக்கு ஒயிட் டிசார்ஜ் ஆகுது, இப்போ சிறுநீரல் சூடாயிருச்சு, அளவுக்கு அதிகமாக குளுக்கோஸ் எல்லாம் இப்போ யூரின் வெளியே போகுது, டாக்டர் சக்கரை நோயின்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி திரவ வடிவில் இருக்கிற கழிவெல்லாம் 7-15 நாளில் 100% சரி பண்ணிடலாம், உடம்பு சரி பண்ணிடும். அவ்வளவு அறிவாற்றலோட நம்ம உடம்பு படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் திரவத்திலேருந்து இப்போ திரவமாகவே மாறிப்போச்சு. இப்போ பித்தப்பையில் ஒரு பித்தநீர் வந்து ஒரு கடுகு மாதிரி ஒரு 2 mm கல் வந்துருச்சு. பித்தப்பையில் வந்து இப்போ கல், சிறுநீரத்தில் வந்து ஒரு 5 mm மிளகு மாதிரி கல், கற்பப்பையில் கட்டி, இல்லை இப்போ டாக்டர் அங்கேயும் ஸ்கேன் பண்ணி கேன்சர்னு பயமுறுத்திட்டார். ஆனால் என்ன மாதிரி கட்டியாக இருந்தாலும் 15 to 45 நாள் இந்த வாழ்வில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா எப்பேற்பட்ட கட்டியாக இருந்தாலும் கரைச்சி தூக்கி வெளியில் போட்டுரும். ஆனால் 2 கிலோ 3 கிலோ இருக்கிற குழந்தையவே தூக்கி வெளியே போடும்போது பித்தப்பையில் இருக்கிற கடுகு மாதிரி இருக்கிற கல்லை வெளியே உண்டா தெரியாதா? இங்கே லைட்டாக சுருக்குனோடனே உடனே படுக்க வச்சு பித்தப்பையை தூக்கி விட்றாங்க. நம்ம உடம்புக்கு அவ்வளோ அறிவாற்றல் இருக்குதுங்க. நீங்கள் மகிழ்வாக இருக்கிறதுக்காக நீங்கள் அளவுக்கு அதிகமாக பீடி குடிக்கிறீங்க, இல்லை சாராயத்தை உள்ளே ஊற்றுறீங்க, உள்ளே ஊற்றி கல்லியில் இருக்கிற உயிராட்டில் பூரா அழிஞ்சிருச்சு பாதியில். இப்போ கல்லியில் சூடாயிருச்சு, வீங்கிருச்சு, சுருங்கிருச்சு, அழுகி போச்சு. இப்போ வேறு கல்லியில் மாற்ற சொல்கிறாங்க, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண சொல்கிறாங்க. நான் 30-40 லட்சம் கேட்குறாங்க. இல்லை நிறையா சுகரு, ப்ரெஷரு, கொழுப்பு கரைக்கிறவங்க கண்ட மருந்து மாத்திரம் சாப்பிட்டு இப்போ சிறுநீர் சுத்தம் பண்ண முடியாமல் இருக்குது, டைலிஸ் பண்ண சொல்கிறாங்க. இல்லை வேறு சிறுநீருமே மாற்ற சொல்கிறாங்க, 5 லட்சம் 10 லட்சம் கேட்குறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட 45 to 90 நாளில் இந்த வாழ்வியில் ஈடுபட்டு பாருங்கள், புத்தம்பது கல்லீரலாக புத்தம்பது சிறுநீரமாக மாறிடும். அவ்வளவு அற்புதமான வாழ்வியல். எங்ககிட்ட வர்ற அத்தனை பேர்த்துக்கு இந்த வாழ்வியல் தான் கற்றுக் கொடுக்குறோம். அத்தனை நோய் சரியாகுது. வந்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் சில பேர் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு டீச்சருக்கு வந்து மார்பில் 8 mm கட்டி, அது வந்து புற்றுநோய் கட்டி தான், அது பயாப்சிலாம் பண்ணால் தேவையில்லாமல் மாறு எடுக்க வேண்டியது வரும், அதனால் மருந்து மாத்திரையே வச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு மருந்து மாத்திரையிலே கரைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ அதில் வந்து பவராக கூடுதலாக கொடுக்க இந்த அம்மாவுக்கு காமாலை வந்துடுச்சு. சரி, காமாலை முதல்ல சரி பண்ணணும், இல்லைன்னா கல்லீரல் பாதிப்பாகும், அதனால் வந்து முதல்ல காமாலை சரி பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து கட்டி பார்த்துக்கலாம்னு சொல்லணும். யார் காமாலைக்கு பார்த்துக்கணும், நம்ம அட்ரஸ் யாரை கொடுக்க, அந்த அம்மா இங்கே வர. இங்கே வந்து நமக்கு இந்த வாழ்வியெல்லாம் கற்றுக் கொடுத்தோம். எங்ககிட்ட 3 முறை தான் வந்தாங்க. 15 நாள் 45 நாள் ஒரு முறை வாங்குறதுக்கு எங்ககிட்ட 500 தான் செலவு. இப்போ 45 நாளில் இந்த வாழ்வியலை கடைப்பிடிக்கும் போது அந்த அம்மாவுக்கு 2 முறை 102 டிகிரி காய்ச்சல் வந்துச்சு, 4 முறை டிசென்ட்ரி ஆச்சு, 2 முறை மார்பில் வலி வந்துச்சு. அவ்வளோதான். 45 நாள் அந்த கட்டி கரைஞ்சாச்சு, தூக்கி வெளியே கொண்டாந்துருச்சுங்க நம்ம உடம்பு. எங்கிட்ட ரிப்போர்ட் இருக்குது, இந்த அம்மாவை பேசணும்னா பேசின ரெக்கார்டு இருக்குது. எப்பேற்பட்ட கட்டியாக இருந்தாலும் கழிவாக இருந்தாலும் அழகாக வந்து வெளியேற்றக்கூட அறிவு ஆற்றலும் இருக்குது. அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இரவு 7-8 விரதம், காலை உணவு சமைக்காத உணவு, சும்மா ரொம்ப கிலோக்குங்க தேவையில்லை, 50 to 100 கிராம். அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் பசிக்கும் போது அப்போ மட்டும் சாப்பாடு, பிடிச்ச உணவு. இந்த 3 வாழ்வியில் நீங்கள் ஈடுபட்டு பாருங்கள். இதுதாங்க உலகத்திலேயே மாமருந்து. அதுதாங்க ஐயா கொடுத்துருக்கா திருமருந்து, திருவள்ளுவர் தந்த திருமருந்து. ஸோ இதை உள்வாங்குங்க. இதை உள்வாங்கிட்டு இப்போ ஐயா நம்ம இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஒரு 2 மணி நேரம் பேசிக்கிறோம். இந்த பேச்சை வந்து ஐயா சொன்ன மாதிரி கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நாம் என்ன இந்த 2 மணி நேரம் உள்வாங்கணுமோ அதை வந்து நீங்கள் வந்து செயல்பாட்டில் கடைபிடிங்க. நோயற்ற பெருவாழ்வு வாழ முடியும். நீங்கள் யாருக்கிட்ட எங்கிட்ட கூட வர வேண்டியதில்லை, எந்த மருந்து மாத்திரைக்கும் நீங்கள் போக வேண்டியதில்லை. ஐயா கூட சொன்னாங்க, கேன்சருக்கு மருந்து அதெல்லாம் வந்து இப்போ கொடுக்குறதில்ல, மருந்து நிப்பாட்டு இதெல்லாம் சொன்னாங்க. எந்த மருந்து மாத்திரையும் தேவையில்லை, எந்த வைத்தியரையும் பார்க்க தேவையில்லை. உங்கள் உடம்பே ஒரு டாக்டரு, நீங்கள் உண்ணக்கூடிய உணவே மருந்து.
இந்த வாழ்வியலை நீங்கள் கடைபிடிச்சி பாருங்கள். ஸோ இந்த 2 மணி நேரம் இது ஒரு ஆகச்சிறந்த ஒரு சிந்தனை விருந்தில் நம்ம வந்து மறுபடியும் 2வது முறையாக எனக்கு வந்து வாய்ப்பளித்த பவானி மனவளக்கலை மன்றத்துக்கு மிகவும் நன்றி. தமிழ் நம் வழியாகட்டும், குரல் நம் விழியாகட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிகச்சிறப்பாக மிகச் சிறப்பாக வாழ்வியல் வழிமுறைகளை எல்லாம் நமக்கு கூறிய பேராசிரியரை வாழ்த்தி, கலந்து கொண்ட உங்களையும் வாழ்த்தி கூட்டத்தை நிறைவு செய்வோம். பேராசிரியர் திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். இன்று மாலை கூட்டு சபத்தில் கலந்து கொண்ட இருவாழ் மெய்யன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன்வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம்.